ஹாய்டா, அன்றைக்கி பார்க்க போகிறது ஜீகோ கான்ட்ராக்டர். ஓகேவா? அது நேம் வந்துட்டு மாஃபியாஸ் அட்ராக்ஷன். ஓகே, இப்போ ஸ்டோரிக்குள்ள போகிறான்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு ஃபியூனரல் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சுமஞ்சிக்கு முன்னாடி ஒரு பர்சன் நீல்டர் பண்ணி பயங்கரமாக ஆடுறாங்க. ரொம்ப க்ரை பண்ணி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க சுற்றி சம் பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, சம் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அந்த ஒரு பர்சன் நீல்டர் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க. கண்ணு ஃபுல்லாக டேஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு, நான் ஸ்டாப்பாக ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போனாக்கா அவங்க வந்துட்டு கத்தியெல்லாம் அழவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க டேஸ் மட்டும் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. இப்போ பக்கத்தில் இருக்க அந்த பஸ்கே வந்து ஒரு பர்சன் நீல்டர் பண்ணியிருக்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பர்சன் பக்கத்தில் நிற்கிற பர்சனை பார்த்து அவங்க கேட்குறாங்க, இப்போ அவங்க சந்தோஷமா அப்படி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் அவங்க பார்க்குறாங்க, சொல்லு உனக்கு இப்போ சந்தோஷமா? அவரோட லாஸ்ட் விஷயன்றது உனக்கு பார்க்கறது மட்டும்தான். 1 வீக்காக உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ எடுக்கவே இல்லை. அங்கிள்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன், நீ வரவே இல்லை. என்னால் வரப்படியா சொல்லிக்கல சொல்கிறாங்க. இப்போ அந்த பாசம் அவங்க பார்க்குறாங்க, சொல்லி உனக்கு அவ்வளோ வெறுப்பு இல்லை, அவ்வளோ கோவம். ஏன் உனக்கு மட்டும் எங்கள் அம்மா மேலே பாசம் இருக்கா? ஏன் அம்மா மேலே எனக்கு பாசம் இல்லை? அப்பாவுக்கு அவர் மேலே அவரோட ஒய்ஃப் மேலே பாசம் இல்லை, உனக்கு மட்டும் பாசம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா நீ? எப்படி கேட்குறாங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, நம்ஜூன் நினைப்பு அந்த டைமில் பேசிட்டு இருக்க, உங்கள் அப்பா இறந்துருக்காரு சரியா? இப்போ தான் அவருக்கு நிலைமை முடிஞ்சிருக்கு, ஃபியூனரல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, நீ இந்த டைமில் பேசலாமா அப்படி கேட்குறாங்க. உன் தம்பிக்கிட்டே சொல்கிறாங்க, அங்கிள் நான் ஃபஸ்ட்டு எங்கள் ஃபேமிலியை பார்க்கவே இல்லை அங்கிள். என் அப்பாவோட லாஸ்ட் விஷயன்றது அவனை பார்க்க மட்டும்தான் தெரியுமா? ஆனால் அவங்க வந்து நான் சொல்கிறாங்க, அவர் இங்கே கூட்டிகிட்டு வரக்குள்ள அவர் இறந்து போயிட்டார் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. இப்போ அந்த அங்கிள் பார்க்குறேன் இல்லைப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள், 1 வீக்காக உங்கள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லலை, அவன் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஒரு டைம் ஃபோன் பிக் பண்ணியிருப்பான், 6 இயரில் ஒரு டைமாகவே எங்களை பார்க்கணும்னு நினச்சிருக்கான் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அம்மா இறந்து மட்டும் தான் கஷ்டமா? எங்களுக்கு கஷ்டமே இல்லையா? அவன் வந்து எங்கள் அம்மா இவங்க மட்டும் தான் அம்மா, எனக்கு அம்மா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறாங்க, அந்த அங்கிள் பார்க்குறாங்க, இல்லைப்பா நம்ஜூனுக்கு பாரு சொல்லுங்கள், பார் ஜிமின் உங்களை தான் கேட்குற ஆன்சர் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிமின் ரம்ஜூன் தான் பிரதர்ஸ். ஓகேவா? அவங்க வந்து ஒரு மாஃபியா ஃபேமிலி சேர்ந்தவங்க. ஜிமின் அப்பா ஒரு பிக்கஸ்ட் மாஃபியா. ஜிமின் அம்மா ஒரு 6 இயர் பிஃபோர் இறந்து போயிருப்பாங்க. அது இன்னொரு மாஃபியாவில் அவங்க ஷூட் அவுட் ஆகிட்டு இறந்து போயிருப்பாங்க. அது ஜிமின் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். ஜிமினோட பார்த்ததுக்கப்புறம் ஜிமின் உடஞ்சி போயிருப்பார். ஜிமினுக்கு அவங்க அம்மா நான் அவ்வளோ பிடிக்கும். ஜிமினுக்கு ஒரு மாஃபியா திங்ஸ் பிடிக்காது, அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்க அம்மா வந்துட்டாக்க சொல்லுவாங்க, ஜிமினா நீ தைரியமாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்குது. ஜிமின் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க மாஃபியா திங்ஸுக்கு. ஆனால் இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜிமினுக்கு இப்போ மாஃபியாவே பிடிக்காது. செகண்ட் வந்து அவருக்கு அவங்க அம்மா ரொம்ப பாசம் வச்சுருப்பாரு. அவர் சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. நம்ஜூன் வந்துட்டு அந்த டைமில் இப்படினாக்கா போல்டாக இருந்திருப்பாரு இல்லை சொல்லிட்டு நம்ஜூன் அப்பாவும் இப்படினாக்கா ஜிம்மில் கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து 15 டேஸில் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அது ஜிம்மினால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க அம்மா டெத்துக்கு வந்துட்டு அவங்க அண்ணனும் அவங்களுடைய அப்பா வந்து ரீசன் அவர் நினச்சிருப்பாரு. அந்த ரீசன் வந்து அவர் பேசாமல் இப்போ 6 இயர் ஜிம்மில் ஃபாரின் இருந்திருப்பார் அப்ராடில். இப்போ நம்ம 6 இயர் ஆஃப்டர் இப்போ தான் நம்ஜூன் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஜிம்மில் அப்பா இறந்து போயிருக்காரு. அதனால தான் இப்போ நம்ம அது வந்து ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் வந்து கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். கூட்டிகிட்டு வந்திருப்பேன். எனக்கு அவர் சீரியஸாக இருக்காரு, ஜிம்மில் பார்க்கணும் ஆசைப்பட்டிருப்பாரு. சரி சொல்லிட்டு நம்ஜூன் வந்து ஜிம்மி கூட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு வரதுக்குள்ள அவர் இறந்து போயிருப்பாரு. இங்கே அது நம்ஜூனால தாங்கிக்க முடியல. ஜிம்முக்கும் சேம் பெயின் தான். ஆனால் இப்படினாக்கா அவர் கத்தியெல்லாம் அழவே இல்லை. அவர் ஆனால் டேஸ்ட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு, அவருக்கும் பெயின் இருக்கு. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் ஜிம்மில் எப்படினாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறி இருப்பார். முன்னாடி ரொம்ப சாஃப்டாக கைண்டாக ரொம்ப துருத்துன்னு ஜாலியாக பேசியிருப்பாரு. எப்போ அவங்க அம்மா இருந்தாங்களோ அதுக்கப்புறம் மென்டலி வீக்காக இருப்பார். ரொம்ப மென்டல் ஸ்டேஜ் வந்து மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ஜூன் அப்பா வந்து ஜிம்மில் ஃபாரின் அனுப்பியிருப்பாங்க. ஒரு பாடி கார்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்க வைங்க, படிக்க வைங்க, அவங்க கூட கொஞ்சம் நார்மல் ஆகிறனும் அப்போ கூட்டிட்டு வாங்க, அது வரைக்கும் அவங்க எங்களுக்கு தள்ளி இருக்கணும், எனக்கு அவங்க எங்களை ப்ளேம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. ஜிம்மில் அவங்க அப்டேட் போயிட்டு ரிட்டர்னுக்கு வந்துருக்கவே மாட்டார். அவங்க ஜிம்மில் அப்பா சொல்லியிருப்பாங்க, எப்போ அவங்களுக்கு வரதுக்கு விருப்பம் இருக்கும் அப்போ அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெச்சூரிட்டியாக புரிஞ்சுப்பான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜிம்முக்கு வரது ரெடியாகவே இல்லை. எனக்கு அவர் கொரியான்னு சொன்னேன், அவங்க அம்மா ஞாபகம் மட்டும் தான் வந்திருக்கும். அதனால அவர் வந்து கொரியா வந்து நினைக்கவும் இல்லை. செகண்ட் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனையும் அவர் ரொம்ப இப்போ ரொம்ப எடுத்துருப்பாரு. கோவம் வந்து அதிகமாக வந்திருக்கும். உங்களால் தான் அம்மா இருந்தாங்கன்ற மாதிரி அவருக்கு அந்த பெயின் வந்து அதிகமாக இருக்கும். அதனால அவங்க வந்துருக்க மாட்டார். இப்போ நம்ம ஜிம் அதை நினச்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் அந்த அங்கிள் பார்க்குறாங்க, பாருப்பா நீ ஜிம்மில் வந்து ப்ளேம் பண்ணாத ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க, நான் அவனுக்கு தான் அங்கிள், எனக்கு வந்து எப்போவுமே தம்பி மேலே பாசம் இருக்கேன், அவனுக்கு எப்போவுமே என் மேலே அப்பா மேலே பாசம் இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா நாங்கள் கொண்டு நினைக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்பாவும் போயிட்டாரு, அடுத்து நான் தான் இருக்கேன், நானும் போயிட்டுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த அங்கிள் பார்க்குறாங்க, அப்படி பேசாதப்பா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் சொல்கிறாங்க, இல்லைப்பா அப்படி பேசாத சரியா, ரொம்ப தப்பு எப்படி சொல்கிறாங்க, ஜிம்மில் அப்படி நினைக்கவே மாட்டான் அப்படி சொல்கிறாங்க. இந்த அங்கிள் தான் ஜிம்முக்கு சின்ன வயசுல பாடி கார்டாக இருப்பாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கொஞ்சம் பயம் இருக்கும். நம்ஜூன் போல்டாகவே இருப்பார். ஜிம்மு கொஞ்சம் சென்சிட்டிவ், ஜிம்மில் அம்மா மாதிரி. அதனால ஜிம்மில் நம்ம இப்படினாக்கா இந்த ஒரு பாடி கார்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பர்சனலாக, நீங்கள் எப்போ ஜிம் கூடவே இருங்க சொல்லிட்டு இவர் தான் வளர்த்துருப்பாரு. ஜிம்மில் மேக்ஸிமம் எப்படினாக்க ஜிம்மில் ஸ்கூல் கூட்டு போகிறது அவர் தான், கூட்டிட்டு வரதும் ரிட்டன் கூட்டிட்டு வரதும் அவர் தான், எல்லாமே அவர் தான் கைட் பண்ணுவார். அதுக்கு ஜிம்மில் அம்மா இருந்ததுக்கு அப்புறமா இந்த பர்சன் நம்பி தான் ஜிம்மில் அப்பா கொடுத்துருப்பாங்க. எனக்கு சின்ன வயசுல இவர் தான் கொடுத்துருக்காரு, இவரோட கம்ஃபர்ட் பண்ண முடியும்ன்றதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இவர் தான் கொண்டு வந்து பார்த்துருப்பாரு இவ்வளோ டேஸாக. ஜிம்மில் அவங்க சொல்கிறாங்க, ஜிம்மில் தான் அந்த மாதிரி பையன் கிடையாது, தெரியாதா சொல்கிறாங்க. அப்படி ஒரு சென்சிட்டிவ் சொல்கிறாங்க. நான் கேட்டேன், நான் பெக் பண்ணி கேட்டேன்னு அப்பா வந்து சீரியஸாக இருக்காரு, வந்து பாரு சொல்லிட்டு மெசேஜ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் சொல்லுங்க சொல்கிறாங்க. என் நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருக்கான் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நான் அங்கிள் பார்க்குறாங்க, இல்லைப்பா அவங்க கோவத்தை பண்ணது பாப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஞ்சு பார்க்குறாங்க, அப்போ அவனுக்கு மட்டும் அம்மா மேலே பாசம், எனக்கு பாசம் நினைக்கிறீங்க அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த அங்கிள் பார்க்குறது புரியுதுப்பா, அந்த சுச்சுவேஷன் பேசுறதுக்கு சரியா இல்லைப்பா வேணாம் சொல்கிறாங்க.
இந்த பக்கம் ஜிமின் தான் இவ்வளோ நேரம் பேசாமல் இருந்த ஒரு அங்கிள் சொல்கிறாங்க, அங்கிள் பார்க்கணும் ஜிமின் சொல்கிறாங்க, போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, டக்குன்னு நம்பிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன சொன்னால் சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் போகலாம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு நம்பிட்டு பேச ரெடியாகவே இல்லை. இப்போ நம்பிச்சு ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க, ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ இப்போ கூட மன்னிக்க மாட்டேன் அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ நானும் மேலே போயிடுவா கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ அங்கிள் பார்க்குறாங்க, பாருப்பா நம்பிச்சு அப்படி பேசாதப்பா, ரொம்ப தப்பு, இப்போ என்ன பேசிட்டு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நான் மேலே போயிடுவா, என் அப்பா என் அம்மா அவங்கள போகிற பிளேஸ்க்கு நான் போயிடுவா, அப்போ ஹாப்பியாக இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கிள் பார்க்குறாங்க, அப்படி இல்லவே இல்லைப்பா, நிஜமே இப்போ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் தப்பாக புரிஞ்சிக்கல, அவன் தான் மாறிட்டான். நான் கூட நினச்சேன் சின்ன வயசுல ஜிமினது ரொம்ப ஹார்ட் ஆகிட்டான், எங்களோட ஹார்ட் ஆகிட்டான், நாங்கள் பண்ண தப்புன்னு நினச்சிட்டேன். அதுக்கு தானே புரியுது அவனுக்கு எங்கள் மேலே பாசமே கிடையாது சொல்கிறாங்க. அம்மா இருந்த ரீசன் தாண்டி அவனுக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சின்ன வயசுல நான் பார்த்து ஜிம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கிள் பார்க்குறாங்க, அப்படி இல்லை பாப்பலாம் பேசாதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கிள் பார்க்குறாங்க, சரிப்பா சொல்லிட்டு அவர் ஜிம்மில் ஹார்ட் பிடிச்சி கூட்டிட்டு போக நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஹார்ட் பிடிச்சி விட மாட்டாங்க. என்னப்பா பண்ணுறது அப்படி அங்கிள் கேட்குறாங்க. இதுக்கப்புறம் என் கூட தான் இருப்பான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற அங்கிள் யார் கூட இருக்க மாட்டேன், நான் கூட தான் இருப்பேன் போகலாம் சொல்கிறாங்க. இப்போ அங்கிள் பார்க்குறாங்க, நம்ம என்ன பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் நீங்கள் அவனை பார்த்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவனை பார்த்துட்டு போதும் ஓகேவா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, எனக்கு ஒரு ஃபேமிலி மட்டும் தான் ஓகேவா, இதுக்கப்புறம் என் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அது வேண்டாம் சரி வராது சொல்கிறாங்க. இல்லை அவன் ஏன் தம்பி சரி என் கூட இருக்கணும், என் அப்பாவை இழந்துட்டேன், என் அம்மா இழந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற மட்டும் தான் ஓகே, என் கூட தான் அவன் பிடிச்சி அவன் பிடிக்காட்டி அவன் என் கூட தான் இருக்கணும், இது அப்பாவோட விஷயத்தை தாண்டி என்னோட விஷயம் சரி அவன் என் கூட தான் இருக்கணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் இந்த அங்கிள் யார் கூட்டிட்டு இருக்க மாட்டேன், இது கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, இந்த அங்கிள் பார்க்குறாங்க, அங்கே பாருப்பா இப்போதைக்கு வேணாம் கொஞ்சம் டேஸ் போட்டுமே சொல்கிறாங்க. இல்லவே இல்லை அங்கிள் இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க ஓகேவா, எங்கள் அம்மா அவங்கள்ட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க, என் அக்கா இவனை பார்த்து சொல்லி அம்மா தான் கூட சொன்னாங்கன்னு சொல்ல மாட்டேன் சரியா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இருந்ததுக்கப்புறம் கூட அப்பா வந்துட்டு உங்களை நம்பி விட்டாங்க, எனக்கு நீங்கள் தான் அவன் கம்ஃபர்டபுளாக இருப்பான்னு சொல்லிட்டு இவ்வளோ டேஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க சரியா. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபேமிலி கூட எங்கள் வீட்டுக்கு அவனுக்காக ஃபாரின் வந்தீங்க, போதும் அங்கிள் ஓகேவா, நீங்கள் இப்போதைக்கு போங்க உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் ஃபேமிலி கூட ரெஸ்ட் எடுங்க ஓகே, இது உங்கள் ஃபேமிலிக்கான டைம் சரியா, நீங்கள் போய் உங்கள் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இதுவே போதும், நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க சின்ன வயசுலேருந்து அப்படி சொல்லிட்டு நன்றி சொல்கிறாங்க. நான் அங்கிள் பார்க்குறேன், இல்லை பார்த்துட்டாங்க போதும் அங்கிள் ஓகே நீங்கள் போங்க, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் நீங்கள் போகக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ அங்கிள் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நன்றி பார்க்குறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, இல்லை நம்பி நான் கொஞ்சம் டைம் கூட நான் ஜிம்மில் கொஞ்சம் சரி பண்ணிட்டு சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த அங்கிள் விட மனசே இல்லை, அவர் ஜிம்மி பார்க்குறாங்க, இல்லை அங்கிள் அவர் கூட ஸ்டே பண்ண மாட்டேன், என்னால் யார் கூட இருக்க முடியாது, நான் உங்க கூட மட்டும் தான் இருப்பேன், அப்படின்னா கூட பரவாயில்ல நான் தனியாக போய்க்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கிள் பார்க்குறாங்க, அப்படின்ட்டு வந்து அப்டேட் போக புரியாது கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, என்னப்பா சொல்கிறாங்க, நீ என் கூட வாங்க சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் ஹேண்ட் விட்டுட்டு அந்த அங்கிள் கூட்டிட்டு போகிறாங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி கூட்டிட்டு போயிட்டு இப்போ நம்ம அவர் வீடியோ காமிக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ அந்த அங்கிள் பார்த்தது நீ ஓகேப்பா சொல்லிட்டு அவங்க ரிட்டன் வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க, பாரு அங்கிள் சொன்னா கேட்பல, நீ சொல்லவில்லை, நான் சொல்கிற ஒரு சொல்கிறேன் உங்கள் அம்மா சொல்கிற இருக்குன்னு சொல்லல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, நான் சொன்னால் கேட்பல சொல்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறாங்க, நீ இங்கே தான் இருக்கணும் ஓகேவா, நீ இதுக்கப்புறம் குறைய விட்டு போகக்கூடாது சொல்கிறாங்க. அங்கிள் சொல்ற நீ குறைய விட்டு போகக்கூடாது, இதுக்கப்புறம் அண்ணா கூட தான் இருக்கணும், உனக்கு இருக்கிறது அண்ணா மட்டும் தான் சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, ஆமாம் நீ அண்ணா கூட இருக்கணும் ஓகேவா, நான் உன்னை வளர்த்தது உண்மை, நான் உண்மையில வச்சிருக்க பாசம், நீ சொல்லுவ அடிக்கடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரூவில் பாசம் ட்ரூ கேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவல சொல்கிறேன். யாரும் ட்ரெஸ் பண்ண மாட்டேன், உங்களுக்கு ட்ரெஸ் பண்ண சொல்லுவல, அந்த ட்ரெஸ்ட் உண்மை, நான் கொடுத்த அன்பு பாசான உண்மை அப்படின்னாக்க, நீ ஒரு வாடிக்கடை ஒரு கார்டியனாக பார்க்கல, என்னை ஒரு சொந்த அங்கிளாக நீ பார்க்குறேனாக்க நீ வந்துட்டு நம்பிச்சு கூட இருக்கணும் ஓகேவா, இது வந்து என்னுடைய ஒரு விஷயம் வச்சுக்கோ சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க, என்னோட விஷயம் வச்சுக்கோ சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க, நான் போயிட்டு வரேன் நீ சேஃபாக அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ ஒரு மைண்ட் ஆண்டி வராங்க, நான் போயிட்டு வரேன் ஜிம் தம்பி, இதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக இருக்கணும் ஓகேவா, நம்பிச்சும் தம்பி சொல்லிட்டு நம்பிச்சும் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, ஜிம் தம்பி பத்திரம் பார்த்துக்கோங்க, அவர் கொஞ்சம் பிடிவாதமான உதவியும் சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு குழந்தை மாதிரி இப்போவும் ஒரு குழந்தை தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து ஹார்ட் பண்ணுறாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க, நான் ஹார்ட் பண்ண மாட்டேன் ஆண்டி நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. எதிராக ஒரு கேங் பார்க்குது, அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. சின்ன சொல்கிறாங்க, இப்போ சின்ன பார்க்குறாங்க, என்னடா காய் சொல்கிறாங்க, உண்மையாகவே இவன் வந்து நம்ம நம்பிச்சுங்க என்னோட தம்பியா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, உண்மையாக நம்ம நம்பிச்சோட தம்பியா, எங்களுக்கும் தோணும் தெரியல, நம்ம ஒன்றா தானே இருக்கும், கிட்டத்தட்ட நம்ம 5 வருஷம் ஒன்றா இருக்கும், நம்மளுக்கும் இது வரைக்கும் தெரியவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பிச்சு எங்களோட பாய் ஃப்ரெண்டு உங்களுக்கு கூட தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க, ப்ராமிஸும் தெரியாதுடா சொல்லிட்டு, உண்மை தெரியாதா தெரியவே தெரியாதுடா, அவன்ட்டு எதுவுமே சொல்லடா இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஏன் யாங்க சொல்கிறேன் எனக்கு தெரியலடா, அவன் இது வரைக்கும் என்ன சொன்னதே கிடையாது, இவன் எனக்கு இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. இவன் அங்கிள்கிட்ட கூட கொஞ்சம் டேஸ் கூட்டி பேசினேன், அவர் கூட எனக்கு நம்பிச்சுக்கு மேரேஜ் பண்ணிட்டு தான் சொன்னார். அப்போ சொன்னார் ஒரு பாசனுடைய பெர்மிஷன் வேணும், அவங்க வந்து அதை மேரேஜ் பண்ணிருக்குன்னு சொன்னார். அது யாரும் எனக்கு தெரியவே இல்லை, நான் நினைக்கிறேன் அது இவன் தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னன்னு காமா அங்கிள் சொன்ன பாசன் இவனாக தான் இருக்கும், நம்பிச்சோட தம்பியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பாசன் மட்டும் அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க அந்த பாசனை, மற்றவங்களாம் பார்க்க ஷாக்கடாக இருக்காங்க. வேற யாரோட பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஓகேவா, ஜிம் இருக்காரு, நம்ம ஷோகா இருக்காங்க, ஷுகா, நம்ம டே ஜங்குக்கு காய் இவங்க தான் இருக்காங்க. இவங்களாம் பார்க்குறாங்க, நம்ம நம்பிஜின் இப்படி சொல்லவே இல்லை, ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லவே இல்லை, தன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே சொல்லவே இல்லை, அவங்க அப்பா இருக்கான்னு தெரியும், அப்பா இருக்காருன்னு தெரியும், அடிக்கடி அவங்க அப்பா போய் பார்த்துட்டு வருவார், வீக்கெண்ட் அவங்க அப்பா கிட்ட போயிடுவார், அவங்க அப்பாவுக்கு தனி ஒரு மேன்ஷன் இருக்கு, அங்கே போய் பார்த்துட்டு இருப்பாரு. இவங்களும் மாஃபியாஸாக ஒரு மேன்ஷனாக இருக்காங்க.
ஆனால் இப்போ ஃபேமிலி பற்றி எதுவுமே சொல்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துருக்காங்க தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. அவருக்கு யார் சிப்ளிங்ஸ் இருக்காங்களா இல்லை அதர் கசின்ஸ் யாரும் இருக்காங்களோ எதுவுமே தெரியாது. அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் சொல்லியிருக்க மாட்டார். இப்போ எல்லாருமே ஷாக்கில் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மட்டும் அந்த பர்சன் அப்படி அட்மிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு பர்சன் சொல்லிட்டு பார்த்துருக்கா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறேன் ஜேகே சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறாங்க, உன்னால் நம்ப முடியுதா, உண்மை நம்பிருக்காங்க, இப்படி தம்பிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க சொல்லிட்டு அவங்க நம்ப முடியுதா கேட்குறாங்க. அப்புறம் ஜெவை பார்க்குறாங்க. எல்லாரும் அந்த பையனை வந்துட்டு நம்பிருக்கு ஒரு தம்பிருக்கான வாட்சிடம் பார்க்குறோம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒருத்தவங்க மட்டும் அவங்க எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்க்குறாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வேலை பார்க்குறாங்க. ஆமாண்டா அவங்க அழகாக தான் ஒருத்தவங்க ரசிக்கிறாங்க சொல்கிறேன். இது வரைக்கும் யாருக்குமே மடங்காத ஒரு மாஃபியா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாரையும் அவங்க திருப்பினாக்கா அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம் தட்டி வரும்போது தட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பர்சனை பார்த்து ஸ்டன்னாக நின்றுருக்காங்க சொல்கிறாங்க. ஆனால் திரும்பி பார்க்குறாங்க ஜேகே தான் நம்ம ஜிம்மில் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும் ஹாபியான்னு சொல்லிட்டு தெரியும் டாக்டர் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் பார்த்து தானே இருக்கேன். எப்போ நம்பிச்சிடும் அந்த பையன் கொடுத்து வந்தானோ அப்போ தானே பார்த்து தான் இருக்கேன். மற்றவங்களும் நம்பிச்சிட்டு அப்பா இருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். நீ மட்டும் அவன் அந்த பையனை தான் வச்சுக்க நம்ம வாங்க பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோங்க அப்படியே ஹோப்பி சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி காய் பார்க்கணும் எப்பெல்லாம் பார்க்காத தப்பு சரியா, எனக்கு நம்பிச்சு நாடு தம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறதுனால சொல்கிறாங்க. ஆனாலும் எங்கள் எல்லாருக்கும் பேர் இருக்கோம், நாங்களே பார்க்க பேராக இருக்கோம், எங்களோட ஆள் எங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, உனக்கும் யாரும் இல்லைல்ல சொல்கிறாங்க. அப்போ அவரும் காய் வந்துட்டு ஜெயிக்கையும் பார்க்குறாங்க ஜிம்மி பார்க்குறாங்க. செட் ஆகாத சொல்கிறாங்க. பார்க்குறேன் என்னடா சொல்கிறேன் செட் ஆகாத சரியா, அவன் வேற இவன் வேற சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. இவனும் யாரும் அடங்க மாட்டான், எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் அடங்க மாட்டான் சொல்லிட்டு கண்டிப்பாக அவன் யாருக்கும் அடங்குற பையனா இல்லை, நீங்களால பாரு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம பார்க்குறாங்கக்கா இப்படி எனக்கு தான் அப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை அந்த பையன் யாரையும் அடங்க மாட்டான், யாருக்கும் அடங்க மாட்டான், அவன் அடைக்கிடுவான் சொல்லிட்டு. ஆமாம் அவன் அடங்கி போகிற ஆள் கிடையாது, அவன் அடிக்காக்கா அவனை யாராவது அடக்கம் நினச்சானாக்கா அவங்களே அடக்கி வச்சிருவான் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் அப்படி சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு அப்படி இல்லை சொல்லிட்டு ஜெயகுலாம் பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ஜுன் தான் ஜிம்மில் ஹேட் பிடிக்கிறாங்க போலாமா சொல்கிறாங்க. நான் வரல நம்ஜுன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ஜித் பார்க்குறேன் என்ன சொன்னால் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் நம்ஜுன் அண்ணன் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. இப்போ நம்ஜித் பார்க்குறேங்க. ஸோ நீ ஹேங் கூட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எனக்கு ஹேங் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நான் கூட வர முடியாது சரி விட்டுருங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜித் பார்க்க நீ கூட தான் இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. என்னால் அவங்க கூட இருக்க முடியாது சொல்கிறாங்க. நீ என் கூட இருந்து ஆகணும் ஜிம் நம்ஜித் சொல்கிறாங்க. நான் கூட இருக்க மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நம்ஜித் பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி என் கூட தான் அவங்க சரியா சொல்கிறாங்க. நான் கூட இருக்க முடியாது நம்ஜின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் நம்ஜின் ஜிம்மில் ஹேண்ட் அப்படி ஒரு டைட்டாக விருப்பி பிடிக்கிறாங்க. பார்க் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்கேன் நம்ம ஜிம்மிலுமே இந்த நம்ஜிட் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. நம்ஜிட் யாருக்கும் பேசவே மாட்டார். ஒரு மாஃபியா தான் ஆனால் கூட யாருக்கும் பண்ணாமல் பேச மாட்டார். மாஃபியாஸ் ஒரு பர்சன் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது வேறு, அவங்க மாஃபியாவும் பிஸ்னஸ் வேறு மாதிரி இருப்பாங்க. பர்சனல் லைஃப்பில் அவர் யாரும் வேறு ஹார்ட் பண்ணி பேசவே மாட்டார். ஈவன் தேவா ஜங்கெல்லாம் ஒரு ரேடு கொடுக்குற மாதிரி பார்த்துப்பாரு. இப்போ நம்ம ஜேக்குலாம் டேக்கெலாம் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. காய் பார்க்க என்னடா நம்பிட்டு அப்போ பேச விடாரு சொந்த தம்பிக்கிட்டே எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிறாரு சொல்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் அந்த பையன் அப்படி பிடிவாதமாக இருக்கான் சொல்லி சிவா பேசுகிறேன். சிவானா சொல்கிறாரு. இப்போ நம்ம நம்ம நம்பி தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு பிடிக்கிறாங்க லைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹேண்டை விட்டு ஜிம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. விட முடியாது என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. ஹேண்டை விடுன்னு சொன்னேன் ஜிம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறேன் விட முடியாதுடா என்ன பண்ணுவா சொல்கிறாங்க. நீ என் கூட இருக்க சரியா உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீ கூட இருக்கிற அப்படி சொல்லிட்டு நம்பி ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. விட்டு சொல்கிறாங்க. நம்பிச்சு கேட்கதாவே இல்லை. அவர் கார்கிட்ட வந்துட்டாரு. இப்போ நம்பிச்சு ரன் பண்ணி பார்த்துட்டு காய்ஸ் எல்லாம் வாங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே அவங்க காரில் ஏறுறாங்க. 2 கார் வந்து ஷேர் பண்ணி ஏறிடுறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சு ஜிம் மட்டும் ஒரு கார் வந்துட்டு இருக்காங்க. ஜிம் நம்பிச்சு ஹேண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. நம்பி கிரிப் பண்ணி பிடிச்சிருக்காரு டைட்டாக எடுங்க சொல்கிறேன். இப்போ கார் மூவ் ஆகிடுச்சு. ஃபைன் ரொம்ப தூரம் கார் ட்ராவல் பண்ணி ஒரு மேன்ஷனுக்கு வருது. மேன்ஷனுக்கு வந்து எல்லாரோட காருமே பேக் டு பேக் வந்துருக்கும். ஃபைனில் காரும் ஸ்டாப் ஆகுது. இப்போ நம்பி தான் ஃபஸ்ட்டு இறங்கிட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. ஜிம் நம்பி ஹேண்ட் பிடிச்சி ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க. இங்கே பாரு பிரச்சனை பண்ணாத இதுக்கு அப்படி கூட இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. உங்க கூட நான் இருக்க இருக்கணும் நீ யார் எனக்கு ஜிம் கேட்குறாங்க. நம்பிட்டு ரொம்ப கோவம் வந்து டக்குன்னு நம்பி ஜிம்மில் ஹேண்ட் கணத்தில் கலியர் ஸ்டாப் வைக்கிறாங்க. இவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. எனக்கு நம்பிட்டு போய் கோவம் வருமா அவருக்கு இப்படி கோவம் இருக்கான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. எனக்கு மற்ற விஷயத்தில் வேறு பர்சனல் லைஃப்பில் ஒரு பிரதர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ஈவன் அவங்க ஓன் பிளட் அப்படி இருக்கும் அப்படிலாம் இல்லை. அவர் நான் பிளட் அந்த கூட அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்பாரு. ஆனால் இப்போ அவங்க ஓன் பிரதரையே அவர் அடி ஸ்டாப் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ அவங்க பார்த்துருக்காங்க என்னடா நடக்குது. நம்ஜின் கேட்டால் இவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்லிட்டு ஜின் ஓடி வராங்க. நம்ஜின் சொல்கிறாங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுறது எதுக்காக அவங்க பையன் அடிக்கிறா சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. அவன் அந்த பையனை சரி என் தம்பி ஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்ச தம்பியாகவே இருக்கட்டும் அதுக்காக ஏன் ஸ்டாப் பண்ணுற சின்ன பையன் இல்லையா சொல்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்க இனிமேல் ஆகாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க என் தம்பி விஷயம் ஓகேவா நீ இனிமேல் ஆகாது சின்ன அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன ஒரு மாறியாட்டு சின்ன கொஞ்சம் தள்ளி போயிடாரு. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறேன். என் கூட வீட்டுக்குள்ளே வாரெலாம் தொலைச்சிடுவான் சரி. இனி ஒரு டைம் நான் யாருன்னு கேட்டேன் உன்னை கொண்டு போட்டுருவோம் நான் உன் அண்ணன் சரியா சார் நம்ஜின் சொல்கிறாங்க. ஜிம் நம்ஜின் கூட முறைக்கிறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. உள்ள வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு இருக்காங்க. உள்ள வரையா இல்லையா கேட்குறாங்க. ஜிம் நின்ட்டே இருக்காரு. இப்போ நம்ஜின் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி அகைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. இவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னடா இப்படி இருக்காரு நம்ஜின் சொல்கிறாங்க. நம்ம நம்ஜினுக்கு இப்படி கோவம் வருமா சொல்கிறாங்க. காய்க்கார மாதிரி இருக்கு நான் எத்தனை டைம் யூஸ் பண்ணிக்கிறேன் அவரை பார்த்து
அவன் இப்போ ஒரு கோவம் ப்ராமிஸ் எதிர்பார்க்கவே இல்லைடா சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் ஃபைட் பண்ணுவோம், அப்போ ஒரு கோவமாக இருப்போம், நம்ம எனிமீஸ் அட்டாக் பண்ணுறப்போ அது வேறடா. ஆனால் வீட்டில் ஒரு ஓன் பிரதர் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணுறது எல்லாம் ஏற்றுக்க முடியாத சின்ன பையனாக இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெய் பார்க்குறேன், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, வரைக்கும் நான் நம்பிச்சு இப்படி பார்த்ததில்ல சொல்கிறாங்க. ஆமாம்ல சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு விளையாடுறாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் நம்ம நம்பி நஜிமில் கூட்டி வந்து சோஃபா உட்காரைக்கிறாங்க. இப்போ ஒரு மேலாண்டி கூப்பிடுறாங்க, சொல்லுப்பா நம்பி சொல்கிறாங்க, ஜூஸ் எடுத்துவாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஜூஸ் எடுத்து வராங்க. இப்போ நம்பி நான் குடி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க குடிக்கல சொல்லிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, உட்கார கூட இல்லை, எல்லாரும் சோஃபா சுற்றி நின்றுருக்காங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க, நான் குடின்னு சொன்னா சொல்கிறாங்க, குடிக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க, நம்பி ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் எடுத்தாங்க, லைட்டாக அந்த மவுத்து கிட்ட கொஞ்சம் விருப் பண்ணி அப்படி பிடிக்கிறாங்க, லைட்டாக மவுத் ஓப்பன் ஆகுது. அப்படி நம்பி ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஜூஸாக கீழே போக முடியல, அப்படியே இப்படினாக்கா சாட்சி பிடிச்சிருக்காரு லைட்டாக கொஞ்சம் மவுத்தை. இப்போ கொஞ்சம் ஜிம்மில் அப்படியே மூணு அனுப்பிடுறாங்க ஜூஸை. நம்பி ஃபுல்லாக ஃபீல் பண்ணிடுறாங்க. ஜிம் ஃபுல்லாகவே அந்த ட்ரிங்க் குடிச்சிடறாங்க, அந்த ஜூஸை குடிச்சு முடிச்சிடுறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க, பாரு அந்த வீட்டை விட்டு போகணும், என்னை விட்டு போகணும்னு நினச்சா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், என்ன பண்ணுவா கேட்குறாங்க. என்னால் பண்ணுவா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க, கொல்ல போறியா ஜிம் கேட்குற. நம்பிச்சு பார்க்குறேன், என்ன சொல்கிறாங்க, கொண்டுக்கோ சரியா ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க, நீ மன்னிக்க மாட்டியா நீ நம்பிச்சு கேட்குறாங்க. ஜிம் நம்பியிருக்காங்க, சொல்கிறா நீ மன்னிக்க மாட்டியா சார் ஜிம் நம்பிச்சு ஜிம் ஷர்ட் பிடிக்கிறாங்க, ஷர்ட் பிடிச்சி கோசாக எடுக்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்க என்ன நடக்குது சொல்லிட்டு இருக்கிறான். ஜிம் நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க, இது நம்பிச்சு யாரும் சொல்லி கேட்கறவே இல்லை, என்னை மன்னிக்க மாட்டியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்னால் மன்னிக்க முடியாது, ஐ ஹேட் யூ ஜிம் சொல்கிறாங்க. நம்பிச்சுட்டு இன்னும் கோவம் வருது, அவருக்கு ஒரே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. நீ என்ன எவ்வளோ நாள் இது வரதுக்கோ சரியா, ஆனால் எனக்கு அப்படி கவலை இல்லை, நீ என் தம்பிகிட்ட யாரும் மாற்ற முடியாது சரியா சொல்கிறாங்க. நீ என்னோட பிளட் ஓகே, என் ஃபேமிலி எனக்கு சொல்கிறது நீ மட்டும் தான் சரியா, என் கூட இருந்து அவங்க என்ன பண்ணாலும் சரி என் கூட இருக்கணும். அப்படி தான் வந்து தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க விட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஹேண்ட் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு ரூம் போய் தள்ளுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு கோவம் வருது. இப்போ பார்த்தா ரூம் அவ்வளோ ஃபெசிலிட்டியாக இருக்குது. இப்போ நம்பிச்சு பார்க்குறேன், இதுக்கப்புறம் எங்கே தான் இருக்குது சரியா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் கூட மட்டும்தான் இருக்கணும், என்னை தாண்டி எங்கே போகும் நினச்சா என்ன பண்ண தெரியாது, பார்த்துக்கு தொலைச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு ரூமில் லாக் பண்ணி கீழே வந்துடுறாங்க. கீழே விட்டு போய் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஹெட் அப்படி மாதிரி அப்படி சாய்க்கிறாங்க. அவ்வளோ டென்ஷனோட அப்படி டிப்ரெஷனாக இருக்காரு. இப்போ சின்ன வராங்க, நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, சாரி கைஸ் நான் உங்களா சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு இந்த பிரச்சனையும் கிடையாது, என்னடா நடக்குது அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்ன நடக்குது, நீ யார்கிட்ட போய் ஹாட் இந்த மாதிரி காமன் பேசி நான் பார்த்துடா, நம்ம மாஃபியா ஃபீல்டு வேறு விட்டு நம்ம ஒர்க் பிளேஸ் கூட யாரும் கத்தவே மாட்டேடா, யாரும் டிசிப்ளாக இருக்குன்னு சொல்லுவேன், யாரும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லுவே தவிர மற்றபடி இந்த மாதிரி நடந்து நான் பார்த்துக்கிட்டு இவ்வளோ கோவப்பட்டு ஒரு பர்சன் அடிச்சியோ ஒரு பர்சனை ஃபோர்ஸ் பண்ணி நான் பார்த்துக்கிறடா, என்னடா நடக்குது, என்னுடைய தம்பி அவங்களுக்கு அவங்க அவ்வளோ பாசமாக இருப்பேன், இந்த காசும் நம்ம ப்ளே அவங்களுக்கு அவ்வளோ பாசமாக இருப்பேன், அவங்கள விட்டு எவ்வளோ ப்ளே பண்ணுவாங்க, எவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, எப்படி பண்ணி ஒரு மாஃபியா ஒரு ஜீனியஸ் வந்துட்டு எல்லா டேலண்ட் இருக்குது உங்ககிட்ட, அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, இவன் எவ்வளோ சேட்டை பண்ணி அமைதியை போட்டுக்கிட்டு இருப்படா, அவங்க ஒரு வாரத்தை கூட சின்ன கூட சீன்னு சொல்ல மாட்டேன், இவன் அவங்க ஹார்ட் பண்ணவே மாட்டேன், அவ்வளோ வந்துட்டு இது பண்ண உனக்கு பிடிக்கல, சம்டைம்ஸ் அவங்க பண்ணுற புரிஞ்சு உனக்கு பிடிக்கலனா கூட அவங்க சின்ன பசங்க விட்டு கொடுக்க தெரியுமா, ஆனால் இவருக்கு ஓன் தம்பி இவங்க எல்லாரும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், உன் ஓன் பிரதர் உனக்கு ஒரு பிரதரை கான்ட்ரே நம்ப முடியல, செகண்ட் நீ அவனை இவ்வளோ ஹார்ட் பண்ணுறேன், என்ன நம்பிச்சு நடக்குது, அவன் ஒன்று இவ்வளோ இருக்கிறான், இவங்க நாங்களும் இவ்வளோ லவ் பண்ணுறான், நான் உடனே அவன் இருக்கிறான், என்ன நடக்குது நம்பிக்கிறான் எனக்கு சொல்ல, எனக்கு புரியவே இல்லை, நீங்கள் அவையும் ஒன்று இவ்வளோ இருக்கிறான், நீயே என்கிட்ட இவருக்கு சொல்லவே இல்லை, எங்கே தான் டேஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. இப்போ நம்பி நம்ம இருக்காங்க சொல்லு, நம்பி எனக்கு தெரிஞ்சுக்கணும், நாங்கள் தெரிஞ்சுக்கூடாதா, நாங்களும் ஃபேமிலி இல்லையா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குங்க சொல்கிறாங்க, சொல்லு மற்றவங்க கூட விட்டு நான் உங்களுக்கு ஃபேன்ஸ் இல்லையா, நம்ம ஃபேமிலி விஷயம் எனக்கு தெரியக்கூடாது நினைக்கிறியா சொல்கிறாங்க. அப்போலாம் எதுவும் இல்லை ஜென்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்பிச்சு டேஸ் சொல்லவே இல்லை, நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க டேஸ் ஆனால் நீ இன்னைக்கு வந்துட்டு நீ பேசுனது நீ உங்கள் தம்பிக்கு நடந்து அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எதுவும் ஹார்ட்டாக இருக்கே அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பின்னு பார்க்குறாங்க, ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன் ஜென் சொல்கிறாங்க. புரியல நம்பி நான் சொல்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க. ஆமாம் ஜென் இப்போ வந்து நான் என் தம்பி என்னோட சொந்த தம்பியை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பார் ஜென் ரொம்ப ரொம்ப பாசமாக ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக ஹம்பிளாக இருப்பேன்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்போ காய்ப்பாங்க என்ன சொல்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப குழந்தை தரமாக இருப்பான் தெரியுமா, அவன் பேசுவேன் நான் கேட்டே இருக்கேன், நாள் ஃபுல்லாக கேட்டுருக்கலாம், அவ்வளோ நல்லா பேசுகிறவன் குழந்தைய இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான், இவன் நம்ம 10th படிக்கிற வரைக்கும் ரொம்ப குழந்தரமா இன்னசென்ட்டாக அப்படி பியூராக அப்படி இருக்கும் தெரியுமா, என் அம்மா எவ்வளோ அவன் ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படி சொல்லி நினச்சாங்க, ட்ரை பண்ணாங்கன்னா அவன் இன்னும் குழந்தரமா இன்னசென்ட்டாக தான் இருப்பான், ரொம்ப பாசமாக இருப்பான், அவனுக்கு அம்மானா அவ்வளோ பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு அவனுக்கு அம்மானா அவ்வளோ பிடிக்கும், இவன் என்கிட்ட ஃபஸ்ட்டு அவன்கிட்ட ஃபைட் பண்ணுவான், எனக்கு தான் அம்மா உனக்கு அம்மா என்கிட்ட சொல்லுவான், என் அம்மா கூட சொல்லிப்பாங்க எனக்கும் சரி ஓகே அவன் என்னோட 5 years சின்ன பையன், அவனுக்கு வெஜிடேரியன் சின்ன பையன் தானே சரி ஓகே அவன் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு நானும் யா சரி ஓகே ஏன்னா நான் அப்படி ஃபைட் பண்ணுவேன், இல்லை ஏன் அம்மா எனக்கு அப்படி உனக்கு நான் சொல்லுவேன் நான் ஏற்றுக்க மாட்டேன், இல்லை எனக்கு மட்டும் தான் அம்மான்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான், எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவான், எங்கள் அம்மா சொல்லுவாங்க அம்மா நமக்கு மட்டும் தான் அம்மான்னு சொல்லிட்டு அப்போ தான் சமாதானம் ஆகும். அந்தளவுக்கு அம்மா நமக்கு அட்டாச்சிட்டு எனக்கு வந்துட்டு அப்பா அம்மா 2 பேர் யார் பிடிக்குன்னு கேட்டாக்கா அப்பா அம்மா 2 பேரும் சொல்லுவேன், அவனு கேட்டால் அம்மா மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லுவான். எனக்கு என் அப்பா வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணார், அதனால தான் அவனுக்கு வந்துட்டு அப்பா வந்து பாசமாக இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவன் பார்க்குறாங்க நம்பி நான் போட்டு டீட்டெயிலாக சொல்லலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்பிச்சுனடா நம்ம ஜிம்மில் நம்பிச்சோட பேரண்ட்ஸ்க்கு மேரேஜ் ஆகிருக்கும், நம்பிச்சோட அம்மா எப்படினாக்கா ரொம்ப ரிச்சஸ்ட் பொண்ணு ரிச்சஸ்டான ஒரு ஃபேமிலி சேர்ந்தவங்க, அவங்களுக்கு மாஃபியால ரொம்ப ரொம்ப பயம், அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவாங்க.
அவங்க அலைன்ஸ் வந்திருக்கும். ஆனால் அந்த பர்சன் எனக்கு பிடிச்சிருக்கும். அவங்க மாஃபியா தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி ஒரு மாஃபியாவுக்கு அலைன்ஸ் வந்திருக்கும். அவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு பொண்ணு மேலே ஃபாலோ ஆயிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பிடிக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணு கொடுத்துட்டு மாஃபியாவை பிடிக்காதம்மா, வயலன்ஸை பிடிக்காது, ரொம்ப பயந்த ஒரு பொண்ணு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருச்சு அந்த பொண்ணு. அதனால ஓகே நம்ம மாஃபியாட்ட மறைச்சிருங்க, ஹைட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஆஃப்டர் மேரேஜ் சொல்லிக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லை அப்படி சொன்னால் நாளைக்கு ப்ராப்ளம் வராது சொல்லிட்டாங்க. இல்லை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு மேரேஜுக்கு ஆஃப்டர் தான் தெரிய வருது. அவங்க பேர் லூனா, லூனா அண்ட் பார்க்கு 2 பேரும் தான். இப்படினாக்கா அந்த பர்சன் முடிச்சப்பறம் தெரிய வருது. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு மாஃபியான்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போயிடுறாங்க. அவங்க பாருமா நீ பயப்படாத, தப்பு பண்ணிட்டேன், நான் மறைச்சது தப்பு தானே சொல்ல மாட்டேன், ஹைட் பண்ணிடக்கூடாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன ஃபோட்டோ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ தான் எனக்கு வேணும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு எப்படி சொல்கிறது, அவங்க லவர் ஃபர்ஸ்ட் சைட்னு கூட சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நான் மாஃபியா பிஸ்னஸ்னால உனக்கு எந்த ஒரு ஆபத்து வராது, பயப்பட தேவையில்லை அப்படி சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்னக்கா அவங்க ஹஸ்பண்ட் பிடிச்சிருச்சு, அவர் சொல்கிறதுலாம் பார்க்குற பிடிச்சி ரொம்ப கேர் பண்ணுறாரு. ஆனால் என்னன்னாக்கா அவருக்கு மாஃபியா இருக்கிறது பயமாக இருக்குது. இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது சார், பயப்படாதமா சொல்கிறாங்க. அப்போ அந்த பொருள் அப்பா பார்க்குறாங்க, ஏமா உனக்கு இவ்வளோ பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு பயமாக இருக்குது, மாஃபியா திங்ஸ்லாம் பயம் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, சார் ஓகேப்பா நீ ஒன்று என்ன பண்ணாக்க ஒர்க் ப்ளேஸ் தனியாக வச்சுக்கோ, நீ வந்துட்டு என் பொண்ணு கொஞ்சம் இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டீங்க, ஆமாம் என் பொண்ணு இங்கே இருக்கட்டும், எனக்கு அவன் பயப்பட இல்லையா சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே அவங்க எப்போ தைரியம் ஆகுறாங்களோ, எப்போ அவங்க கூட இருந்தால் அவங்க கூடவே இருக்குன்னு நினைக்கிறாங்களோ, அவங்க கூட சேஃபாக இருக்குங்கப்பா, நீங்கள் உங்க கூட இருந்தால் எதுவும் உங்களுக்காக நினைக்கிறாங்களோ அப்போ உங்க கூட கூட்டிகிட்டு போறீங்களா சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, சரி ஓகே நம்மளுக்கும் ஆஃபீஸ் நிறைய எனிமீஸாக இருக்காங்க, இப்போதைக்கு நம்ம இங்கே வச்சுக்கலாம் தப்பு இல்லை சொல்லிட்டு ஓகேவா அப்போ நம்ம இங்கே சரியா சொல்லிட்டாங்க. அதுக்கு இங்கே இருக்கு ஓகேவா, என்னோட அப்பா அம்மா கூட எடுத்து போக சொல்லிட்டாங்க. அது கேட்குறவங்க ஹாப்பியாக இருக்குது. ஓகே இங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு இப்போனாக்கா 15 days அங்கே இருப்பேன், 15 days அங்கே இருப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க்கு இம்பார்ட்டன்ட்டு, நீ இம்பார்ட்டன்ட்டு, நான் 2 பேருக்கு ஈக்குவலாக டைம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகேங்களா சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, லைஃப் அழகாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாய் பிறக்கிறான், ரொம்ப அழகாக க்யூட்டாக நம்பிச்சு ஓகேவா, அழகாக டெம்பிள் ஸ்மைலோட க்யூட்டாக அழகாக பையன் பிறந்திருப்பான். அந்த பையன் பிறந்து ரொம்ப அழகாக இருக்குது, எந்த திங்ஸை பார்த்தாலும் உடச்சிடுறாங்க. இப்போ அவங்க அந்த பாசம் பார்க்குறாங்க, என்னங்க சொல்கிறாங்க, என்ன மாசிட்டாங்க உங்கள் பையன் எடுத்து உடச்சிடுறாங்க சொல்கிறாங்க. உடைக்கிட்டு பரவாயில்ல வாங்கி தரேன் சொல்கிறாங்க. அந்த பையன் தொட்டதெல்லாம் உடைப்பான். அதனால இப்போ ஜீனியஸாக இருக்கான், சின்ன வயசில் நல்ல பிரில்லியண்டாக ஒரு பையனாக இருக்கான். நம்பிச்சிருக்கு நல்ல படிப்புலாம் நல்ல ஒரு டேஸ்ட் பார்த்துருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி போயிட்டு ஒரு 5 years ஆஃப்டர் அவங்க கிளியர் பேபி பிறக்கிறாங்க, ரொம்ப க்யூட்டாக அழகாக லட்டு மாதிரி பேபி பேர் பார்ச்சின்றா ஓகேவா. நம்பிருக்கு அப்புறம் பார்ச்சின்னு பிறந்திருப்பாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க, அம்மா எனக்கு தம்பி பிறந்தா சொல்லிட்டாங்க. ஆமாம் தம்பி பிறந்தா ப்ளே பண்ணிருக்காங்க ஒரு தம்பி எப்படி சொல்லிட்டு நம்பிக்கிற அம்மா சொல்கிறாங்க. நம்பிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, அவங்க தம்பி கூட அவருக்கு என்ன கொஞ்சம் தம்பி விளாட ஆரம்பிக்கிறாங்க, க்யூட்டாக ப்ளே பண்ணுறாங்க, அண்ணான்னு சொல்லிட்டு பாசமாக இருக்காங்க. அவங்க அம்மா அப்போ கூட ஃபீட் பண்ணுறாங்க, அம்மா எனக்கு தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா அண்ணா ஃபீட் பண்ண எனக்கு மட்டும்தான் அப்படி சொல்கிறாங்க. வச்சுச்சோ இது நடக்காங்க இப்படிலாம் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அம்மா எனக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க, அப்படியே அம்மா சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு அப்போ 3 years இருக்கும். 3 years இருக்கும்போது இருந்தாக்கா அந்த பையனுக்கு அவங்க அம்மா வீட்டு ரொம்ப பாசம் அடைச்சிட்டா இருக்கும். அம்மா கூட ப்ளே பண்ணிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு நம்ம போகிறீங்களா சொல்லிட்டு போக மாட்டேன் சொல்லுங்க, ஏன் சொல்லிட்டு அம்மா கூட இருப்பேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லுவாங்க, ஆமாம் அம்மா கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் சொல்லிட்டு வச்சுட்டு ஓசரம் கொஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவ் 2 பேருமே. அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க பையன். நம்பிட்டு ரொம்ப போல்டாக இருப்பாரு, நம்பிட்டு எது பார்த்தும் பயப்பட மாட்டாரா அப்படின்னு ஆப்போசிட் எது பார்த்தாலும் பையன் அம்மா சொல்லிட்டு ஓடி வந்துடுங்க, என்னம்மா சொல்லிட்டாங்க பாருங்க பக்ஸ் சொல்லிட்டாங்க. பக்ஸை செல்லாம் சொல்லிட்டாங்க. பக்ஸை பார்த்து பயப்படுற பையன் நம்ம ஜெமின். ஆனால் நம்பிட்டு பார்த்தா பக்ஸை நசுக்கி போடுற ஒரு பர்சன் அவர். அப்படி 2 பேரும் ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. நம்பிட்டு அவங்க தம்பி ரொம்ப பிடிக்கும். ஆனால் டீஸ் பண்ணி பார்க்குறாங்க, நீங்கள் பாரு எது பண்ணுறேன் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா எந்த சொல்கிறாங்க, அம்மா எந்த எப்படி சொல்கிறாங்க, அம்மா எந்த அம்மா சொல்லுங்க நீங்கள் எந்த சொல்கிறாங்க, அப்படி சொல்லணுமா சொல்கிறாங்க. சரிப்பா நான் வந்துட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அவங்க சின்ன பையன்ப்பா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாங்க. அந்த பையன் பாசமாக இருக்கேன் இந்த நம்பிச்சு நான் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்பி பையனை சொல்கிறாங்க, இது அம்மா சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க, இதெல்லாம் கட்ட கொடு அம்மா முடிச்சு ஷேர் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொடுப்பா அம்மாவோட கொடுக்க மாட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்பி ரொம்ப சிரிக்கிறாங்க. ஏன் சொல்ல உனக்கு அம்மா நான் அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் ரொம்ப பிடிக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும், உங்களை மட்டும் கொடுக்க மாட்டா சொல்கிறாங்க. அது கேட்குறாரு நம்பி அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நம்பி இந்த மாதிரி இருக்க மாட்டாரா, ஜிமின் ஆப்போசிட்டாக இருக்காரு, உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துருக்காங்க. அப்புறம் நம்ம நம்பிட அப்பா தூக்குறாங்க, கொஞ்சிறாங்க. ஆனால் பிடிக்குன்னு வந்து அவங்க அம்மா கிட்ட தான் போயிடுறா போகிறா தவிர அவங்க அப்பா கிட்ட ப்ளே பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கீங்கம்மா சொல்கிறாங்க. இல்லைங்க நாங்கள் லாங்கில் இருக்கீங்களா அதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பிரச்சனை கூட தெரியாமா, இல்லைங்க வேண்டாங்க இதுக்கு முன்னாடி கூட நான் மட்டும் இருந்தேன், நான் அப்போ புரியுதா கூட நான் வந்திருப்பேன். ஆனால் இப்போ பசங்க இருக்காங்க எனக்கு என்ன பண்ணி தாங்க, இப்போ பசங்க பேராங்க தாங்க மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்லிட்டு இல்லவே இல்லைங்க நீங்கள் வந்து எப்போ போடும்போது பார்த்துருப்பாங்க ஓகேவா சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டேஸ் கேட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போய் எனக்கு ஏஜ் ஆகுது, பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. இப்போ 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் வீட்டு பாடி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க கூட எப்போவுமே அவங்க அப்பா பாடி வச்சுருப்பாங்க, பாடி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த வீட்டில் அது பெரிய எல்டர்ஸ்னு பார்த்தா 2 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம நம்பிட்டு அவங்க அம்மா அதுக்கப்புறம் நம்ம ஜிம் 3 பேர் இருக்காங்க.
ஜிம் பார்க்குறாங்க இப்போ ஜிம்மில் ட்ராயிங் பண்ணுறாங்க. அதில் அவங்க அம்மாவே அவருக்கு ட்ராயிங் பண்ணுறாரு. இப்போ ஜிம்மில் அவங்க பார்க்குறாங்க எங்கப்பா அண்ணாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க நான் ஃபஸ்ட்டு அம்மா தான் வரைவேன், அதுக்கப்புறம் தான் அண்ணா அப்பா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ சரி சார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 2 பேர் சேர்த்து வரைகிறாங்க. ஒரு ஃபேமிலிக்கு அழகாக ட்ராயிங் பண்ணுறாங்க. சரி சொல்லலாம் உங்களுக்கு யாரும் பிடிக்கும் சொல்கிறாங்க. மேம் அதை பிடிக்கும் சொல்கிறாங்க. டாடா பிடிக்காதா டாடா பிடிக்காது சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது சொல்லலாம் சொல்கிறாங்க. டாடா இப்போதும் வெளில தான் இருக்காங்க, அப்படியே பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் வந்து ஜாப் பண்ணுற விட பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிண்டர் வந்து பிக் பண்ண அப்போ ஜிம்முக்கு 4 இயர்ஸ் ஆகுது. ஓகேவா 4 இயர்ஸில் ஜிம்முக்குனாக்கா கிண்டர் போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்புறம் மேம் ஜிம்மில் வந்து கேட்குறாங்க உனக்கு நீங்கள் யார் பிடிக்க சொல்லிட்டு நீங்கள் உங்களை பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு டாடா வந்து பிக் பண்ண மாட்டாரு. மற்றவங்களாம் அப்பாலாம் வருவாங்க இல்லையா, ஜிம்மில் அப்போ இங்கே வர மாட்டாங்க. எனக்கு அவர் பிஸியாக இருப்பார். அந்த ரீசனால ஜிம்முக்கு வந்து அம்மா தான் பிடிக்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லக்கூடாது செல்லும். அப்போ நமக்கு அது ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ சொல்லி ஜிம்மில் அவங்க அம்மா ஜிம்மில் அம்மா ஜிம்முக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க இல்லை எனக்கு மம்மி மட்டும் தான் பிடிக்கும், மம்மா தான் எனக்கு வேணும் ஜிம் ஐ லவ் மாம் சொல்லி ஜிம்மு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் டேஸ் போனாங்க புரிஞ்சு பா சொல்கிறாங்க. அப்படின்னு போயிட்டு போகிறாங்க. அப்படின்னு அப்போ கேட்குறாங்க யார் பிடிக்கும் சொல்லிட்டு மம்மா தான் பிடிக்கும். சரி எனக்கு பிடிக்காது சொல்லிட்டாங்க. பிடிக்கும் ஆனால் மம்மா தான் மோர் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. ஏன்னா மம்மா தான் ஃபுட்டு ஃபீட் பண்ணுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க, ஸ்கூல் வராங்க, பிக் பண்ணுறாங்க, ட்ராப் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவும் பண்ணல ஸோ ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இல்லைப்பா அப்பாவுக்கும் மேலே பாசம் தங்கும், அப்பாவோட ஒர்க் அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் அம்மா தான் பாசம் சொல்கிறாங்க. அப்புறம் அம்ஜிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா எனக்கு புரியுது தான் என் குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல அட்லீஸ்ட் உங்க கூட கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ தான் நம்பிட முன்னாடியாவது நம்பிட அப்போ 15 டேஸ் இருப்பார். இப்போ 10 டேஸ் 5 டேஸ் மட்டும் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒர்க்கு போயிடாரு. அந்த ரீசனால ஜிம்மில் வந்து சொல்கிறேன். ஜிம்மில் அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மேலே தப்பு, நம்ம எதுவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதனால தான் வந்துட்டு அவங்க அம்மா பிடிக்குது சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க அப்பாவும் என்ன ஈக்குவலாக பாருங்க உங்களுக்கு நான் அப்போ ரெண்டு கண்கள் மாதிரி ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் ரெண்டு கண்ணும் நீங்கள் சொல்கிறாங்க. அப்படி நமக்கு ஒரு மார்க்கு சரி ஓகே சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஜிம்மில் ஸ்ட்ராங்காக இருக்க விரும்பல, அவருக்கு நம்ம அம்மா கூட வந்தால் மட்டும் போதும். அது உலகமே உங்கள் அம்மாவை நினைக்கிறாரு. உங்கள் அம்மா ஒரு செகண்ட் இல்லைனா கூட அவர் துடிச்சு போயிடுவார். உங்கள் அம்மா காணும் சொல்லிட்டு அழுவே ரொம்ப அழுவாங்க. நம்பி பார்க்க எதுக்காக அழுதுட்டு இருக்கா சொல்கிறாங்க. நம்பிக்கை தான் அம்மா எங்கா சொல்கிறாங்க. அம்மா இங்கே தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அம்மா எனக்கு கோயில் போயிருந்தா கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். வந்து பார்க்குறாங்க பார்த்து அந்த அங்கிள் சமாதானம் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கூட அழகாக சொல்கிறாங்க. அங்கிள் அம்மா வேலை சொல்கிறாங்க. இங்கே பார்த்து அம்மா வந்துடுவாங்க வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி 2 தூக்கி கொஞ்சிறாங்க. ஆனால் யாராலும் சமாதானம் பண்ண முடியல. அப்போ தான் உங்கள் அம்மா கேட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிம் ஓடி போய் உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. என்ன மாதிரி கேட்குறாங்க எங்கே போயிட்டீங்க ஜிம் விளையாடுறாங்க. நம்ம ஜிம்மில் அம்மா இருக்கிறாங்க. ஐயோ என்னம்மா அங்கே அழகாக ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டோமா ஜிம் சொல்கிறாங்க. சரிம்மா சரிம்மா ஒன்றும் இல்லைம்மா ஜிம்மில் அம்மா தாத்தையே சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா இவன் அப்படி இருக்கான் சொல்கிறாங்க. எனக்கு ஏதோ இதை ஒட்டு இந்த மாதிரி அந்த அட்டை பூச்சி நடக்கல அப்படிலாம் அட்டை எப்போ ஒட்டிக்கிட்டே இருக்குமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மயிலாட்டி பார்க்குறேன் என்னப்பா அப்படி சொல்கிறேன். அட்டையை கூட அவ்வளோ கம்பேர் பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. பின்னா சொல்லிட்டாங்க கங்கா குட்டிங்களாலும் சொல்லி சரியாக சொல்லிட்டாங்க. அதான் அவங்க அம்மா கூடவே இருக்குமா அப்படி வேணா சொல்லி சரியாக கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்கணும். சரி ஓகே எனக்கு என்ன உதவி தான் சொல்ல முடியும். கங்கா குட்டி மாதிரி எப்போதும் உங்க கூட ஒட்டிகிட்டு இருக்காமா சொல்லிட்டாங்க. இருக்கட்டும்ப்பா அப்படி சொல்லி நம்ம சொல்லிட்டாங்க. ஏன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா கிட்டே சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அம்மா இதை விட்டு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் எல்லாம் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா இதுக்கப்புறம் அம்மா இங்கே போட சரியாக சொல்கிறாங்க. அம்மா மிஸ் சொல்கிறாங்க. சரிம்மா மிஸ் இட்டு அப்படி சொல்லிட்டாங்க. நம்பிட்டு வேலை இருக்கு எனக்கு நம்ம எல்லாம் சொல்ல மாட்டாங்க அம்மா பார்த்து. ஆனால் ஜிம் ஸ்கூல் போயிட்டு வந்தாலே சொல்லுவாங்க அம்மா பார்த்து மிஸ்ஸியம்மா நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது கேட்குறா ஜிம் நமக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ அட்டாச்சாக இருந்தால் இப்படி வளருமா வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கலாம். ஒரு பயம் வருது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. முடியவே இல்லை அவங்களால. அவங்க எல்லாத்தையும் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு ஜிம்மில் அந்தளவுக்கு அம்மாட்ட மோர் அட்டாச்சாக இருக்காங்க. ஸ்கூலில் கூட அவர் யாரையோ பற்றி ஒரு வாசம் பற்றி பேசினாங்க அவங்க அம்மா பற்றி மட்டும் பேசுவார். இப்போ நம்பிக்கு புரியுது சார் ஓகே சொல்லிட்டு அவங்க வர சேஞ்ச் ஆயிடுவான்னு நினைக்கிறாங்க. அப்படி பேசுகிறதா பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம நம்பி அப்பா வந்துட்டு வராங்க. லீவுக்கு வரும்போது இப்போ ஜிம்மில் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் பார்க்குறேன் ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க சொல்லிட்டோம். இப்போ உனக்கு யார் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. அம்மா தான் சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா சொல்லிட்டாங்க. நீங்கள் என் கூட 1 மந்த் ஃபுல்லாக இருங்க நான் சொல்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் போய் ட்ரை பண்ணுறாங்க. முடியல ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 12 டேஸ் இருப்பாங்க. டக்குன்னு அவருக்கு ஒர்க்கு போயிடுறாங்க. பார்த்தீங்களா 1 மந்த் கூட என்கிட்ட எப்படி ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஜிம் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைப்பா நீ புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து பார்க்குறேங்க சார் அவங்க பாரு அப்பா புரிஞ்சுக்க சொல்கிறாங்க. போங்கம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜான் பார்க்குறீங்க சரி இப்போ யாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவர் கொடுத்துட்டு அவர் நம்ம கூடவே இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் டேஸ் கூட இருப்பார் இப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அழகாக ஸ்கூல் போயிட்டுருக்காங்க. அவருக்கு எந்த ரிங்ஸ் கிடைச்சாலும் அது ரம்ஜிட்டு ஷேர் பண்ணுவார். அவங்க அம்மாவும் வாழ்ந்து கொடுத்தா கூட அது ரம்ஜிற்கு இருக்கான்னு பார்த்து தான் அவருக்குனாக்கா அவருக்கு வந்து யூஸ் பண்ணுவார். அம்மா இது எனக்கு கொடுத்தா நான் சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜி ராம பார்க்குறீங்க இல்லை அந்த பாரு அண்ணாவுக்கு இருக்குது சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு எனக்கு அது சிங்கிள் திங்ஸாக இருந்தாக்கா அது வந்து வரதுக்கு மாட்டார். அவங்க அண்ணனுக்கு இருக்கா அப்படி பார்த்துட்டு பாருங்க பாஸ் பார்க்குறவங்க அண்ணன் மேலே சரி இப்போ ஃபஸ்ட்டுவாகவும் இருக்கும். அவங்க அம்மா அவங்க அண்ணா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்தாங்க. அவ்வளோதான் அப்படி முடிச்சு பிடிச்சிட்டு தெரியவார். ஜிம்மா பார்க்குறேன் இப்போ என்ன வாங்கி வாத்துக்குட்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க நீங்கள் அண்ணா கூட பேசிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மா பார்க்குறீங்க அண்ணா கோபத்தானே சொல்லி கொடுத்தானே சொல்கிறாங்க.
பார்க்கணும் அதான் நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா எதுவும் பண்ணுங்க பாஸ் ஜிம்லாமா கூப்பிட்றாங்க அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறது மெயினாக பார்க்குறேன் ஏன் தம்பி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறது சொன்னாங்க சொல்கிறாங்க அவ்வளோ பாசமாக இருக்கிற சேர்ந்து உங்கள் அம்மா கூட பாசிட்டிவ் நம்பி பார்க்கணும் அவ்வளோ பாசிட்டிவ் ஆகுது நம்பி ஒரு ஜிம்ல சிக்ஸ் சொல்கிறாங்க ஜிம் பார்க்கணும் அம்மா நம்பி கேள்றாமா ஆஜின்னு சொல்கிறாங்க இதுக்கு நம்பி அம்மா பார்க்குறாங்க சரி அண்ணன் பார்த்துட்டு போட்டோம் சொல்கிறாங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மா சொல்கிறாங்க இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க இப்போ நம்பி கண்ணை காட்டி சொல்லி இங்கே பா நம்பி எது தம்பிக்கு ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கத்துறாங்க இப்போ நம்ம ஜிம்ல அப்போ ஸ்மைல் பண்ணுறாங்க நம்பி பார்க்குறாங்க அப்போ தான் கில்லுன்னு சொல்கிறாங்க அவர் பண்ண தப்பு எவ்வளோ சொல்கிறாங்க அப்போல்லாம் ஜிம்ல வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவருக்கு அவங்க அம்மா நான் அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லிட்டு இப்போ 5 days அழகாக பாஸ் ஆகிட்டு இப்போ இந்த பக்கம் ஜிம் 9th படிச்சுட்டு இருக்காங்க நம்பிட்டு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிக்கிறாரு காலேஜ் தேர்ட் இயர் முடிக்கிறாரு இப்போ ஜிம்முக்கு எண்ட் ஆயிடுச்சு 10th போக போகிறாங்க இப்போ நம்ம அந்த சம்மர் ஹாலிடேஸில் அவங்க அப்பா வந்திருக்காங்க இப்போ நம்பி அப்பா சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க சரிப்பா சொல்கிறாங்க நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் இல்லைப்பா எந்த கண்ட்ரியில் போட்டோம்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நான் ஃபாரின் கண்ட்ரியில் போகலான்னு சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க சேவல் வரேன்னு சொல்கிறாங்க சேவல் ஆமாம் சேவல் வரேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்பிடாப்பா பார்க்க என்னம்மா சொல்கிறேன் நீ கேட்குறாங்க அதுங்க சரி என்ன சொல்கிறேன் நம்பிட்டு சேல் வர நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்பிடாப்பாவும் சரி ஓகே நம்பிடாப்பா பார்க்குறாங்க அதுக்காக சொல்கிறாங்க அம்மா அங்கே பாருங்க சேல் போட நினைக்கிறேன் எனக்கு இங்கே வந்து எனக்கு இங்கெல்லாம் வந்துட்டு மாஸ்டர் டிகிரி பண்ண விருப்பம் இல்லை பேச்சுலர் டிகிரி இருக்குங்க ஓகே மாஸ்டர் டிகிரிக்கு நான் வந்துட்டு சேல் தான் போகணும் எனக்கு சேல் பார்க்கணும் ஆசை இருக்குது நாங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன் எனக்கு அங்கே தான் இந்த ஃபியூச்சரே அங்கே தான் நினைக்கிறேன் சொல்கிறாங்க என்னப்பா ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பேசும்போது கேட்டிருக்கேன் அந்த சேல் எல்லாமே இருக்குது எல்லா ஃபீல்டுமே அங்கே தான் அது பெஸ்ட்டாக இருக்கும் நான் அங்கே போக நினைக்கிறேன் எனக்கு கொரியாவோட ஒரே ஒரு கேபிட்டல் அது என்ன சொல்கிறாங்க புரியுது அதுக்காக சொல்கிறாங்க இல்லை நான் அங்கே தான் போக நினைக்கிறேன் எனக்கு அங்கே தான் வந்துட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பிட்டு அப்போ பார்க்குறாங்க என்ன இப்படி சொல்லிட்டு காம போயிருக்காங்க படிக்கவே ஃபியூச்சர் அங்கே தான் நம்ம நினைக்கிறேன் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இல்லை ஒர்க் பண்ணாலும் சரி அங்கே தான் பண்ணுவேன் இதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஹாண்டி வந்து ஒரு சின்ன சிட்டி தானே சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இப்போ நான் ஜிம்ல வந்து பார்க்குறேன் என்னப்பா அங்கே எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது சொல்லிட்டாங்க அங்கே போனால் சேஃப்டியில் தங்குவான்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் ஜிம் பார்க்க ஏமா சேஃப்டி இல்லை சொல்கிறேன் எனக்கு அப்பா ஒரு மாஃபியாலாம் சொல்கிறாங்க மாஃபியா மீன் சொல்கிறாங்க இப்போ ஜிம் வந்து சொல்கிறாங்க மாஃபியா நல்லது கிடச்சிருக்கு அப்பா கூட எதுவுமே இருப்பாங்க அப்போலாம் சேஃப்டியில் சொல்லிட்டு ஜிம் பார்க்கணும் அப்படி அப்போ வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறேன் இல்லை எனக்கு அங்கே போகணும்னு சொல்கிறாங்க இப்போ நம்பி பார்க்குறேன் என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க நம்பி அங்கே பாருப்பா சொல்கிறாங்க அம்மா அங்கே பாருங்க நான் போய் தான் அவங்க நீங்கள் வேறு இங்கே இருங்க நீங்களும் ஜிம் இங்கே இருக்கேன் சரியா நான் போகிறேன் நான் என்ன பார்த்துப்போம் ஓகேவா எனக்கு இது ப்ராப்ளம் வர சொல்கிறாங்க இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் இல்லை இருந்தால் நீங்கள் பேர் ஒன்றா இருக்கணும் இப்போ ஏதாவது ஒன்று இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் நீங்கள் தனித்தனியாக இருக்கக்கூடாது சொல்கிறாங்க என் ஃபேமிலியில் ஒரு இடத்துல நினச்சி நான் ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் எனக்கு தனித்தனியாக ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டீங்களே சொல்கிறாங்க வச்சு நம்பி ரொம்ப பார்க்குறாங்க இப்போ நம்பி இங்கே படிக்கூட இல்லை எனக்கு படிக்க முடியாது அங்கே தான் போய் ஆகணும்னு சொல்கிறாங்க நம்பி ரொம்ப ஒரு மாதிரி இல்லை தங்கம் சொல்லி நம்பி சொல்கிறாங்க பாருங்க எத்தனை டேஸ் பயந்துட்டு இருக்கீங்க இவ்வளோ வருஷமாக இருக்கீங்க இவ்வளோ வருஷமாக நீங்கள் அப்பாவோட ஒய்ஃப் எனக்கு ஒரு மாஃபியோட ஒய்ஃப் தானே இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லையா சொல்கிறாங்க எனக்கு எங்கே இருக்கும் இங்கே யாரும் பெருசாக தெரியாது சொல்கிறாங்க இல்லைம்மா அங்கே கூட இந்த இதுவும் ஆக சரி அப்பா நம்பர் மாஃபியா அவர் பார்த்து போகிற விட்டுருவாங்க போகாமே சொல்கிறாங்க என் ஃபியூச்சர் அங்கே தான் இருக்குது ஈவன் நான் ஜிம்மு கூட அங்கே 10th அங்கே படிக்கணும்னு சொல்கிறாங்க ஜிம்க்கு அங்கே நோனவங்களாம் வரமாட்டேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சரி நான் எனக்கும் இங்கே தான் பிடிக்கும் ஹாஞ்சில் தான் இருப்பேன் நாங்கள் வரமாட்டேன் அம்மா நம்ம போகக்கூடாது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் ஒரு டேஸ் போகாமல் இருக்கனாக்கா ரீசெண்ட் இருக்குது ஓகேவா அங்கே நம்ம போவேன் நான் ஜிம் சொல்கிறாங்க இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க அது பாசிட்டேன் ப்ளீஸ் நான் போவேன் நம்ம சொல்கிறாங்க இப்போ நம்பி நம்ம பார்க்குறாங்க நம்பிடா சொல்கிறாங்க இல்லைம்மா நம்ம போய் தான் அவங்க முன்னாடி நீங்கள் கூட வாங்க இல்லை தனியாக போய்ட்டு அவங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க இவன் அப்பா கூட இருக்க மாட்டேன் நான் ஹாஸ்டலில் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க நம்பி அப்பா என்ன சொல்கிறாங்க இல்லை வந்தால் நீங்கள் 3 பேர் அவங்க ஒன்றா இருங்க ஓகேவா நம்ம வீட்டில் அரேஞ்ச் பண்ணுறேன் நம்ம ஒன்றா இருக்கலாம் நானும் இவ்வளோ டேஸ் தனியாக இருப்பேன் உங்களை மந்த்லி வந்து ஒரு 10 days விசிட் பண்ணி போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஒன்றா இருக்கலாம் ஏமா நீ என்னம்மா பயப்படுறா சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க சொல்லி இவ்வளோ வருஷம் அது மேரேஜ் ஆகிட்டு நம்மளோட பசங்க ஒரு பையன் மாஸ்டர் டிகிரி பண்ண போகிறான் ஒரு பையன் 10th போக போகிறான் இந்த அளவுக்கு பசங்க வந்துட்டாங்க உங்களுக்கு என்னமோ பயம் சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கமா சொல்கிறாங்க இப்போ நான் நம்ம யோசிச்சு பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் உங்கள் மேரேஜ் ஆகி 20 years ஆகுது இந்த 20 yearsல அவங்க எந்த ஒரு கஷ்டமும் இல்லை எந்த ஒரு சின்ன ஒரு இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் கூட பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் கூட நடந்ததில்லை லைஃப் அழகாக போயிட்டு இருக்கு சும்மா போயிட்டு இருக்கு அவருக்கு ஒரு ப்ரொடக்ட் தானே இருப்பாரு சொல்லி நான் நினைக்கிறேங்க போனால் நம்ம பசங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது எந்த ஒரு ஆபத்து வராது மட்டும் நம்பி வாமா சொல்கிறாங்க இப்போ ஜிம் பார்க்குறேங்க சார் ஓகே ஜிம் போவோமா சொல்லுங்க அம்மா வேணாம்மா நீங்கள் நம்பிடா வேணாம் இங்கே படிக்க சொல்லுங்கள் இல்லைனாக்கா ஆனால் கூட அவங்க ஆசை சொல்லுங்க நம்பி போவேன் சொல்கிறாங்க இல்லைப்பா அவன் அப்படி தனியாக இருப்பான் அது மட்டும் அவங்க தனியாக இருந்தால் சரி சாப்பிடணும் தூங்கணும் தெரியலப்பா ஆனால் அப்படி தனியாக விட முடியும் நம்பி போவே சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது பயப்பட அம்மா இருக்கானே வாசிட்டாங்க அப்பா இருக்காரு பாரு நம்ம போய்ட்டு அவங்க அப்பா கூட கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்பா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சொல்லுவல அங்கே போய் அவர் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வர சொல்கிறாங்க ஆனால் இங்கே இருக்க அம்மையே சொல்கிறாங்க இல்லைப்பா இங்கே இருக்கிற காலேஜ் விட அவங்க பெஸ்ட் காலேஜாக இருக்குப்பா ஆசை இல்லை அண்ணாக்கு அவங்க படிக்கணும் ஆசை இருக்குது ஆனால் ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணலாம் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறீங்க அம்மான்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க பாரு அவங்க போய் நியூ ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்க ஓகேவா அம்மா சொன்ன கேட்பெல்லாம் சொல்கிறாங்க கேட்பான்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஒரு அம்மா சொல்கிறாங்க ஜிம்முக்கு இருக்கவே இல்லை சரி அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு ஒரு ரீசனுக்காக மட்டும் சரி வெட்டி சொல்லிட்டு வந்துருக்காங்க ஃபைனலாக அவங்க இடத்துல வெக்கேட் பண்ணிட்டாங்க வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு அவங்க மெயிலில் எல்லாரையும் கூட்டிட்டு அங்கே போகிறாங்க சேல் போகிறாங்க சேல் அவங்க அப்பா ஒரு நியூ பிக்கஸ்ட் ஹோம் வாங்கியிருக்காங்க இவங்க வரதுக்காக அவங்க எல்லாரும் செட்டில் பண்ணிடுறாங்க ஜிம்முக்கு ஒரு ரூம் அமைச்சிருக்கு ரூம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் ஒய்ஃப் கூட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க பாசமாக இருப்பாங்க ரொம்ப ஃபைனாக வீடு அழகாக ரெடி ஆயிடுச்சு எனக்கு ஜிம்முக்கு நியூஸ் கொடுக்குறாங்க சேலில் இருக்கிற பெஸ்ட் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிருக்காங்க 10th
ஜிம்முக்கு பிடிக்கல கூட சரி ஓகே இந்த பிளேஸை பிடிக்கல ஜிம் பார்க்குறாங்க. அதை டெரஸ்ட் பார்த்துருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாரு. போயிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜிம் என்ன செல்லும் என்ன பார்க்குறேன் தங்கம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அந்த பிளேஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஒன்றும் இல்லைப்பா நம்ம காங்கிரஸ் யூனிவர்சிட்டியில் இருந்தோம் இல்லையா அங்கே பெருசாக நமக்கு தெரியாது. இதுவும் பிகாஸ் சிட்டி அங்கே எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்குதா சொல்கிறாங்க. போக எல்லாம் பழகிட சொல்லி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணாக்க உனக்கு இங்கேருந்து போக மனசே வரா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் தெரியல பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்குப்பா பயம் அம்மா இருக்கும் பாருப்பா சொல்கிறாங்க. நம்ம பேசாமல் அங்கே போயிடுமா சொல்கிறாங்க. ஒன்றாக செல்லுவாங்க பாரு உன் அப்பா அங்கே இருக்காரு. உன் அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காருப்பா. நம்ம இங்கே வந்து நினச்சி சொல்கிறாங்க. அண்ணா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் ஹாஸ்டல் ஸ்டூஸ் பண்ண ஜாயின் பண்ணிட்டான். அவன் ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் டேஸில் பிஸ்னஸாக கற்றுப்பான். எல்லாமே மூணு போட போகும் இல்லைப்பா ஒரே இடத்துல இருக்கும் எல்லாம் இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணால் நல்லது சொல்கிறாங்க. ஃபியூச்சருக்காக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க எனக்கு தெரியல. ஜிம் அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி ஒன்றும் என் குழந்தை பயப்படுதான் என்ன சொல்கிறாங்க. பயப்படக்கூடாது அம்மா இருக்கேன்னா சொல்கிறாங்க. அங்கே பதிவு போர்டில் இருக்கணும். நீங்கள் அந்த டே பண்ண கிளாஸ் நான் பொறியாக சொல்கிறாங்க. எங்கேயும் போக இருந்தால் சொல்லி ஏன் பாருங்க எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிக் பண்ணி நீங்களே வரீங்களா சொல்கிறாங்க. நானே வருமா சொல்கிறாங்க. சரி ஓகே நானே வரேன் டெய்லியே சொல்கிறாங்க. சரி நீங்கள் பிக் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணும்போது டிரைவர் ட்ராப் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஓகே சார் நம்ம அம்மையாக ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஸ்கூல் போயிருக்காங்க. அவர் இப்போ சேல் வந்து 15 days கரெக்டாக 14 days முடிச்சு 15 days இன்னைக்கு ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இன்னைக்கு அவங்க அம்மாவை ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பார்த்து சொல்கிறாங்க. அம்மா ஜிம் அது அப்புறம் என்னம்மா சொல்கிறேன் ஸ்கூல் போகல சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது 10th ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஏன் போகலன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல போவேன் சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது ஓகே இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்குது உனக்கு நான் பார்த்து நான் டைரியை பார்த்தேன் ஓகேவா உனக்கு நிறைய கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கிளாஸாக இருக்குது நீ போப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது ஓகே ஈவினிங் பிக் பண்ண வரீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் சரியா சொல்கிறாங்க. ப்ராமிஸ் ஓகேவா ஸோ ஜிம் நம்ம சம்டைம்ஸ் இப்போ எனக்கு போக முடியாமல் போயிருப்போம். இது சம் ஒர்க் விஷயமா போகாமல் விட்டுருவாங்க. ஜிம்முக்கு ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு வந்து ஜிம் அம்மா சமாளம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு விஷயமா தான் நான் வரேன் சொல்லிட்டு இப்போ ஜிம் அவங்க அம்மா பார்த்துட்டே போகிறாங்க. இப்போ ஜிம் டிரைவர் அங்கிள் பார்க்குறாங்க. என்னாச்சு பார்த்துருங்க அங்கிள் நீங்கள் அம்மா பற்றி பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இல்லை ஓகேவா பயப்படா சொல்லிட்டாங்க. ரொம்ப அட்டாச்சாக இருந்தால் அப்படி தான் சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல் ட்ராப் பண்ணுறாங்க. ஈவினிங் அவங்க அம்மா வருவாங்க பார்க்குறாங்க. அவங்க அம்மா வரல ஜிம் பார்க்குறாங்க. எப்பவும் பல வரல இன்னைக்கு நான் பேசவே மாட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் பார்த்துட்டு அம்மா வர பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ டிரைவ் பார்க்குறாங்க இல்லைப்பா இன்னைக்கு மறந்து டே சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா வெட்டிங் டே சொல்கிறாங்க. ஆமாம் இன்னைக்கு வெட்டிங் டேயில் உங்களோட அம்மாவோட அப்பாவுக்காக சர்ப்ரைஸ் அழைச்சிட்டு சொல்கிறாங்க. அப்படியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கீங்களா எப்போதும் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வருவார் சம்டைம்ஸ் வராமல் கூட போயிடுவார் அடுத்த நாள் தான் வருவார். அதனால இந்த டைமில் ஒன்றா இருக்கீங்க அதுக்கு இங்கே தான் இருக்க போகிறீங்க. அதனால அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கேட்கலாம் அவங்களோட கையில் ரெடி பண்ணிருக்காங்க. உனக்கு பிடிச்ச கேட்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சொல்லி அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்க ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் அங்கே நிறுத்துங்க சொல்கிறாங்க. இங்கே ஆமாம் சார் ஜிம் இறங்குறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு அவங்க கிஃப்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அங்கிள் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டுருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க. எப்போவுமே ஜிம்மில் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுப்பாங்க. அவங்க பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் டேவாக இருக்கட்டும் இது நியூ இயர்க்கு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதை பார்த்து நம்ஜிலும் கிஃப்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் தான் ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு கிஃப்ட் கொடுத்தா அவங்க ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜிலுமே அப்படி தான் ஜிம்மு பார்த்தா அவர் பழகிருப்பாரு. இப்போ ஜிம் கிஃப்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஓகே சொல்லிட்டு நான் வாங்கிட்டு அம்மா பிடிச்சிட்டு கிஃப்ட் சொல்லிட்டாங்க. சரி பாப்பா அம்மா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் இருக்காங்க. அவங்க அம்மா பிடிச்ச ஃபேவரட் கிளிப் அந்த கிளிப் தான் அவங்க அம்மா இப்போ வேர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இந்த கொரியன் மாம்ஸ் வந்து கிளிப் இதெல்லாம் தான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஜிம் அவங்க அம்மா பிடிச்ச ஒரு கிளிப் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இது அம்மா போட்டு அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே சார் ஜிம் தான் ஃபைனல் வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி அவங்க எடுத்து போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இப்போ வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மாவுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண ஃபஸ்ட்டு அப்படி ஏன் சொல்கிறாங்க. நான் டாக்டர் வெளியே வரேன் சொல்லிட்டாங்க. ஜிம் அங்கிள் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அங்கிள் பார்க்குறீங்க நான் வீடியோ ஒரு மாதிரி இருக்குது போகிறப்ப வேறு மாதிரி ஒரு வைபாக இருந்துச்சு. இப்போ நான் அமைதியாக இருக்குது சார் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பக்கம் ஜிம் தான் டாக்டர் வழியாக வந்துட்டு இருக்காங்க. எங்கே இருப்பாங்க கிச்சன் கனெக்ட் ஆகிடுங்க அப்படி சொல்லிட்டு கிச்சன் வந்துருக்காங்க. அப்படி இப்போ பார்த்துக்க கிச்சன் திங்ஸ் ஒரு மாதிரி கீழே வந்து கிடக்கு. என்னாச்சு ஜிம் பார்க்குறேன் வீடியோ ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சுற்றி பார்க்குறாங்க. வீட்டு திங்ஸ் தான் மெஸ்ஸாக இருக்குது. அங்கிள் சொன்னாங்க அம்மா வீட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுக்கான்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கு. அம்மா ஜிம் கூப்பிட்றாங்க. இப்போ ஒரு மைடு தான் டக்குனு ஜிம்மில் மவுத் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அம்மா சொல்கிறாங்க. வயசாக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ தான் அவருக்கு கன்சூப் சவுண்டு கேட்குது. ஜிம்முக்கு அப்படியே மாதிரி ஜிம் டக்குனு அந்த ஆண்டியோட கையை தட்டி வச்சு ஓடி போகிறாங்க. மேலே வந்து பார்த்தாக்கா அங்கே ஒரு பர்சன் அப்படியே ஒரு பர்சன் ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி எப்படியாக்கா அவங்க அப்படியே டோரை சாயிறாங்க. ஒரு அழகான ட்ரெஸ்ஸில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அவங்க ஷூட் பண்ணவும் இந்த பர்சன் பார்க்குறாங்க. அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அவங்க கண்ணு முன்னாடி அந்த ஷூட் அவுட் ஆகுது. அந்த பர்சன் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டே பக்கம் கீழே விழுறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே சொன்ன தெரியுமா என் ரூட்டில் வர சொன்னால் கேட்குறானா என் வழியில் வந்துட்டே இருக்கான். எல்லாரும் நம்பரும் அவன் தான் இருக்கான். சரியா சொல்கிறேன். அவனுக்கு வீக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீக்னஸ் நான் நினச்சிருந்தேன் தெரியுது. அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. அது ஒரு டேஸ் அவன் ஹைப் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போது அவனுக்கு ஒரு பிகாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்து இப்போ டெண்டரில் வந்து அப்படி பார்க்க அவன் வந்துட்டு வின் பண்ணிட்டான். அப்போ வீட்டுக்கு வருவான். சரியா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பிகாஸ் சர்ப்ரைஸ் இருக்கும். எப்படி என்ன சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு இவ்வளோ ஸ்மெல் பண்ணுறாங்க. பக்கத்தில் பிகாஸ் நிற்கிறாங்க. பாஸ் கொடுங்க சொல்லிட்டு அந்த கண்ணை வாங்கிக்கிறாங்க. அங்கே பாருங்க மாஃபியா சொல்லிட்டு நான் தான் நம்பர் 1 இருப்பான். சரியா அவன் ஹஸ்பண்ட் நம்பர் 1 இருந்தான். இதுக்கப்புறம் நான் தான் நம்பர் 1 இருப்பான். சரியா எனக்கு அவனை பிகாஸ் வீக்னஸ் வந்து அவனோட ஒய்ஃப் ஃபஸ்ட் நான் அட்டாக் பண்ணிட்டேன். செகண்ட் அவனுக்கு 2 பசங்க கேள்விப்பட்டு அப்படி சொல்கிறாங்க. டக்குன்னு ஆண்டி மேலே ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. ஜிம்மை பிடிச்சி அவங்க ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க
இப்போ தான் ஒன்றா முடிச்சிருக்கேன், பொறுமையாக ஒன்று பண்ணலாம், ஒரே டைம் பண்ணிட்டாங்க, பாவம் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடுவான், வச்சு செய்யும் இத்தனை வருஷமாக எனக்கு எப்படி இந்த அளவுக்கு இது பண்ணிருப்பான், பொறுமையாக வச்சு பண்ணுறேன் சரியா சொல்லிட்டு அப்படியே கையில் இறங்கிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஜிம் பார்த்தா மயங்கிறது பக்கம் ஆண்டி ஒரு மேலே ஆண்டி ஜிம்மி பிடிச்சிருப்பாங்க. ஜிம் டேப் பண்ணுறாங்க, அந்த எட்டாவது பாசம் இறங்கி போகிறாங்க. இந்த பக்கம் அந்த பாசோட ஃபேஸை கூட நம்ம ஜிம் பார்க்கவே இல்லை, அவங்க பேக் சைடு மட்டும் பார்த்துருப்பாங்க. இப்போ ஜிம்மில் நம்ம ஜிம்மில் டேப் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்தா மயக்கத்தில் இருக்காரு. இப்போ இந்த பக்கம் அவங்க பார்க்குறாங்க, ஒரு பக்கம் இவங்க இறந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் வாங்கிட்டாரு. இப்போ தான் ஒரு பாசம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்லுவா வராங்க. இவ்வளோ வந்து பார்த்தாக்க வீடு மெஸ்ஸியாக இருக்குது. பார்த்துக்கா அந்த வீடு ஒரு 4 days ஜிம் மயக்கத்தில் இருக்காரு. ஐஸ் ஓப்பன் பண்ணவே இல்லை. டாக்டர் செக் பண்ணி இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்புறமே ஜிம் ஐஸ் ஓப்பன் 4 days ஆஃப்டர் ஐஸ் ஓப்பன் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ஃபியூனரெல்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் நம்ஜின் உடஞ்சி போயிட்டு அவங்க அம்மா அவ்வளோ ஏற்றுக்க முடியல தான். அவங்க அம்மா இல்லைன்றதா நம்ஜின் அப்பாவே ஏற்றுக்க முடியல, நம்ஜின் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பார்த்து அவங்க அம்மாவை கேட்குறாரு. அப்போ அந்த ஆன்ட்டியும் அந்த அங்கிள் தான் பார்க்குறாங்க. அதை புரிஞ்சுக்காங்க. டாக்டர் அந்த அங்கிள் பார்ப்பா சொல்கிறாங்க, அங்கிள் என் அம்மா எங்கே ஜிம் கேட்குறாங்க. இப்போ அவங்க நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம் அப்படி ஒரு மாதிரி அதுதான் பேசவே இல்லை, அவங்க கத்தி அழவே இல்லை. அவர் பார்க்கறது அவங்க அம்மா ஃபோட்டோ மட்டும்தான். அப்படி ஒரு மாதிரி சொல்லிட்டு படுத்துட்டாரு. அவங்க சாப்பிட சொல்லிட்டாங்க. என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஆசையிடவே இல்லை. அப்படி படுத்த படிக்க ஆகிட்டாரு. அவங்க அம்மாவை நினைப்பது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. அவங்க அம்மா இருந்தது அப்படியே கண்ணு முடியும் அவருக்கு இருக்கு. அவங்க அம்மா அவங்க ஷூட் பண்ணுறது, அவங்க அம்மா அப்படியே ஹெட்டில் போய் ஆட்டுக்கு கை வச்சுட்டு விழுந்தது நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் என்னோட போயிட்டீங்களா ஜிம் ரொம்ப அழகாங்க. அவருக்கு பேஸ் அதெல்லாம் இப்போ வெறுக்கிறாரு. அப்படி அவருக்கு ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே இருக்குது அவ்வளோ ஒரு கோவம். தன் அம்மா நம்ம தான் சரியாக பார்த்துக்கலையே மாறுபட்டா கொஞ்சம் சொல்லிட்டு அப்பெல்லாம் அவருக்கு காட்டு சின்ன பையன் அவர் அப்படி கதை பிச்சுக்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, பாருங்க உங்கள் பையனோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம், அவர் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. இங்கே இருந்தாக்க அவர் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அவருக்கு. கொஞ்சம் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு புரியுது, அவர் எனக்கு அவங்க அம்மா இறந்துருக்காரு. அந்த இறப்பு அவருக்கு தாங்க எப்படி இல்லை. அந்த பிளேஸ் அந்த அட்மாஸ்பியர் இருந்துச்சுனாக்கா அவர் இன்னும் ஒரு மாதிரி இருக்காக்க அவர் ஹெல்த் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக மாறிடும். நீங்கள் சீக்கிரமே வர பிளேஸ் மூவ் ஆன் பண்ணுங்க அந்த பையனை சொல்கிறாங்க. அப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணுற திங்ஸ் அவருக்கு அவர்கிட்ட இருக்க வேணாம் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ஜிக்கிட்ட வராங்க. நம்ஜிட்டு பார்க்குறாங்க. நம்ஜின் ஜிம்மில் பார்த்துட்டு புஷ் பண்ணி 2 ஹேண்டியும் அவர் அவர் சாப்பிடாம தான் இருக்காரு. அந்த மொத்த ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி ஜிம்மில் நம்ஜின் புஷ் பண்ணிடுறாங்க. நம்ஜின் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, என்கிட்ட வராது. ஐ ஹேட் யூ ஜிம் சொல்கிறாங்க. நண்பர் ஜிம்மின் சொல்லுவாங்க, ஐ ஹேட் யூ உன்னால தான் என் அம்மா இறந்தாங்க, உன்னாலையும் அப்பாவே அம்மா இறந்துட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த அக்கள் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க, இல்லை இவங்களால தான் அம்மா இறந்தாங்க. என் அம்மா வந்துட்டு இங்கே வந்து இறந்தாங்க. ரீசன் நீ உங்களோட அப்பா மட்டும்தான். நீங்கள் எல்லாத்தையும் என் அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. நானும் என் அம்மாவும் நல்லா தான் இருப்போம். என் அம்மாவை பிரிச்சுட்டேன். என் அம்மா வந்து நீங்கள் எடுத்துட்டேன். ஜிம் ரொம்ப அழகாங்க. நஞ்சு ரொம்ப கஷ்டமாக ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐ ஹேட் யூ இது பார்க்கக்கூடாது. எனக்கு அண்ணன் கிடையாது. ஜிம் அழகாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட பேசாதீங்க. நீங்கள் எப்பவுமே இப்போ நல்லா அப்பா இல்லை. என் அம்மாவுக்கு நீங்கள் நல்லா ஹஸ்பண்டே இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நம்ம ஜிம்மில் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் மாஃபியா ஃபீல்டு வின் பண்ணிட்டீங்க. ஆனால் என் அம்மா கிட்ட போயிட்டாங்க. இல்லை ஜிம் நல்லதாங்க. உங்களோட எளிமையில என் அம்மா போயிட்டாங்க. உங்களால என் அம்மா இறந்து போயிட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன். என் லைஃப் நீங்கள் இருக்கவே கூடாது. உங்களை பார்க்க மாட்டேன், உங்களை பேச மாட்டேன். ஜிம் நல்லதாங்க. அவரையே இப்படினாக்கா அவங்க ஹெல்ப் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ தான் நம்ம ஜிம்மில் அப்பா பயப்படுறாங்க. இல்லை அப்படின்னாக்கா ஜிம்மில் 1000 பயந்துடுறாங்க. அவங்க அம்மா இறந்தது பக்கம் இருந்தாலும் இவர் வந்துட்டு கஷ்டம் இவருக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ ஆக அவங்க ஏற்றுக்க முடியல. இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த மெய்ட் டாக்டர் சொல்லிட்டு அந்த அங்கிள் கார்டியன் டாக்டர் சொல்கிறாங்க, பாருங்கள் நீங்கள் ஜிம்முக்கு அதிகமாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஜிம்மு கூட்டிட்டு அப்டேட் போவாங்க சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க, ஜிம்மு கூட்டிட்டு அப்டேட் போவாங்க. ஜிம்மு கூட்டிட்டு போயிட்டு எப்போ வந்துட்டு அவங்க கொஞ்சம் மென்டல் ஹெல்த் சரியாகுதோ அப்போ எனக்கு டாக்டர் சொல்லுவாங்க மெடிசன்லாம் கண்டிஷனாக கொடுக்க சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் தூங்க மாட்டேங்கிறாரு, அழுதுகிட்டே இருக்காரு, அழுதுட்டு சாப்பிட மாட்டாரு. அவங்களுக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபாலோ பண்ண முடியும். அங்கே போய் பார்த்துக்குவாங்க. அவங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், மனசு வந்து கொஞ்சம் மாறுது, எங்களை பார்க்க நினைக்கிறோம் அப்போ கூட்டிட்டு வாங்க சொல்லி அது வரைக்கும் ஜிம் அங்கே இருக்கட்டும் சொல்லிட்டு ஜிம் படிக்கிறது எல்லாமே அங்கே வச்சு பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே பேசுகிற ஓகே சொல்லிட்டு ஜிம்மை கூட்டிட்டு அங்கே போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே படிக்க வைக்கிறாங்க. நமக்கு அஞ்சு ரொம்ப கஷ்டம் இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மா எழுத ரொம்ப மிகப்பெரிய வழி தான். சேம் டைம் பக்கம் ஜிம்னு பார்க்க முடியாது. இப்போ ஜிம் வந்து தன்னை புரிஞ்சுக்கலையே சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகிடுது. நம்ம தப்பாக நினச்சிட்டு நம்மளே தான் அம்மா பிள்ளைட்டு அவருக்கு ஒரு கில்ட்டி நான் சொல்லிட்டு அம்மா அங்கே இருக்கிற அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காதோ, நம்ம வந்து அப்படி ஆயிடுச்சு, நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஜிம்முக்கு நம்பிக்கை கில்ட்டி அவங்க அப்பாவுக்கு நம்ம ஒய்ஃபை ப்ரொடெக்ட் பண்ண விட்டுட்டு இவ்வளோ வருஷம் நல்லா பார்த்துக்கலாம். பயந்து அவங்க வந்து கூட்டு வந்துட்டு கொஞ்சம் டேஸ் கூட இல்லை, ஒரு 15 டேஸ்க்கு அந்த வெட்டிங் டே அன்றைக்கி அவங்க இறந்துட்டாங்கன்றது அவங்களால ஏற்றுக்க முடியல. ஒரு அழகான டே வந்து எப்படி எல்லாமே மாறிடுச்சு. ஜிம்மு இந்த அளவுக்கு அம்மா இந்த அளவுக்கு ஹார்ட் ஆகிட்டானே. அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஜிம்மு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க, ஜிம்மு பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க சின்ன ஹார்ட்டாக கூட தாங்க மாட்டாங்க, நம்பி ரொம்ப போல்டாக இருக்காங்க, ஜிம்மு ரொம்ப வீக்காக இருக்காங்க, எனக்கு அது பார்க்க முடியல, என் பையன் என்கிட்ட ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கான், வந்து என் அன்புல ரொம்ப இதாக இருக்கான், அவன் வந்துட்டு இப்படி இருக்கிறது பார்க்க முடியல, அவன் போல்டாக மாதிரி எனக்கு ஆசை சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டேஸில் வந்து எல்லாமே கற்றுக் கொடுக்கணும், அவன் வந்து போல்டாக நஞ்சு மாதிரி வந்துட்டு அவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஆசை இருக்குது. ஜிம்மு அம்மா சொல்லியிருக்காங்க. ஜிம்மில் அப்பாவும் சரிம்மா நான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சின்னதாக கூட ஜிம்முக்கு இது ஒரு ஹார்ட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டாங்க. இல்லை ஏன்னா அவன் பயப்படுறான், நம்பி போல்டாக இருக்கான், ஜிம் பயப்படுறான்.
அவனுக்கு எதுவும் ஆயிரப்படா சொல்கிறாங்க, எதுவும் ஆகாது, ரெண்டு பசங்களும் எதுவும் ஆகாது. ஜிம்ல அப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு நினச்சி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்ல அந்த அப்படியே அனுப்பிட்டாங்க. அவன் புரிஞ்சுப்பாங்க. கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ண சொல்லி நம்பிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் கால் வரல. இந்த பக்கம் நம்பிட்டு போங்க அப்பா கொண்டு போய் யாரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நம்பிட்டு இப்படி நம்பிட்டு போங்க அவங்க அம்மாவை கொண்டவங்க அவரே கொண்டு தான் காசு இது வந்துடுது. இது வரைக்கும் படிக்கணும் வேற ஒரு ஃபீல்டுக்குள்ள போகணும்னு நினச்சவர் அவங்க அம்மாவை கொண்டவங்கள வந்து அவர் அழிக்கிறதுக்காகவே அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அப்பா நான் மாஃபி ஆகும்னு சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் வேண்டாப்பா இருக்கு நான் மாஃபியா எடுத்து கஷ்டப்படுறேன், நீ மாஃபி ஆகணும்னு சொல்லி இல்லைப்பா நான் மாஃபியா ஆகணும்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவருமே பிள்ளைங்க மாஃபி ஃபீல்டுக்குள்ள இறங்குறாங்க. அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்பிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஹை ஸ்டடீஸும் பண்ணுறாரு. நம்ம மாஃபி ஃபீல்டுக்குள்ளே வராங்க. அப்போ தான் மாஃபியா ஸ்கூலில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த மாஃபியா ஸ்கூலில் தான் நம்ம ஜின்னு நம்ம ஜேகே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஜூனியராகவும் இப்போ நம்பிட்டு வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு ஜூனியராக நம்ம இவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. வேறு ஒரு செக்ஷனில் இருக்காங்க. ஏஜுக்கு ஏற்ற மாதிரி செக்ஷன் போட்டுருக்காங்க. அப்போ நம்ம நம்பி இருக்கிற கிளாஸில் வந்துட்டு நம்ம ஜேஹோக்கு ஷுகா நம்ம ஜிம்முக்கு காட்ட அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இவங்க பிரதர்ஸ் கசன் பிரதர்ஸாக நம்ம ஜேகே தான் இருக்காங்க. நான் ஜின்னோட பிரதர் ஜேகே அவங்களுக்கு கசன் பிரதர் நம்ம ஓகேவா இப்படி தான் அவங்க இன்ட்ரோ ஆகுறாங்க. அந்த ஸ்கூல் தான் அவங்க எப்படி டைம் எடுக்கிறாங்க. நான் நினச்சிருக்கேன் அவங்க தம்பி வந்து கொஞ்சம் டேஸில் சரியாயிடுவான் பேசணும்னு நினச்சிருப்பாங்க. ஜிம் அந்தளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி தெரியவே இல்லை. எனக்கு ஜிம் அங்கே போனதுக்கப்புறம் கூட அவங்க அம்மாவோட அந்த ஞாபகம் அவரை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. நான் அங்கே வந்து அங்கிள் கூட்டிட்டு போய் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வந்து காமிக்கிறாங்க. அவங்கள்ட்ட கூட்டிட்டு போய் காமிச்சு அவங்க கவுன்சிலிங் கொடுத்து தான் கொஞ்சம் ஜிம்மில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா இல்லைன்ற புரிய வச்சுட்டு பாரு உங்கள் அம்மாவோட விஷயம் சேஃபாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ஜிம்மில் அதுக்கப்புறம் கொரியாவும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அண்ணா 2 பேர் ரொம்ப இருக்கிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்க முடியல. அவங்களால தான் அம்மா இறந்துட்டாங்கன்றது அவருக்கு அப்படி தான் ஒரு தாட் வந்துருக்கு. இதுக்கு நம்ம ஜிம் இப்போனாக்க ஒரு 6 months நல்லா ட்ரைனிங் படுத்திருப்பாரு. 1 year ஆல்மோஸ்ட் ஆகுது. அவங்க அம்மா இறந்தது 1 year கரெக்டாக அவங்க அந்த டே வருது. அவங்க அம்மா இறந்தது நினைவு நாள் வரும்போது தான் கரெக்டாக அந்த அவங்க எந்த ஒரு பர்சன் அவங்க அம்மாவை ஷூட் பண்ணி கொண்டாங்களோ அந்த பர்சனை நம்பிட்டு கையிலே கொடுத்தாங்க. இப்போ நம்பிட்டு அப்பா விட்டுருப்பாங்க. எனக்கு இந்த பையன் அவங்க அம்மாவுக்கு பண்ண முடியும் கடமை சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படி அவரே அவர் பண்ண நினச்சிருப்பாரு. நம்பி வந்து நான் தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே நீயே பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்பிட்டு மாஃபியாவாக மாறி அவர் தான் அவங்க அம்மாவை கஷ்டம் பண்ணவங்க வந்து கஷ்டம் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்தளவுக்கு போய் குழந்தையோட கஷ்டம் பண்ணியிருப்பாரு. கண்டினியூஸாக கண்ணு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு பாடியில் இறங்கிட்டே இருக்கும். என் அம்மா என்ன பண்ண என் அம்மா என்ன இப்படி கொண்டா சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என் தம்பி உன்னால எங்கள் ஃபேமிலி எப்படி சரிஞ்சு போய் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு ஆப்ரேஷமாக க்ளீன் பண்ணியிருப்பாரு. இதாச்சும் இவங்க பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிம் ஒன் வருவாங்க. சொல்லிட்டு ஜிம் நம்பி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் கால் பண்ண நாளே கிடையாது. டெய்லியும் ஒரு நம்பர் கால் பண்ணுவார். ஆனால் நம்பி ஜிம் ஒரு டைம் கூட தர மாட்டாங்க. டெக்ஸ்ட் பண்ணாலும் பார்க்கவே மாட்டாங்க. அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நம்பி பார்க்குறாங்க சொல்லிட்டு புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு ஜிம் நாங்கள் போய்ட்டு 10th முடிக்கிறாங்க. 11th 12th முடிச்சுட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் முடிச்சிட்டாங்க. காலேஜ் வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஜிம்மில் அப்பாவும் சரி ஜிம்மில் நம்பி சரி எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க பார்க்கணும்னு நினச்சாலே அவர் இது பண்ணாக்க நம்பி அவங்க அங்கிள் சொல்லியிருப்பாங்க. அங்கிள் கிட்ட அவர் ஜிம் சொல்லியிருப்பாங்க. ஒரு அவங்க பார்க்கணும்னு நினச்சாங்கனாக்கா நான் வந்து வேறு எங்கன்னா போயிடுவேன், கண்காணத்துக்கு போயிடுவேன் சொல்லி மாட்டிருப்பாரு. அதனால ஜிம்மில் போய் பயந்துருப்பாங்க. சொல்லிட்டு நம்ம போயிட்டு அப்படியே ஒன்றும் பண்ணிடக்கூடாது, அவங்க ஹாப்பியாக நம்மட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வண்டி புரிஞ்சுப்பாங்க. இன்னும் நம்பிட்டு புரிஞ்சுட்டு வருவான் சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் இதான் நடந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா எப்படி பார்த்தா ரீசெண்டாக 1 week பிஃபோர் ஜிம்மில் அப்பா ஒரு பர்சன் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இப்படினாக்கா அவங்க ஒரு எனிமி தான். இப்போ நியூவாக வந்த ஒரு எனிமி தான் அவன் ஜிம்மில் அப்போ இப்போ ஸ்கூல் போட்டு நம்பர் 1 பொசிஷனே இருக்காரு. நம்பி வந்து அவரோட ஏஜுக்கு அவர் நம்பர் 1 பொசிஷன் இருக்கானாக்கா ஜிம்மில் அப்பா அவரோட பொசிஷனில் தான் இருக்காரு ஸ்லீப் வரைக்கும். அதில் ஒரு பராமரி படிச்ச ஒரு பர்சன் தான் நம்ம ஜிம்மில் அப்பா எப்படினாக்கா அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து எப்படினாக்கா அட்டாக் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சேவ் பண்ணி அனுப்பிச்சு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு 1 week அட்மிட் ஹாஸ்பிட்டல் இருப்பார். அப்படி இது கூட சேவ் பண்ணி போயிருக்கும். அவர் லாஸ்ட் விஷயம் வந்து ஜிம்மில் பார்க்கணும், ஜிம்மில் மன்னிப்பு இருக்கணுன்ற மட்டும் தான் ஒரு விஷயம். மற்றபடி வந்துட்டாக்கா அவருக்கு எதுவுமே இல்லை. நம்பி சரி ஓகே சொல்லிட்டு கால் பண்ணி இது வரைக்கும் நம்பி கொஞ்சம் டேஸ் கால் பண்ணி நிறுத்திருப்பாரு. ஓகே அவன் வண்டி புரிஞ்சுட்டு வருவான் சொல்லி நினச்சிருப்பாரு. மெஜிட்டு இடம் புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டு ஜிம்மில் மெஜிட் புரிஞ்சுக்கதாவும் இல்லை. அவர் கால் பண்ணவும் இல்லை. நம்பிருக்காரு. நம்பி டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அப்பாவுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ஜிம்மில் மெசேஜ் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணி போய் எடுத்துக்க மாட்டாங்க. அங்கிட்ட பண்ணும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு பர்சன் வந்து மாதிரி அப்பா இது பண்ணிட்டாங்க, நீங்கள் அப்பா சரி சார் வண்டி ஜிம்மு கூட்டிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க பிடிச்சாலும் பிடிக்க கூட்டிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கிளும் ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் நினைக்கிறாங்க சும்மா ட்ராமா பண்ணுறாங்க, நம்ம வரும்ன்றாங்க சொல்லிட்டு ஜிம் இருக்கிறாங்க. வரையாக்க கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி நம்ம நம்பியோட அப்பா வந்து சொல்லியிருப்பாங்க அங்கிள் கிட்ட இந்த மாதிரி நம்பிக்கு மேரேஜ் பண்ண போகிறோம், ஜிம்மு கண்டிப்பாக வந்தே ஆகணும், அவங்க தம்பியாக அவங்க அந்த இடத்துல நிற்கணும், அவன் அண்ணன் கூட நின்றே ஆகணும், அவங்க தான் மேரேஜுக்கு வந்து அவங்க தான் மட்டும் மேரேஜ் நடக்க சொல்லியிருப்பாரு. அப்போ ஜிம் நினைக்கிறாங்க அந்த மேரேஜ் பண்ணுறதுக்காக வர சொல்கிறாங்க. இல்லைக்கா வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க நினச்சிக்கிட்டு தான் அவர் வந்து வராமல் இருப்பார். இது நம்பிட்டு தெரிஞ்சிருக்காரு. இப்போ நம்ம நம்பிட்டு வந்துட்டு வருவாரம் வெயிட் பண்ணியிருப்பாங்க. பார்த்து இந்த பக்கம் நம்ம ஜிம் ஹெல்த் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. டாக்டர் சொல்கிறாங்க எப்போனாலும் ஒரு இறந்து போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எல்லாம் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டோம், எல்லாமே அது பிரக்கா ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம்மில் அப்பா அதில் சொன்ன ஒரே விஷயம் தான், எனக்கு ஜிம்மில் பார்க்கணும், ஒரே டைம் பார்க்கணும் ப்ளீஸ் பாருங்க கெஞ்சிருப்பாரு. அப்போ நம்பி வந்துட்டு இதுக்கு வெயிட் பண்ணக்கூடாது, பிடிச்சா அப்படி கொடுத்து வந்தா சொல்லி அவர் டேரக்டாக வந்துருப்பாரு. வந்து பார்த்தா அந்த பக்கம் ஜிம் கிளப்பில் டான்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு.
சரி நம்பிட்டு ரொம்ப கோவம் இருக்கும். நம்பிட்டு ஹேண்டை பிடிச்சி போஸ்ட் பண்ணிட்டு வந்துருக்காரு ஃப்ளைட்டில். அது ஓன் ஜெட்டில் தான் கூட்டிட்டு வந்து அவங்க அப்பா பார்க்க கூட்டிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் என்ட்ரு ஆகும்போது அவங்க பிறந்திருப்பாரு. இப்போ நம்பி நான் சொல்லி முடிக்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க. நம்பியும் சொல்கிறாங்க ஆமாண்டா இதான் இதில் என்ன தப்பு நீங்கள் சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வரணும் நான் வந்து அப்படின்னு நடக்கும் தெரியுமா என்ன சொல்கிறாங்க. எனக்கு இங்கே படிக்கணும் ஆசை இருந்துச்சு. நான் வரணும்னு நினச்சி எங்கள் ஃபேமிலியை கூட்டிட்டு நினைக்கவே இல்லை. என் அம்மாவுக்கே தனியாக அனுப்புறது இருப்பில்ல. செகண்ட் அப்பா நாங்கள் எல்லாரும் ஒன்றா நினச்சது அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. நாங்கள் எதுவும் அம்மாவுக்கு ஆகணும்னு நினச்சோமா என்ன சொல்கிறாங்க. நான் கூட காலேஜ் போய்ட்டு வந்து பார்த்தேன் என் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அதை பார்த்து ஹாப்பியாக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. உன் தம்பி சொல்கிறாங்க அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் எதுவும் எங்கள் அம்மா தான் அவங்க கூட சொன்ன பேரை நினச்சிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா இருந்து எனக்கு வழியில் நினைக்கிறேன். எனக்கு எவ்வளோ வழி இருக்கும் சொல்கிறாங்க. ஈவன் என் தம்பி மேலே எனக்கு அவ்வளோ பாசம் தெரியுமா. அவளையும் பார்த்து பண்ணுமா அவ்வளோ கேரிங். நிறைய விஷயம் சொல்லாமல் இருக்கேன் உங்கள்கிட்ட. எனக்கு சில பாசம் இருக்கு அவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. அவ்வளோ மெமரிஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட் பிரதராக வந்திருக்கா. நானும் அவனுக்கு அப்படி தான் இருக்கேன். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ எங்கள் அம்மா விஷயம் தான் ஃபர்ஸ்ட். மற்றபடி எங்களுக்கு ரொம்ப பாசமாக இருப்பான். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக நடந்துப்பான் தெரியுமா. ஆனால் இப்போ 6 விஷயம்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு எதுவும் என் கூட எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடிச்சவங்க என் கூட இல்லாத அந்த ஃபீல். அவங்க என் கூட இல்லாமல் இருந்து அப்படி தான் இருந்துச்சு. என் சோழ என் கூட இல்லாத மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே உடனே புரிஞ்சுப்பா வந்துருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் உங்கள் யாருக்குமே சொல்லலை தெரியுமா. இவன் ஜேகே நம்ம என்கிட்ட தெரிஞ்சு பண்ணுறப்போ எனக்கு என் தம்பி ஞாபகம் வரும். ஓகே அவன் வந்து பண்ணிட்டு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு தெரியுமா. எனக்கு யாருக்கையும் இந்த மாதிரி கோவப்பட்டு நான் பேசவே மாட்டேன்டா. எனக்கு ஒவ்வொரு டைமும் அவன் பார்க்கணும் ஆசை இருக்கும் தெரியுமா. இதுக்கு போகிறது எப்போ கேட்டு நம்ம போகலாம் சொல்லிட்டு இல்லைப்பா நம்ம போனால் அவன் தம்பி கோவப்படுவான். அவன் வேலை கோவப்படக்கூடாது அவன் இருக்கட்டும். நம்ம போய் பார்த்துட்டு வண்டியே வரதான் போகிறான் பரிசு புரிஞ்சுப்பான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் அவன் புரிஞ்சிக்க இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அவன் புரிஞ்சிக்க ஒரு டைம் கூட இங்கே வர நினச்சி தெரியுமா. இவன் அம்மாடியே அந்த நேம் தினத்து கூட வரது தெரியுமா. அங்கேயே இல்லை பண்ணுறாங்க கூட வந்ததில்லை. நாங்கள் அப்படியே அதுக்காக வருவோம். அவனை பார்த்துலாம் நினைப்போம். வரவே இல்லை. எங்கேருந்து நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ் போய் பார்க்கணும்னு நினைப்போம். ஆனால் அப்படி கூட அவங்ககிட்ட எங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்கிறதுக்காக தான் அப்பா சரி ஓகே நம்ம வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அங்கிள் தெரியும் வீடியோ கால் பண்ணுவாங்க. வீடியோ கால் பண்ணி காமிப்பாங்க. அப்போ தான் நாங்கள் அவளை பார்ப்போம். அவன் எங்களை பார்க்குறதுக்கு ரெடியோட தெரியுமா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நான் சுகா பார்க்கணும் இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கூட வச்சுக்க நினைக்கிறியே. அவன் சொல்கிறாங்க அவன் என் கூட இருந்து ஆகும் சுகா. எனக்கு ஒரே ஒரு ஃபேமிலி அவன் மட்டும்தான். எல்லாம் இழக்க முடியாது வரைக்கும் அப்பா சொன்னார் கேட்க. இப்போ அப்பாவே இல்லை. என் அப்பா சொன்னார் இறந்து போகிறதுன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கப்புறம் தனியாக இருக்கக்கூடாது. எனக்கு எதாவது ஆகிட்டாக்கா ஜிம்மு கூட தான் இருக்கணும். ஜிம்மில் பார்த்து போச்சு சொல்லிட்டு போயிருக்காரு. செகண்ட் என்னால் அவன் எல்லாமே இருக்க முடியல. அவன் கூட இருக்கணும் அப்படி சொல்லி நம்பி சொல்கிறாங்க. இப்படி ஜின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவனை ரொம்ப கோவம் இவனை ரொம்ப வெறுக்கிறான கோவப்படுறான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் பரவாயில்ல சரியா சொல்கிறேன். இப்போ எனக்கு 1 சரியாக சொல்கிறாங்க. என் அப்பாவை கொண்டவன என் அப்பாவை இந்த அளவுக்கு வந்து ஹார்ட் பண்ணவன நான் பார்க்கணும்டா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. நடுஷாச்சிருந்தா அந்த பாஸ்கெட்லாக்க அவனுமே இப்போ நம்பர் 1% இருக்கு. நம்பர் 2% இருக்கான். அவன் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது யாராவது சொல்கிறாங்க. எனக்கு கவலை இல்லை. நான் கொல்லணும் என் கையால் கொள்ளணும் நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்கணும் சரி புரியுது நம்பிடுறாங்க. பாரு கொஞ்சம் கோவப்படாத கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. டார்கெட் பிளான் பண்ணி தூக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்க நாம நினச்சிடான் நம்ம பிளான் பண்ணி தூக்கலாம். ஓகேவா பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. ஓகே சக்ஸஸ்ஃபுல் ஆகாதுன்னு வந்து நம்ம வந்து பிளான் கரெக்டாக போட்டால் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறங்க. ஆமாம் ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறீங்க ஹேங் உங்கள் தம்பி இங்கே இருப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க விருந்து ஆகணும். அவனை தாண்டி இங்கே போக கூட விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஹேங் அப்படி சொல்கிறாங்க. போயிடலாம் இப்போ நம்பிச்சு சரி ஓகே நீங்கள் போய் தூங்க சொல்லிட்டாங்க. நம்பிட்டு சாப்பிடல எனக்கு பாஸ்கெட்டில் அப்போ தூங்குற சொல்லி போய் படுத்துட்டாரு. எல்லாருமே அவங்க ஊருக்கு படுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அந்த பக்கம் நம்ம ஜிம் தான் ஏஞ்சி ஷவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ட்ரெஸ் எதுவுமே அவருக்கு இல்லை. இப்போ நம்ம ஜிம் ஷவர் பண்ணிட்டு அப்படியே டவலோட வெளில வராங்க. இந்த பக்கம் ஜெக்கி கரெக்டாக அவர் ரூம் வெளில வந்துருப்பாரு. பார்த்தாக்க ஜிம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு டவலோட வெளில வரும்போது பார்க்க அவ்வளோ ஹாட்டாக இருக்காரு. நம்ம ஜெக்கி பார்த்துட்டு ஸ்டன் ஆகிடுறாங்க. ஜெக்கிட்டு ஒரு செகண்ட் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் டவலோட வெளில வர கீழே இறங்கிட்டு இருக்காங்க ஸ்டெப்பில். அப்போ தான் நம்ம இறங்கி வந்திருப்பாங்க. வந்துட்டு கீழே உட்காந்து சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. கரெக்டாக இந்த பக்கம் நம்ம ஜிம்மு கீழே இறங்கி வராங்க. இறங்கி வந்துட்டு நம்பிச்சுக்கு நேரம் வந்துட்டுருக்காரு. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கோவம் தான் இருக்கே என்ன பண்ணிட்டுருக்காரு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ட்ரெஸ் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஓகே சரி நம்பிச்சு வாசு கூட்டிட்டு போகிறாங்க. ரூமுக்கு கூட்டிட்டு போய்ட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இப்போ ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் கேட்குறாக்கா அத்தனை வெரைட்டியான கிளாஸ் ரூம் வந்துருக்கு. இப்போ நம்பி பார்க்குறாங்க. எது பிடிக்கும் போட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ நம்பி மற்ற ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜெகி கீழே வந்து பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாறுக்கு இவ்வளோ அழகாக இருப்பான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்பிடுறாங்க. இப்போ தம்பியான நினைக்கவே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் நம்பிட்டு எனக்கு சொன்னதுக்கு அந்த சின்ன வயசு கேரக்டருக்கும் இப்போ இருக்கிற கேரக்டர் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கே. சரி நம்பி ஜெகி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படி கீழே ஜெயிக்க உட்காந்துருக்காங்க. பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் ஃபுட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. ஜிம் ஃபுட் எனக்கு குக் பண்ணிப்பாரு சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் சாப்பிட்றாங்க அமைதியாக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹெல்ப் ஹெல்ப் பண்ணி என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் ஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. அவன் பேர் ஜின்னா இன்ட்ரோ பண்ணுறான். ஓகேவா சே ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காரு. சே ஹலோ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. உங்கள் பாரு அண்ணன் கம்பெனிப்படாது. ஓகேவா நான் உன் அண்ணன் லவ் பண்ணுறேன். ஓகேவா நானும் உன் அண்ணன் கொஞ்சம் டேஸ்க்கு மேரேஜ் பண்ணி தரணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்போ ஜின்னு டாக்டர் படம் பார்க்குறாங்க. ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி பார்க்குறா சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன் ஜிம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன்னா எங்கள் மேரேஜ் ஆகலை. எங்கள் மேரேஜ் நீ தான் பண்ணி வைக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் இது பண்ணணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் எனக்கு அது பிரதர் நல்லா சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு நல்லா கிடையாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே புரியுது சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்காரு.
கோவமாக இருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அவங்க சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இது பக்கம் ஜிம் தான் அவன் கிட்ட ரொம்ப உட்காந்துருக்காரு. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு வெளில போகணும்னு தோணுது. ஜிம் கீழே இறங்கி வராங்க. வெளில போகிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்க எங்கே போகிற சொல்கிறாங்க. நான் வெளில போகணும்னு சொல்கிறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஒரு கார் கேட்குறாங்க. இந்த அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் ஒரு பழைய மாடல் கார் தான். ஜிம் பார்க்குறாங்க. இப்படி ஒரு கார் நான் வந்து ட்ரைவ் பண்ண நினைக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. நம்பிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு எந்த மாடல் கார் இந்த மாடல் கார் வேணும் ஜிம் நம்பிச்சு கேட்குறாங்க. இப்போ ஜிம் வந்து அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்க எந்த மாடல் கார் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறதுக்கு முன்னாடியே பசங்க விடுறாங்க. ஜிம் தம்பி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டு கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறது ஜிம் அப்போ மேனேஜர் ஓகேவா இது உங்கள் அப்பா உங்களுக்காக வாங்கின கார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்பிட்டு ஸ்டன் ஆகிடுறாங்க. அப்படி ஒரு லக்ஸரியான ஒரு காரு ஜிம்மில் அப்பா நம்பிச்சிருக்கா ஜிம்முக்காக வாங்கியிருப்பாரு. எனக்கா ஜிம்முக்கு டேஸ் அங்கே வரணும். அதாவது நம்பிட்டு மேரேஜுக்கு வரப்போ இங்கேயே பர்மனெண்ட்டாக ஸ்டே பண்ணுறது சொல்லிட்டு அவர் வந்தாக்கா வீடு கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அவருக்கு தனி ஒரு வீடு எல்லாமே பீஸ்ஃபுல்லாக அப்போ இவங்க மற்றவங்க யாரும் அட்டாக் பண்ண சொல்லிட்டு அவ்வளோ சேஃப்டி ப்ரொடக்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருக்கு இப்படிக்கா ஜிம் ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஆசை. அதனால தான் இப்போ நம்ம எனக்கு நம்பிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாரு. அவர் நல்லா தான் இருக்காரு. மாஃபியா இருக்காரு. செகண்ட் அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் அவங்க அப்பா கூட இருக்காரு. அதிகமாக அவங்க அப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு எல்லாமே. ஆனால் ஜிம் தான் லாங் டிஸ்டன்ஸ் எழுதிருப்பாங்க. சீக்கிரம் அவங்க அம்மாவோட இழப்பை தாங்கி கூடாமல் இப்போ வரைக்கும் அவங்க அப்பாவோட பேசாமல் இருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப அவங்களுக்கு பிடிச்சது அவங்க அம்மா மட்டும். அவங்க அம்மாவே வந்துட்டு அவங்க அவர்கிட்ட கூட எனக்கா அவங்க அம்மா சேவ் பண்ண விட்டுட்டு விட்டு பண்ணல சொல்லிட்டு அவருக்கு அந்த வீட்டில் அதிகமாக இருக்கும். அவன் ஹாப்பியாக இருக்கும் இருக்காங்க. இதெல்லாம் பனிஷ் பண்ணி பாருங்க. அவங்க அப்பா அவனுக்காக பார்த்து வாங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அது மாதிரி காரி வரைக்கும் யாருமே வச்சிடல. இது பார்க்குறாங்க ரன் ஆகிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் அவங்க பாசம் அதிகம் தான் சொல்லிட்டு நம்பிட்டு தம்பி கையை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க என்ன அப்பா அம்மா திட்டு யார் சொல்லிட்டாங்க. திட்டுலாம் இல்லை எனக்கு இருக்கு கோவம் எனக்கு அதெல்லாம் வராது ஓகேவா அவன் என் தம்பி ஹாப்பியாக தான் போதும் சொல்லிட்டாங்க. என்ன இருந்தாலும் அப்பா கூட பாசம் அதிகமாக இருக்கிறேன் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லை சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தெரியும் அப்பாவுக்கு கூட பாசம் தான் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் போயிருந்தாக்கா ஜிம்மி அங்கே இருந்திருப்பாரு இல்லையா அது அவரோட அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்துருப்பாங்க. இப்போ அங்கிள்ஸ் இருக்காங்க ஜிம்மி எந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி கார் வாங்கி கொடுத்துப்பாரு. அவர் எனக்கு இப்போ நம்ஜன் சிம்பிளாக இருப்பார். ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி கார் வாங்கி கொடுத்துப்பாரு. இவர் ரொம்ப வேற மாதிரி இருக்கிறதால அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிம்மி காருக்கே வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் வந்துட்டு நான் போகிறேன் சார் நம்ஜன் பார்க்குறாங்க. பாடி கார்ட்ஸ் அனுப்பலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜிம் தான் எப்படி யாரும் கிளாஸில் போயிடுறாங்க. இப்போ நம்பி பார்க்கணும்னு சொல்லி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம் வேலை போயிருக்காங்க. டே ஃபுல்லாக வெளில தான் இருக்காரு. இப்போ ஜென்னுக்கு நம்பி கூட மாறி இருக்கு. ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம் பிக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஃபோன் பண்ணுறேன் நான் பர்சனல் எடுக்கிறான் பாரு நம்பிக்காக கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்க விற்கிற கத்தாதரா சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஜிம்மில் கார் வந்து ஈவினிங் ஆல்மோஸ்ட் இங்கே வீட்டுக்கு கால் வரும்போது 7:30 வராரு. இப்போ இவங்களாம் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. நம்பி எங்கே போனால் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போனால் சொல்லிட்டு அவனுக்கு இங்கே யார் ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னோட ஸ்கூல் மெட்டீரியல் சொல்கிறாங்க. ஜிம் நம்பி பார்க்குறாங்க. ஓகே இப்போ சொல்லி ஜிம் நேரம் போயிடுறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. நம்பி ஒரு பாடி கால் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார் சொல்கிறாங்க. பாருங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவங்க காப்பீடு ஃபாலோ பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஜிம்மிலுக்கு இது ஆபத்து வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா தான் இழந்துட்டு அவனுக்கு நான் இழந்துக்கூட எந்த சுச்சுவேஷனுக்காகவும் சரி என்ன சார் மனசு எவ்வளோ இதாகனாலும் பரவாயில்ல எனக்கு தான் ப்ரொடக்ஷன் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்பி தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவன் தம்பி மேலே சொல்லிட்டு எனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் இருக்காது சொல்லலாம் போய் வைக்க முடியாது அவங்க யாருக்கிட்டையுமே எனக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது. சேம் அவனுக்கு என் மேலே பாசம் இருக்குது யாருக்கு இருக்குது சரியா ஆனால் அவன் காட்ட மாட்டான் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குங்க. ஆமாம் எனக்கு கூட புரியுது அவனுக்கு பாசம் இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் கோல்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் செம்ம அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிர் குருமா இருக்கு நம்பிர் காய கொடுக்குன்னு பார்க்க என்ன சார் சொல்கிறாங்க. உண்மையை சொல்கிறாங்க. ஓப்பனாக சொல்லுவா செம்ம ஃபிகர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிர் குருமா இருக்குது காய அடிச்சிடும் காய் ஒன்றா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவ் பார்க்குற என்ன சொன்னா சொல்கிறாங்க. பேபி செம்ம ஃபிகர் பேபி எப்படி சொல்கிறாங்க. அப்படி எல்லா பேசிட்டு இருக்க அவன் சின்ன பையனை நம்பியோட தம்பி யாராவது சொல்கிறாங்க இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மற்றவங்களாம் கோவப்படாதான் விட்டு நம்ம இன்னொரு பசங்க ஃபஸ்ட்டு பொங்கிட்டு இருக்கு அவன் பார்க்குற ஹாபி அவங்க சொல்லி என்ன ஜெகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. அதை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நம்பிக்கை கோவப்படாமல் இருக்காங்க இருக்கு கொஞ்சம் அவங்க கூட சும்மா கோவப்பட்டு விட்டான் வார்னிங் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ் போய் நம்ம ஜேகே கூட எதனால் கோவம் சொல்லிட்டு இப்போ ஜெகி பார்க்குங்க. அவங்க எனக்கு சொல்லி ஜெகி மனசு வச்சுக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ கனவு காணா சரியா வேறு ரகம் சொல்லிட்டாங்க. வேறு ரகம் என்ன ரகம் அப்படி சொல்லிட்டு ஜெயிக்கிறாங்க. அங்கே பாரு அவனுக்கும் செட்டே ஆகுறா சொல்லிட்டாங்க. உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நீங்களும் உங்கள் லைஃப் செட்டில் ஆகிட்டீங்களா உங்கள் வேலை பாருங்க ஓகேவா சரி எனக்கு அந்த பக்கம் சுகாக்கு நம்ம டேக்கலாம் மேரேஜ் ஆகல மற்றபடி அவங்களாம் லிவிங் டுகெதர் தான் இருக்காங்க ஒன்றா தான் இருக்காங்க சுற்றிட்டு இருக்காங்க. நமக்கு ஆயோக்கும் அப்படி தான் இருக்காங்க. நம்பிச்சு ஜிம்மு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்காங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் அவங்க லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண அப்படி இருக்காங்க அவ்வளோதான். இப்போ ஜெயிக்க பார்க்கணும் எவ்வளோ தனியாக இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. அதுக்கு சொல்லிட்டாங்க எனக்கு ஏற்ற ஃபிகர் அதான் சரியா சொல்லி எனக்கு ஏற்ற ஃபிகர் அவன் தான் ஓகேவா எனக்கு அவன் ஒரு பர்சனாக வேணும் சொல்கிறாங்க. இப்படி அடங்கி போகாத வரனா சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அடங்காத ஒரு பர்சனாக தான் அவன் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏடா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என்ன அடக்கணும் அவன் அன்பு வந்துட்டு அடங்கி போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ இவனை பார்க்குறாங்க அன்பு அவங்ககிட்ட உனக்கு கிடைக்கும் நினைக்கிற சொந்த அன்னைக்கே பாசத்தை கொடுக்க மாட்டேன் அவன் கொடுப்பான் நினைக்கிறா சொல்கிறாங்க. நீ வேணா பாரு கொஞ்சம் டேஸ்ட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இந்த வீட்லேயே ஒரு பெஸ்ட்டு லவ்லி கப்பலாக இருக்கும் சொல்கிறாங்க. நினப்பு தான் அப்போ டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம கஜைக்கு பார்க்க போகிறாம உனக்கு வேணா பாரு சொல்கிறாங்க. எனக்கு அவன் பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்க அது
அதை ஃபஸ்ட் டைம் நீ பார்க்குறப்ப புரிஞ்சுக்கிட்டேன் சரியா என்னதுக்கு நான் நீ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்து அப்போ பார்த்துட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் எதுவும் தான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க கண்டுக்கு வேறு போகாமல் சொல்லி விட்டுறாங்க. வந்து கொஞ்சம் ஜேகே ஜிம் எனக்கு ஜிம்மை வச்சுக்கலாம் அவங்க பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஜேகே இப்படி பார்க்குறது ஜிம்மு கிட்டே இருந்துச்சு ஜேகே வராங்க ஜேகே பார்த்து சொல்லிட்டு அப்போ எல்லாமே தனித்தனி ஒர்க் பார்த்துருக்காங்க இவங்க கூட தனியாக பார்த்து ஒரு குஷன் பார்க்கல ஜிம் கிட்டே வராங்க. இன்னொரு டைம் கிட்ட பார்த்து கண்ணை நோண்டிடுவோம் ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்க என்ன சொல்கிறாங்க நீ ஒரு டைம் 30 ஐஸோட பார்த்தா சொல்கிறேன் ஜேகே பார்க்க 30 எல்லாம் பார்க்கலையே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்புறம் ஏன்டா பார்த்தா ஜிம் கேட்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு பார்த்து என்ன பண்ணுவோம் ஜே கேட்குறாங்க ஜிம் விட்டு ஜேகே பார்க்குறாங்க முறைக்கிறாங்க இன்னொரு டைம் பார்த்து அவ்வளோ சொல்லி முட்டைக்கண்ணை நோண்டிடுவோம் ஜிம் சொல்கிறாங்க ஜேகே பார்க்குறாங்க எனக்கு முட்டைக்கண்ணா எனக்கு ஏன்னா சொல்கிறாங்க ஆமாம் பார்த்து தெரியல முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு ஆள மாட்டேங்க பாரு ஜிம் சொல்கிறாங்க ஜேகே முறைக்கே இங்கே வர சொல்கிறாங்க பாரு நீ பார்க்கறதுக்கு பிக் ரேபிட் மாதிரி இருக்க ஓகேவா சொல்கிறாங்க. நீ ஜேகே பார்க்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீ பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வரத்துல ஜிம் சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த ஜேகே கூட மாறிட்டு என்ன பார்த்து சொல்கிறாங்க இப்போ பாசம் சொல்கிறாங்க பயங்கர சுற்றி போகிறது ஐயோ நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ காய் தான் ஓடி போகிறாங்க ஹோப்பி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன சொல்கிறாங்க அந்த காயும் ஜேகேவும் கேவலாம் இந்த தம்பஸ்லாம் தூக்கிட்டு கேட்டுப்பாங்க சொல்லி என்னடா சொல்லிட்டு ஜிம்லேயே இருப்பாங்க சொல்கிறாங்க ஆமாம் ஜிம்லேயே கேட்டுப்பாங்க எப்போதும் தெரியுமா சரி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு எதுவும் பாடி விட்டு வச்சுருப்பாங்க சொல்கிறாங்க ஆமாம் அந்த ப்ளட்லாம் பொண்ணுங்களாம் உங்களுக்கு வாங்குவாங்க சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ ஜேவ கேட்குறாங்க இன்னைக்கு நம்பி தம்பி இருக்கா சொல்கிறாங்க அதான் அந்த ஃபிகரை சொல்கிறாங்க இன்னொரு ஃபிகர்னு சொன்னால் இவன் நாக்கு கட் பண்ணுறான் சொல்கிறாங்க சரி ஓகே பேபி ஃபஸ்ட் வாங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க அந்த அந்த ஃபிகர் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நான் ஜெவ போகும்போது அவன் பேர் ஜிம்மின்னு சொல்கிறாங்க சரி ஓகே ஜிம்மின் இருக்கான சொல்கிறாங்க அவன் நம்ம ஜேகே பயங்கர இன்சல்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க என்னங்க ஜேகேவே சொல்கிறாங்க ஆமாண்டா அவன் இன்சல்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்மின் சொன்னது எல்லாத்தையும் நம்ம காய சொல்கிறாங்க ஜெவ பார்த்து உண்மையாக சொல்கிறியா அவன் அப்படி சொல்கிறாங்க நம்ம ஜேகே பார்த்தா சொல்கிறாங்க ஆமாண்டா ஆமாம் பேபி இப்போ சொல்லிட்டா எனக்கு அது எப்படி சொல்கிறது தெரியுமா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது பேபி சொல்கிறாங்க இது ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க ஏன்டா சொல்லிட்டாங்க இல்லை அவனுங்க ஒர்க் அவுட் பண்ணி பயங்கர டிசைன் போடுவாங்க சொல்லி ரொம்ப சீன் போடுவாங்க தெரியுமா அப்படிக்கா போஸ்ட் போடுறதுக்கு ஒரு மாதிரி பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேவை பார்க்குறாங்க உனக்கு இப்போ ஒரு பொறாமையா சொல்லி எனக்கு ஒன்றும் பொறாமையா இல்லை சரியா இருந்தால் லைட்டாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் சிரிக்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறீங்க சின்ன நீ வேணா உன் தம்பியை கலாச்சிட்டு இருக்கான் நீ எனக்கு சிரிச்சிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க இல்லைடா அவனுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க நான் கூட சொல்லுவேன் எதுக்குடா செய்யாட்டா டே ஃபுல்லாக ஜிம்மில் கிடக்குதுன்னு நான் கேட்பேன் 2 பேரும் அடங்க மாட்டானுங்க சரி சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆனால் இப்போ சொல்லிட்டு போட்டாங்க அந்த பையன் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்கன்னா ஜேகே அமைதியாக இருக்க முடியும் பாரு எதை பண்ண போகிறான் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க என்னால் பண்ணிட்டோம் அவன் இந்த மாதிரி பேசிட்டு பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க பாரு என் தம்பி தெரிஞ்சு பேச ஓகேவா அவன் அடிச்சிடுவான் அப்புறம் அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஏங்க நடிக்கிறான் அவன் தம்பின்னு சொல்லாதீங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஜிம் மேலே போயிடாரு ஜேகே பார்க்கறா இப்போ மாதிரி இருக்கு அவர் யோசிக்கிறாங்க நான் அப்படியே இருக்கான் ஜேகே இப்படி மிரட்டில் பார்க்குறவங்க பேச இந்த பக்கம் காய்கிறத சிரிச்சிட்டு இருக்காரு ஜெவப்பேர் சிரிக்கிறான் வந்துட்டு சும்மா எல்லாம் சொல்கிறாங்க எந்த பேபி அங்கே பாரு பேபி அவன் செக் பண்ணிக்கிறான் சொல்லிட்டு அவன் செக் பண்ணிக்கிறான் ரேபிட் மாதிரி போன சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குங்க அப்போ நல்லா தானே இருக்கான் ஜேகே பார்த்துருக்காங்க டே பார்த்தீங்கன்னா ஜேகே சொல்கிறாங்க அது சொல்லிட்டாங்க போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறேன் போங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை ஜேகே ஒர்க் அவுட் பண்ணணும் பிடிக்குமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க டே சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க நல்லா தானே டே இருக்கா சொல்கிறாங்க உனக்கு ஏன்டா குறைச்சல் நீ தான் அழகாக இருக்கே சொல்லுங்க ஜேகே தான் டேவோட மாதிரி மசத்தை பிடிச்சி டச் பண்ணி பார்க்குறாங்க சுகர் பார்க்குறாங்க உங்களுக்கு பேருக்கு என்ன குறைச்சல் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க சொல்கிறாங்க நான் எங்கள் மாதிரி இல்லையே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க அதான் நான் நல்லா இருக்கும் எதுக்கு ஒரு டவுட் எப்படி கேட்குறாங்க வேணா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோமா சொல்கிறாங்க புதுக்கிட்டு அப்புறம் சொல்கிறாங்க ஒரு பர்சன் பார்த்து உன்னை பார்த்து சொல்கிறாங்க நான் அந்தளவுக்கு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறாங்க சொல்கிறாங்க ஒருத்தர் யார் சொல்லி அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே தான் அது சொல்கிறாங்க யார் சொல்லி கேட்குறாங்க நான் அப்புறம் சொல்கிறேன் ஜேகே போயிடுறாங்க டே பார்க்க என்ன சொல்கிறான் சுகா அவன் சுகா சொல்கிறாங்க அது மாதிரி வரான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேகே ரூம் கொஞ்சம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்க சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுறாங்க. அந்த நைட்டு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க ஜிம் அமைதி சாப்பிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்பிச்சு ஜிம்மே தான் பார்த்துருக்காங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு பாவம் மாதிரி இருக்கு அவர் கேட்க ஜிம் நம்பிச்சுட்டு ஒரு ஏக்கம் பார்த்துட்டு இருக்காரு பேசுவா சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன கேட்குறாங்க ஜிம் பார்க்குறேன் ஹேங் கூப்பிட மாட்டியா சொல்கிறாங்க ஓகே என்ன ஹேங்க ஜிம் கேட்குறாங்க இல்லை உனக்கிட்ட பேச முடியாது சொல்கிறேன் ஏன்னா நான் யார் கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க ஆகிய நேரம் வேணுமா கேட்குறாங்க இந்த பக்கம் ஜிம் நம்பிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க பாரு எல்லா பர்சனும் டைம் தப்புடுவாங்க சரியா தப்பு பண்ணாமல் இது பனிஷ் பண்ணுறா சொல்கிறாங்க யார் தப்பு பண்ணல யார் நான் பனிஷ் பண்ணுறா சொல்கிறாங்க இங்கே பாரு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்ன பர்சனை பற்றி பேச ஜிம் நினச்சி போயிடுறாங்க. இப்போ நம்பி பார்க்க ஜிம் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க இன்னும் நம்பி பார்க்க இங்கே பாடா நீ பாஸ்ட்டை பற்றி பேச சரியா சொல்கிறாங்க என்ன பாஸ்ட் ஏன்டா நான் பேசக்கூடாங்க பாரு சின்ன நீ பாய் ஃப்ரெண்ட்னு சொல்ல சரியா நான் தாண்டி எதுவும் சொல்கிறாங்க என்கிட்ட கிளாஸ் பண்ண சொல்றியா சொல்லுங்க அப்படியே சொல்லி சின்ன பாரு அவங்க அம்மா பற்றி அதான் பேச ஓகேவா அதை அவன் மறந்துருப்பான் ஓகே நான் நினச்சிட்டு இருக்கேன் அவன் மறந்துருக்குன்னு சொல்லிட்டு தர்ஷனத்தை அவன் பேசாதரா அப்புறம் சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லி அஞ்சு சொல்கிறாங்க டே உனக்கு ஹெல்ப் பண்ணதான் இல்லை ஹெல்ப் பண்ண ஓகே நான் பார்த்துருந்தா அவன் ஏன் தம்பி தண்டை திட்டுட்டு நான் திட்டுவோம் என்ன பண்ணிட்டு ஓகே நான் பார்த்துருந்தா நீ எது பேசாதடா சொல்கிறாங்க இப்போ ஜெனி பார்க்குறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க
வந்து இப்போ நம்பி கழிஞ்சு போயிடறாங்க. போயிட்டு ஜிம் போயிட்டு போகிறாங்க. சாப்பாடு சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடு சொல்கிறாங்க, சாப்பாடு கொஞ்சம் சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு வேணாம்னு சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் புரிஞ்சு போக சொல்கிறாங்க. அப்போ நம்பி இப்போ கால் வருது, நம்பி பார்க்குறாங்க, அதான் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா சார், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க, இன்னைக்கு நைட்டு நீங்கள் வாங்க சார், ஓகேவா சொல்கிறாங்க, நம்ம பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ நம்பி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்பி ரொம்ப கெஞ்சிறாங்க, ஜிம்கிட்ட சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குற வேறு வழியே இல்லாமல் அவர் ஜிம்மை பிடிச்சி உட்கார வச்சு ஃபோர்ஸ் பண்ணி ஃபுட் ஃபீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்களும் பார்க்குறாங்க, குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி கட்டை சார் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நீ சாப்பிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இவங்களும் பார்க்குறாங்க, ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சிடாரு. பாரு இன்னைக்கு நீ சேஃப்டாக வீட்டில் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், என்ன சார் நீ சேஃபாக ஓகேவா, வெளில போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அது நாங்கள் எல்லாரும் வெளில போகிறோம், ஓகே நீ வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க எங்கடா போகிறோம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்பி சொல்கிறாங்க, நான் ஒரு பாசம் சொல்கிறாங்க, நான் கூட வரோம், ஓகே சொல்கிறேன், நான் மட்டும் பார்த்துருக்கேன் வயசு நீங்களா சொல்கிறாங்க, நான் சும்மா வேடிக்கை பார்க்குறோம், ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒன்னோட பர்சனல் வெஞ்சன் சொல்லிட்டு பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஜிம் போய்ட்டு ரூமில் படுத்துட்டாங்க. இவங்களாம் ரெடி ஆகிறாங்க. நைட் டைம் கரெக்டாக 10 o'clock போகலாமா சொல்கிறாங்க. சார் நம்பி செம்ம குழந்தையில் இருக்காங்க. போயிட்டு அந்த பர்சன் வந்து இதுக்கு என்ன பண்ணுற கூட பாரு சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க, ஓகே சொல்லிட்டு நம்பி அப்பா கொண்டு இருப்பாங்களே அந்த பர்சன் தான் இப்படியே எஸ்கேப் ஆகிருப்பான். அவன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இவங்க ஆளுங்க. சரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஸ்பீடாக கார் போயிட்டு இருக்கு. போயிட்டு ஒரு குடோனுக்குள்ள போகிறாங்க. பிகாஸ் குடோன்னு அதுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. போயிட்டு நம்பி பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கோபம், கண்ணு யூஸ் பண்ணக்கூடாது, இன்னைக்கு வந்து இப்போ பஞ்ச் பண்ணி கொள்ளணும் அது நம்பி முடிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்து அவங்க உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு, ஒரு மாதிரி பிளட்டு, அந்த பிளட்டோட ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. இப்போ டேப் பார்க்குறாங்க, பிளட் ஸ்மெல் தானே ஹேங் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. குடோனில் லாஸ்ட்டாக வாஷ் பண்ணி விட்டியா சொல்கிறாங்க. இங்கே வாஷ் பண்ணி விட்டோமே சொல்கிறாங்க. அப்போல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பாலியா சொல்கிறாங்க, நம்ம சார் சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க, அதையாவது சொல்கிறேன், எஸ்கேப் ஆகிட்டா கேட்குறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க, நீங்கள் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறீங்க, நீங்கள் வரதுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க சார், நாங்கள் அந்த பாசனை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்படி நாங்கள் இப்படி பாசனை வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டோம் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்கிறாங்க. பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிட்னாப் பண்ணிட்டு இங்கே வச்சுட்டு சாப்பிட்றேன் சார் போய் தான் சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் சாப்பிட்றதுக்குலாம் சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள் சார் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொல்ல வராங்களோ லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அப்படியே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு அந்த பர்சனுடைய உடம்புல இப்படிக்கா அத்தனை குத்து இருக்காங்க. ஒரு நைஃபை வச்சுட்டு ஒரு 100 டைம் ஒரு பர்சன் பஞ்ச் பண்ணி இது பண்ணாங்க. இப்படி தான் குத்தி எடுத்தாங்க. எப்படி இருக்கும் அப்படி அவங்களும் பார்க்குற மாதிரி இறங்க போட்டு பிளட்டு உடம்புல ஒவ்வொரு ட்ராப் போட்டு பிளட்டுமே இப்படி விளையாண்டுட்டு இருக்கு. அப்படியே ஒவ்வொரு சட்டு ரத்தமும் அப்படி விளையாண்டுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க பஞ்ச் பண்ணி குத்தி குத்தி இறக்கிருக்காங்க. இவங்க அதை பார்த்து இந்த நெய்லெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து அந்த நெய்ல அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்காங்க. அப்படியே பிளட்டு சொட்டிக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறவங்க மட்டும் உடம்பே ஒன்று செலுத்து போயிடுறவங்க பார்க்குறாங்க. அப்படியே நம்பிச்சுன்னா சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறீங்க, என்னடா இது, யாரை எந்த ஒரு பர்சனை எப்படி குருவலாக அவங்க பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. எப்போ ஒரு பர்சனை குருவலாக இருக்க முடியும், யாரா இது பண்ணா சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் அவங்கள போய் பண்ணே கிடையாது. அவங்க ஷூட் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, கிளிக் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். ஒரு மாஃபியாவா இந்த அளவுக்கு குருவலா நேரெல்லாம் கட் பண்ணி அவங்க கண்ணை அப்படி தூண்டி எடுத்து அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஒரு குருவலா கொலை பண்ணியிருக்காங்க. அது பார்க்கவே ஒரு மாஃபியா வந்து பாய்ந்துட்டாங்க. நம்பிச்சிட்டு கொலை விட தான் வந்துருப்பாருங்க. ஆனால் அந்த பாசனை அவங்க கிளிக் பண்ணிக்கிறத பார்க்கும்போது அவங்க உண்மையோட பேச முடியல. அவங்க கையில் இருக்கிற நெயில், காலில் இருக்கிற நெயில், அது கண்ணெல்லாம் பறிச்சு எடுத்து அப்படி ஒரு அணகலமாக இருக்காங்க. அவங்க கொண்டுக்கிறது பார்த்துக்க அப்படி ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னு இவங்க உறைஞ்சி போயிடுறாங்க. இப்போ உண்மையாவே இப்படி பாசம் எனக்கு அது மாஃபியா ஃபீல்டுக்குள்ளே இவங்க வரைக்கும் பார்த்தே கிடையாது யாருமே. இப்படி ஒரு பாசம் இல்லை டெட் பாடிலாம் பார்த்தே கிடையாது. இப்போ அவங்க பார்க்குறாங்க, என்ன நடக்க சொல்கிறாங்க. பாடி ரசம் நடிங்க நின்றுட்டாங்க ஷவர் ஆகிட்டு. வச்சு பார்க்குறீங்க, என்ன நடக்க சொல்கிறாங்க. சார் எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் 10 பேர் அங்கே இருக்காங்க, நாங்கள் எல்லாரும் இந்த பக்கம் சாப்பிடவும் சார் போனோம், நாங்கள் டைப் பண்ணி வச்சு சொல்கிறாங்க. போன இதுக்கு 10% டைப் பண்ணி கூட இல்லை, டைப் வின் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த சேரை வச்சு டைப் பண்ணாது, அந்த டைப்பில் வின் பண்ணிட்டு இப்படி வந்து குத்திருக்காங்க. ஒரு பாசம் எப்படி அவங்க வின் பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அந்த பாசம் வந்து கொலை பேரில் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறப்ப இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. அதில் யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பிச்சிருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் வந்து ஒரு விஷயத்தை நினச்சி வந்திருப்பாரு, ஆனால் கொடூரமாக ஒரு பாசம் கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ நினச்சி நினைக்கிறாங்க நம்மளை விடவும் வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அது இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிச்சு அப்படி கால் பண்ணிடுறாங்க. இப்போ பாடி டிஸ்போஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் எப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் அவனை எரிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே சார் சொல்கிறேன். இப்போ நம்பிச்சு அவருடைய விஷயக்காக அந்த பாசம் பெட்ரோல் ஊற்றி அப்படி எரிக்கிறாங்க. என் அப்பா அவனை எப்படி ஹார்ட் பண்ணிருக்கல சொல்லிட்டு இப்போ அந்த பாசன் எப்படினாக்கா அவங்க அப்பா அப்படின்னாக்கா கார் நின்று இருக்கணும். ஓகேவா, கார் நின்ற காரை ஒரு கண்டெய்னர் வச்சு இடிச்சிருப்பாங்க. இடிச்சு காரை ரோல் பண்ணி கீழே வந்துருக்கும். 2 டைம் ரோல் பண்ண அளவில் இருக்கும் காரு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்பாவோட பேசல கண்ணாடி கிளாஸ்லாம் அப்படி கிழிச்சு விட்டுருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்பிச்சு ரொம்ப ஒரு மாதிரி குறைஞ்சி போயிருப்பாரு. அவங்க அப்பா நல்லா சோக்கம் போயிருக்கும். கண்ணுக்கு வேறு கரண்ட் அந்த கண்ணுக்கிட்ட கரண்ட் போய் சொல்லி இறங்கிருக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் கண்ணுக்கே இருக்க கண்ணு எடுக்கிற சுச்சுவேஷன் இருக்கும். டாக்டர் சொல்லியிருப்பாங்க அவர் உயிருக்கு சொல்லணும், கண்ணு புதுசாக வைக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு கண்ணு போயிடுச்சு சொல்லியிருப்பாங்க. கரண்ட் புதுசாக தான் இறங்கிடுச்சு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பேசுறாங்க. அந்த கரண்ட் பேசலாம் கிழிச்சு விட்டு அவங்க பேசி இப்போ வேற மாதிரி மாறி இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்பி பார்க்க ரொம்ப அழிச்சு போயிருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறப்போ அந்த பர்சன் இந்த மாதிரி எதுவும் அவங்களுக்கே இவரே இந்த ஒரு பர்சன் இந்த மாதிரி கூட கிளிக் பண்ண நினைச்சிருக்க மாட்டாரு. ஜஸ்ட் ஷூட் பண்ணியிருப்பாரு, அடிச்சிருப்பாரு, கிளிக் பண்ண அது வேற. ஆனால் இந்த அளவுக்கு அப்படி இப்படி இருக்க ஒரு மொத்த கோபத்தை அப்படி காமிச்ச மாதிரி இருக்கு. இப்போ நம்பி பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பார்க்குறப்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுது. ஒரு பக்கம் பயமாக வந்துச்சு அவருக்கு. ஒரு செகண்டு எனக்கு இந்த அளவுக்கு ஒரு
பர்சன் வந்து கொடூரமாக கொள்ள முடியுமா சொல்லிட்டு அவர் எப்படி அந்த அளவுக்கு எந்த பாதிச்சிருப்பாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே இப்படினாக்கா பார்க்குறாங்க நம்பிட்டு இப்படினாக்கா பெட்ரோல் வந்து எரிச்சிட்டு தான் வெளில வராரு. வெளில வந்துட்டு அப்படி காரில் உட்காராங்க. இவங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்போ நம்பி ஸ்மோக் பண்ணுறாங்க. சின்ன பார்க்க ஸ்மோக் பண்ணாத சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டு நம்பி போய் காமாக ஸ்மோக் பண்ணுறாங்க. அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க யார் பண்ணது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி கேட்குறோம் வடி கிடச்சிட்டு இப்போ கேமரா சொல்கிறாங்க. இல்லை சார் கேமரா வந்துட்டு இப்போ இதாங்க ஆஃப் வச்சுருந்தோம் சொல்லிட்டு ஆஃப் வச்சுருந்தீங்க. ஆமாம் சார் கேமரா ஆஃப் இருந்துச்சு எப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க சார் ஓகே சார் போகலாம் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அவருக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேள்வி வச்சிருக்கு. இப்போ யார் பண்ணியிருப்பாங்க நம்மளை தாண்டி அவங்க யார் இருந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க இங்கே வந்து பார்த்தா ஜீவன் தூங்கவே இல்லை. அவர் ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. டிவி பார்த்துட்டு அது இப்போ ஒரு மூவி இந்த ஒரு ஹாரர் மூவி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜேவுக்குள்ள உள்ள இருக்காங்க. அந்த கரெக்டாக ஜேவுக்குள்ள டோர் ஓப்பன் பண்ணும்போது அந்த மூவியோடைய அந்த டிவியில் வந்து மூவி தான் சீன் தான். அதுக்கிட்ட கோஸ்ட் சீனை பார்த்துட்டு ஜேவு வந்து வருமா ஆணு கத்துறாரு. இப்போ நம்ம இவன் ஒருத்தன் ஆண் கத்திட்டு இருப்பாங்க சொல்லிட்டு இப்போ பாய் பக்கம் ஜேவு பக்கம் என்ன சொன்னா சொல்கிறாங்க ஏன் பேபி அது மூவி தானே வந்து ஆண் கத்திட்டு இருக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு அந்த பையனும் தனியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பயம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க காய்ஸ் எதுவும் சவுண்ட் மேக் பண்ணாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லாமே போகாங்க. நம்பிச்சு ஒரு பக்கம் ஸ்டெப்பை எடுத்து டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் கேஷுவலாக ஆப்பிள் வந்து கட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்பி பார்க்குறேன் தூங்கலையான்னு கேட்குறாங்க. ஸ்டெப் நின்றுட்டு ஜிம் நம்பி இருக்காங்க. உடனே கேட்குறேன் தூக்கம் வரலையா கேட்குறாங்க. ஜிம் பதில் சொல்ல மாட்டாங்க. நம்பி கீழே வராங்க. கீழே சொகர உட்காராங்க. உனக்கு தான் பிரச்சனை ஏன் தூங்கலா கேட்குறாங்க. ஜிம் நம்பியே இருக்காங்க. சொல்லி ஏன் தூங்கலா சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டு இருக்காரு. இப்போ வெட்டாக இருக்கு ஒரு லைட்டாக இருக்காங்க ஹேர் வெட்டாக இருக்குது. நம்பி பார்க்கணும் நீ குளிச்சா என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்கணும் நம்பி இருக்காங்க. சொல்லி குளிச்சியா கேட்குறாங்க. ஜிம் ஆமாம் ஹெட்டை செக் பண்ணுறாங்க. இப்போ நம்பி இந்த ஹேர் எடுத்து வந்து ஹேர் வைப் பண்ணிவிடுறாங்க. சின்ன பார்க்குறாங்க நம்பி விஷயம் ஒருக்கா யாருக்கும் பண்ணதே கிடையாது அவருக்கு. இப்போ பார்க்குறப்போ அவருக்கு ஒரு மாதிரி அவங்க தம்பி மேலே நமக்கு எவ்வளோ பாசம் இருக்குது சொல்லிட்டு இப்போ வந்து பக்கம் சின்ன அவங்க நம்பி சுகா எல்லாம் பார்க்குறாங்க. நின்று பார்க்குறாங்க எல்லாருமே இந்த பக்கம் நம்ம நம்பி இந்த ஜிம்முக்கு ஹேர் வைப் பண்ணிவிடுறாங்க. ஜின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க ஒரு சொல்ல டீ போட்டு எடுத்து சொல்கிறாங்க. ஓகே சார் ஜின்னு போயிட்டு டீ போட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி தான் குடிக்க சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறீங்க குடி ஓகேவா உனக்கு கோடு பிடிக்க வரைக்கும் சரியா சொல்ல ஜிம் பார்க்குறாங்க. கோடு பிடிக்க வர ஓகேவா பிடிக்க சொல்கிறாங்க. ஜிம் தான் இப்போ டீயை குடிச்சிக்கிறாங்க. இப்போ நம்பி ஜிம்முக்கு ஹேரை வைப் பண்ணி விட்டு அமைதியை பார்த்துருக்காங்க. ஒரு அவ்வளோ அழகாக ஒரு டைட்டாக ஹக் பண்ணணும்னு ஆசை ஹக் பண்ணி ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அவருக்கு ரெடியாக இல்லையா அதனால் அமைதியாக இருக்கிற சரி சொல்லிட்டு ஒரு டைம் எடுக்கும் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் தான் காஃபி டீ குடிச்சு முடிச்சிட்டாங்க. நம்பி பார்க்குறாங்க தூங்க வாசல் கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க வரல சொல்கிறாங்க வாசல் நம்பி தான் ஜிம் கூப்பிட்டு தூங்க படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு பிளாங்கெல்லாம் கவர் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு அவருக்கு போயிடறாங்க. போய்ட்டு அமைதியாக படுத்துருக்கா தெரியலம்மா இன்னைக்கு யார் இதில் அப்பா பண்ணவங்க யார் பண்ணாங்கன்னு தெரியல. எனக்கு இது மாதிரி நிம்மதியாக இருக்குது அது பார்க்குறாங்க. எனக்கு இதுக்கப்புறம் ஜிம்மு வந்து பெட்டர் பண்ணணும். யாரும் ஜிம் அட்டாக் நெருங்கிடக்கூடாது. ஜிம்மு என்ன சொல்லிட்டு எனக்கு தெரியும் கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் கோவமாக இருக்கிறத விட மற்றபடி அவங்களுக்கு மார்க்கெட்டிங்ஸ் தெரியாது. அவனை எந்த ஒரு பாசம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்பி முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க கூட தான் இருக்கணும். ஏன்னா வந்துட்டு எல்லாம் அவங்க பிரிஞ்சிருக்க முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி அவன் மட்டும்தான் அவன் எனக்கு வேணும் நம்பி முடிவு பண்ணுறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்பி நல்லா அப்படியே அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் அமைதியாகவே இருக்காரு. ஒரு இந்த பக்கம் ஜிம் வீட்டுக்கு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜிம்முக்கு வெளியே போயிருக்காரு. நம்பி வந்து பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போய் இவங்க எல்லாரும் கூட ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அவங்க ஆஃபீஸில் ரன் பண்ணுறாங்க. அதில் மீட்டிங் போயிருப்பாங்க. மீட்டிங் ரிட்டர்ன் பார்க்குறாங்க. ஜிம் எங்கே கேட்குறாங்க. அப்போ மேலே பார்க்குறாங்க அவர் வெளியே போயிருக்காரு. சரி வெளியே போயிருக்காரு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்பி ஜிம்முக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் எடுக்கவே இல்லை. நம்பி பார்க்குறாங்க அவன் எடுக்க மாட்டாரு சரின்னு சொல்லிட்டு அவர் நம்ம லொக்கேஷன் ட்ராக் பண்ணி போகிறாங்க. பக்கத்து ஒரு கிளப் தான் காமிச்சிட்டு இருக்கு. நம்பி அந்த கிளப்புக்குள்ளே போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம ஜிம் ஒரு பர்சன்ட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் ஜிம்கிட்ட ரொம்ப ஹாப்பினாக்கா ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்கு. இவங்க கூட வந்துருப்பாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க அங்கே யார் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க சரி யாரும் கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம நம்பி ஜெக்கி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஜிம்கிட்ட பேசிருக்காங்க. ஜிம்னா கொஞ்சம் இடம் கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம அந்த டே பார்க்குறாங்க அது அவங்க ஃப்ரெண்டாக இருக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு தெரியல நான் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் டிஸ்டர்ப் பண்ணாதவங்க பேசுகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட பேசணும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. எவ்வளோ சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பர்சன் ஜிம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஜிம் அமைதியாக இருக்காங்க. அது கேட்குறாங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க சொல்லிட்டு ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் ஜிம் பண்ணலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேணாம் ஹெட் ஷேக் பண்ணுறாங்க. ஹேண்ட் சொல்கிறாங்க வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த பசங்க ஒரு மாதிரி பேசிருக்காங்க. பேசுறதுக்கப்புறம் ஜிம்முக்கு ஃபோன் ஒரு ஜிம் பார்க்குறாங்க. செகண்ட் இதே ஜிம் தள்ளுகிறாங்க. அப்போ ஜிம் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இந்த பசங்க பார்த்துருக்காங்க. அப்போ அந்த பசங்க ஒரு பசங்க வராங்க. ஏய் கூப்பிட்றாங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க யாரை சொல்லிட்டு உன் பேர் என்ன கேட்குறாங்க. என் பேர் என்ன அவங்க நீங்கள் யார் கேட்குறாங்க. என் பேர் ஜேகே ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீ எதுக்கு என் பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நீ சொல்லி நீ அவன்கிட்ட பேசணும் அவங்க யாரும் உனக்கு சொல்கிறாங்க. என்ன ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டா நீ எங்கே வந்துருக்கா சொல்கிறாங்க. அப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க எதுக்கு உன்ட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. அப்போ அந்த பசங்க பார்க்குறாங்க என் பேர் சாம் ஓகேவா நான் வந்து அப்ராட் வந்திருக்கா சொல்கிறாங்க. அப்ராட் ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறா கேட்குறேன் ஃப்ரெண்டு பார்க்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதாலே இதுங்களா இல்லை சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க பிகாஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஏன் ஜிம் பேபி உனக்கு பாய் ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறது ஜிம் பாய் ஃப்ரெண்ட் ஜிம் பேபியா சொல்கிறாங்க. ஆமாம்
என் ஜிம் பேபி தான், உனக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் அவன் சொல்கிறாங்க. இப்போ வந்து பசங்க பார்க்குறாங்க, அங்கே பாரு அவன் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க, லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. நீ லவ் பண்ணுறியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி இந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா கேட்குறாங்க. இப்போ ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கிறா சொல்கிறாங்க. அந்த விஷயம் அவனுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. பாரு அவனுக்கு தெரியாது ஓகே நான் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பசங்க பார்க்குறாங்க, ரெண்டு சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பாரு நீ நினைக்கிற பசங்க என் ஜிம் ஓகேவா சொல்கிறாங்க. அவர் சீக்கிரம் அவன் யாராலையும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜேக்கி பார்க்கணும் ஒரு புரியுது தெரியும் சரியா இருந்தால் அவன் பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பசங்க சாம் டாக்டர் சாம் பார்க்குறாங்க. ஜிம் பெஸ்ட் ஃப்ரெண்டு அவரோட ரெண்டு தான் படிச்சிருப்பாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க, சாம் ஜிம் ஜேக்கி டாக்டர் பாடம் பார்க்குறீங்க என்ன பார்க்குற சொல்கிறாங்க. பரவாயில்ல என் ஜிம்முக்கு ஒருத்தான பசங்க தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் சார் அப்பா ஜேக்கி கொஞ்சம் ஹாப்பாக இருக்குது, எனக்கு ஜிம்மோட ஒர்க் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு, இவருக்கு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பாக இருக்குது, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க சரி சொல்லிட்டு. சரி ஓகே அவனுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை தானே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அவனுக்கு ஏன் சொல்கிறாங்க, அவனுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. இப்போ அவங்க ரிலேஷன்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜேக்கி பாருங்க ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜிம்ல வந்து பசங்க பேசிட்டு அப்படி டன் பண்ணும்போது ஜிம் பார்த்தாங்க. அமிச்சிட்டு உட்காந்துருக்கு. இப்போ ஜிம் அமிச்சிட்டு பார்த்துருக்காங்க. அமிச்சு ஜிம் வந்து பார்க்குறாங்க. ஜிம்முக்கு போகும் ஒரு இருக்குங்க வந்திருக்காங்க சொல்லிட்டு சார் ஜிம் தான் சாம் போலாமா சொல்கிறாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. ஏன்டா சார் போகலாம் சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் சாமி வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஜிம் வந்து காரை போய் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாம் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. போய் ரெண்டு பேரும் அந்த ஒரு மேன்ஷன் தான் வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கொடுக்குறாங்க. சாம் இப்போ ரெண்டு ரெடிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு வந்துட்டு அவங்க வந்து பார்க்குறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. என்னடா நம்பிட்டு எங்கே போனாலும் அவன் தம்பி போகிறத நம்ம கூட்டிட்டு போகலாம் சொல்கிறாங்க. டே நம்ம தானே போகிறோம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஹாப்பி தானே இருக்குது சரி ஜாலியாக தானே போகிறதே சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஜெவ பார்க்குறாங்க. உனக்கு ஜாலியாக தானே ஊர் ஊராக சுற்றுறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவப்பு தான் சரி வாங்க எல்லாம் உள்ள வராங்க. இப்போ நம்ம ஜிம் போயிட்டு உட்காருங்க. சாம் இங்கே உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ சாம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் வந்துட்டு ஆண்டி சொல்லிட்டாங்க. என்ன பார்த்து சொல்கிறாங்க, நீ எக்ஸ்ட்ரா ரூம் இருக்கு ஆண்டி சொல்லிட்டாங்க. ஏன் பார்த்து சொல்லிட்டாங்க. இல்லை என் ஃப்ரெண்டுங்க 1 வீக் ஸ்டே பண்ணணும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அந்த ரூம் இருக்குமா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அவங்க நம்ஜிட்டு கேட்குறாங்க. நம்ஜின்ப்பா ரூம் கொடுக்கலாமா சொல்கிறாங்க. எனக்கு அவரும் இந்த வீட்டோட மெயின் பில்லர் அவர் தான். இப்போ நம்ம நம்ஜிட் பார்க்க நமக்கு ஆண்டி ரெடி பண்ணி கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜிட் கோமரியே என்கிட்ட கேட்க மாட்டாங்க போய் பார்த்துருக்காங்க. இப்போ சாம் வராங்க. நம்ஜிட் யாங்க சொல்கிறாங்க. நம்ஜிட் பார்க்குறாங்க. உன் பேர் ஜெமிட் சாம் நான் ஜிம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஓகே சாம் எப்படி இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சாம் பார்க்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க அவனுக்கே சொல்கிறாங்க. அவனுக்கு சொல்கிறாங்க மேலே கோமம் இருக்குது செம்பி பாசம் நிறைய இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ஜிட் அமைதியாக இருக்காங்க. பாசம் இருக்கவங்க பேசாமல் இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை எங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறாங்க. ஓகே புரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் அந்த பக்கம் நம்ம சாம் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ ஜிம் சாமும் ஃபன் பண்ணிருக்காங்க ரூமில். அப்போ ஜேக்கிக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே இருக்குது. எனக்கா அவன் கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பார்த்தா எல்லாருமே வெளியே ஷாப்பிங் போயிருக்காங்க. ஜேக்கிக்கு மூடியில் ஷாப்பிங் போகிறது சரி சொல்லிட்டு அவர் எப்படினாக்கா அவர் ரூமில் ப்ளே பண்ணிருக்காரு, கேம் ப்ளே பண்ணிருக்காரு. நம்ம சாம் தான் என் தூங்க டட்டா சொல்லிட்டாங்க. ஓகே தூங்க நான் சார் ரூம் போகிறேன். ஜிம் போயிட்டாங்க. இப்போ ஜிம் ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு நாய்ஸ் சவுண்டாக கேட்க ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் ஜேக்கி ரூம் பக்கத்து பக்கம் ரூம் தான். ஜிம் போகிறாங்க. போய்ட்டு ரூம் தான் என்ன பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி தான் கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் எல்லாரும் பண்ணுறாங்க. ஏய் சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்த்து சொல்லிட்டேன் இங்கே பாருங்க கேம் ப்ளே பண்ணாக்க நீ சவுண்ட் கம்பேர் முடியாது. எனக்கு சாங்கை போட்டு கேம் ப்ளே பண்ணிருக்காரு. ஜிம்க்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. எனக்கும் டிஸ்டர்பாக இருக்குது. ஓகேவா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன் என் ரூம் அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி ஏன் ரூம் அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் போகுது. ஜிம் டேரக்டாக போயிட்டு அந்த இப்போ சாங்கை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. இப்போ ஜேக்கி பார்க்க என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. பக்கத்தில் நான் இருக்கேன் ஓகே எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் அன்ஸ்டா இப்படி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு டிஸ்டர்ப் அன்ஸ்டா இப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி டக்குன்னு நினச்சிட்டாங்க. ஏன் கேம் ப்ளே பண்ணிட்டு பாரு ஏன் அப்படி கிட்ட வராங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்லிட்டு ஜேக்கி ஜிம் எப்படினாலும் லைட்டாக போய் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போகுது. ஏய் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நானும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கேன். இங்கே பாரு எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் புரியுதா ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போகும். ஜிம் டக்குன்னு ஜேக்கி இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி ஜிம் ஜேக்கி போய் பண்ணுறாங்க. ஜேக்கி பண்ணி சொல்லிட்டு ஜிம் பார்க்க ஜேக்கி பார்த்துட்டு அந்த இடத்துல ஒருத்தர் ஓகேவா சரி ரெண்டு காலத்தில் ஒருத்தர் ஓகேவா அவன் வந்து ரொம்ப ஹையான டீல் பண்ணா சரியா சொல்கிறாங்க. ஜேக்கி பாருங்க எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டாங்க. சார் பிக் ராபிட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜேக்கி கோங்க என்ன சொல்லிட்டாங்க. பிக் ராபிட் ஓகேவா நீ இப்போ பிக் ராபிட்டாக மட்டும் தான் இருப்பேன் ஓகே சொல்கிறாங்க. என்கிட்ட இன்னொரு டைம் வாழ அப்படின்னு நினச்சா பிடிச்சிரும் பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்கணும் ஒரு மாதிரி இருக்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே பாரு பேபி பாய் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்த்து பேபி பாயா ஜேக்கி சொல்கிறாங்க. ஆமாம் பேபி பாய் இங்கே பாரு நீ ஒரு டைம் என்கிட்ட டீஸ் பண்ண நினச்சா சரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவா சொல்லிட்டாங்க. ஜேக்கி என்ன பண்ண சொல்லிட்டு ஜிம் ஜேக்கியோட காதல் போய் பேசுகிறாங்க. ஜேக்கி ஃப்ரீ சைடாக ஒரு செகண்ட் அப்படி ஜிம்மில் பார்த்து ஒரு ஸ்டன் ஆகிட்டார். அவர் சொன்ன அந்த பாஸ் ஜேக்கி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேக்கி பார்க்க என்ன சொன்னால் சொல்கிறாங்க புரியுதுல்ல பி கேர்ஃபுல் ஜேக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி குறைஞ்சி போய் படுத்துருக்காரு. ஜிம் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு முதல்ல வந்துட்டாரு. அவர் அவருக்கு போயிடாங்க. அந்த பக்கம் ஜேக்கிக்கு அதுக்கு டைஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொன்ன வார்த்தை. ஜேக்கி பார்த்துங்க என்ன பார்த்துட்டு சொல்லிட்டானே. ஜேக்கி பார்த்துருக்காங்க. ஃபைன் அந்த பக்கம் ஜிம் வந்து போயிடாங்க. நைட்டு போய் டின்னரில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி பார்த்துருக்காங்க. ஜேக்கி ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கி நினச்சி பார்க்குறாங்க என்ன பார்த்தா அப்படி சொன்னேன் இன்னைக்கு நான் ஒன்றால் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு மாதிரி இருக்கு நீ என்கிட்ட வருவடா உன்னை பார பெட்டில் என் பேர் ஜேக்கியில் ஜேக்கி நினைக்கிறாங்க. எனக்கு மதியம் அந்த வாட்ஸ்அப் தான் ஒரு மாதிரி ஆக நினச்சி பார்த்துட்டு ஜேக்கி டேரெக்டாக ஒரு கார் ஜிம் லெக்கிட்ட வைக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சாம் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்னடா ஜிம் டேபிள் கட்டில் பார்க்குறாங்க. பார்த்து ஜேக்கியோட காலை ஜிம் லெக்கிட்ட இருக்குது. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு ஜிம் ஜேக்கி பார்த்து மறைக்கிறாங்க. காலிட்டே ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம். ஜேக்கி தான் ஒரு மாதிரி காலேஜில் அப் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நோ ஜிம்முக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி தான் ப்ளீஸ் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆக்குறது இருக்குது. ஜிம் ஒரு மாதிரி சவுண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு மாதிரி சவுண்ட் மேக் பண்ண நிறைய பேரெல்லாம் பார்க்குறாங்க. ஜிம்மில் வேலை பார்க்குறாங்க.
ஜிம் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதை சொல்கிறேன் என்னாச்சு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜிம் பக்கம் நினைச்சிட்டாங்க. இப்போ ஜேக்கிக்கு ஒரு கால் வருது கரெக்டாக. அவங்க ஒரு செகண்ட் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பக்கத்தே சாப்பிடும்போது கால் வந்து பிக் பண்ண சொல்லிடலாம் இம்பார்ட்டன் கால் சொல்கிறாங்க. ஓகே பேச சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி இஞ்சி போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டேரெக்டாக ரூம் தான் போகிறாங்க. இப்போ ஜேக்கி இது ஃபோன் பண்ணி வந்துருப்பாங்க. இப்போ ஜேக்கி வந்துட்டு இந்த ரூம் டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி ரூமில் வந்துமே ஜிம் டக்குன்னு ஜேக்கி இப்போ பின் பண்ணுறாங்க அந்த டோர்லேயே. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஏன் அப்படி பண்ண ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்படின்னா இந்த கதை சொல்லி சொல்கிறாங்க. யாருக்கு யார்ட்ட பேபி பாய் ஜேக்கி கேட்குறாங்க. என்ன சொல்லி யாருக்கு யார்ட்ட பேபி பாய் இங்கே பாரு இவ்வாறுமே பேபி பாய் ஓகேவா ஐம்பது போகிற சொல்லிட்டு ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாறி எடுத்த ஜேக்கி ஒரு மாறிக்கிட்டாங்க. எனக்கு எவ்வளோ தெரியுதா உங்கள் காலேஜ் இப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பாருங்க என்னால் பண்ணுவோம் நான் பார்க்குறியா ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன டேஸ்ட் பண்ணிச்சுக்க நான் டேஸ்ட் பண்ணுவேன் என்ன நினச்சேன்னு பார்த்து நான் மாஃபியா கிங்கடா ஓகேவா ஜேக்கி மாஃபியா கிங் புரியுதா சொல்கிறாங்க. நான் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னோட திமுறை எனக்கு பிடிச்சிருக்கு இவன் கொஞ்சம் அடங்கி போகிறேன் அதுக்காக சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நான் உனக்கு தான் என்ன அடங்கி போகணும்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு வந்துட்டு அடங்கி போய் பிடிச்சிருக்கு ஆனால் அதுக்கு வேறு விதமாக சரியா ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் கோமருங்க பாரு எனக்கு தப்பாக அப்ரோச் பண்ணுறேன் ஓகேவா நான் தப்பான பாசனம் இல்லை புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. நான் வந்துட்டு தப்பாக அப்ரோச் பண்ணுறேன் ஓகேவா என் லவ் சொன்ன விதமாக தப்பாக இருக்கலாம் சொல்கிறாங்க. இது லவ் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்குமே லவ் இருக்குது சரியா லவ் ஃபர்ஸ்ட் சைடு ஓகே எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சரியா எனக்கு பிடிச்சிருக்கு நான் விட எப்படி சொல்கிறது நம்ம சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க நம்ம டேட் பண்ணி பார்க்கலாமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. டேட்டு அது முன்னா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. திரும்ப மாஃபி பிடிக்கான்னு சொல்லிட்டு சொல்ல ஓகேவா ஆனால் எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு நானும் ஒரு ஹியூமன் தானே ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாரு சொல்கிறேன் நானும் ஒரு ஹியூமன் ஓகே ரேபிட்லாம் இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நம்மகிட்ட கைண்டாக சொல்கிறேன் ஹம்பிளாக சொல்கிறேன் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு நான் டேட் பண்ணி பார்க்கணும் ஆசைப்படுறேன் ஓகேவா ஒரு சான்ஸ் கொடு 2 பேரும் டேட் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருக்குனாக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் பிடிச்சிருந்தா சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படியே லவ் அதுக்கப்புறம் மேரேஜ் எப்படி சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் அப்படிலாம் சொல்கிறேன். ஜேக்கி பார்க்கணும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது கண்டிப்பாக அவர் மாதிரி ஃபாலோ ஆகிடுவா சொல்லிட்டு இல்லை அப்போ பார்த்துக்கலாம் சரியா ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்க ஜேக்கி பார்க்குறப்ப நீ ஒரு டைம் பேசியிருந்தா உனக்கு உடச்சிடும் ஜேக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க நீ ஒரு டைம் பேசி பாரு உனக்கு உடச்சிடும் ஜிம் அப்படியே படம் பார்க்குறாங்க. நம்ம ஜேக்கி ஜிம் பின் பண்ணுறேன் பின் பண்ணுறேன் ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அப்படியே லிப்ஸை பார்க்குறாங்க. நீ தப்பாக பரவாயில்ல ஓகேப்பா எனக்கு பொறுக்கி நினச்சி சரி பவுடர் நினச்சா சரி பரவாயில்ல எனக்கு லிப்ஸ் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சரியா எனக்கு அதை டேஸ்ட் பண்ணி அவங்க ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க எனக்கு டேஸ்ட் பண்ணியே தீரும் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு வேண்டாம் எனக்கு தெரியாமல் ப்ளே பண்ணாது சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு டேஸ்ட் பண்ணணும் ப்ளீஸ் அப்போ ஜேக்கி தான் ஜிம் இப்போ ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஜேக்கி அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் ஜேக்கிக்கு தான் பத்திரம் அவருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ் வந்துருக்கு தான் ஃபஸ்ட்டு கிஸ் அவருக்கு ஜேக்கி கிஸ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பண்ணி ஜிம்முக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஒரு கடத்துக்கு மேலே ஜிம் அமைதியாகிட்டு ஜிம் ஜேக்கியோட ஹிப்பில் கை வைக்கிறாங்க. ஜேக்கி அப்படி ஸ்டன்னாக சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேக்கியோட ஹிப்பில் கை வச்சு க்ளோஸ் ஆகிடுது அவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜேக்கியோட கிஸ் ஜிம்மோட கிஸ்ல ஜேக்கி மாட்டர் ஆகிட்டாங்க 2 பேர் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கிஸ் டீப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேக்கி ஜிம் இப்போ கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான் ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பட் எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. எனக்கு நான் நினைக்கிற அளவுக்கு இல்லை ஜேக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி ஒரு மாதிரி இருக்கு பாருன்னு நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நீ டீஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. நான் டீஸ் பண்ணல நினைக்கிற அளவுக்கு இல்லை ஜிம் தான் ஜேக்கி லைட்டாக புஷ் பண்ணிட்டு டோர் லாக் போட்டு போயிடாரு. ஜேக்கி ஒரு மாதிரி கடவுளை இப்போ என்ன தான் பண்ணுவேன் அவனுக்கு என்ன எப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோம் நான் எங்கிட்ட என்ன குறை நான் நினைக்கிறான். ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் பார்த்துட்டு அவனுக்கு ஜேக்கி ஒரு மாதிரி இருக்காங்க அப்படி ஜேக்கி ஜேக்கியில் வராங்க. இப்போ ஜிம் கீழே வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஓகே ஜிம் சொல்கிறாங்க. நான் ஓகே நான் ஜிம் சாப்பாடு நிற்கிறேன். இப்போ ஜேக்கி வந்து உட்காருறாங்க. ஜேக்கி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜேக்கி உனக்கு ஹைட் போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஐவர் விங்க் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ ஃப்ளைனுக்கு சோறு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஜோப் நோட் பண்ணுறாங்க. ஜோப் ஒரு பக்கம் நோட் பண்ணுறாங்க. நம்ம சாம்பார் பக்கம் நோட் பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே ஜேக்கியோட காலை ஒரே ஒரு மிதி தான் ஜேக்கிக்கு கால் வலிக்கிறது. ஐயோ ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் அப்படியே ரொம்ப ஸ்மெல் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜோப் பார்க்குறாங்க. இது வேற லெவல் காம்போவாக இருக்கும் போலியா சொல்லுங்க. ஜோப் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இப்போ நைட்டு ஜிம் ரூமில் அதாவது ஃப்ரெஷ்ஷாக குடிச்சு வந்துட்டு நைட் ரொட்டீன் பண்ணிட்டு அந்த க்ரீம் அப்ளை பண்ணிருக்காங்க பாடி லோஷன்ஸ்லாம். இப்போ ஜேக்கி ரூமில் வந்துட்டாங்க. வந்து அப்படி பேக் பண்ணுறாங்க. ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சும்மா ஒரு ட்ரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒரு ட்ரை ஓகேவா நீ தானே சொல்கிறேன் நான் ஒர்த்துலன்னு சொல்கிறேன் சொல்கிறேன் எனக்கு நான் ஒர்த்துலன்னு சொல்கிறேன்ல நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை நினைக்கிறேன்ல இப்போ ட்ரை பண்ணவா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. பாரு வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறீங்க வேணாம் ஓகேவா என் ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் ஓகே சொல்கிறாங்க. எனக்கு என் ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ வந்து அப்போ டோர் ஓப்பன் வச்சு விட்டாலும் சவுண்ட் கேட்டுருக்கும் ரூம் லாக் பண்ணிட்டா சவுண்ட் ப்ரூஃப் தான் வா சொல்லிட்டு ஜேக்கி கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் எப்படி சொல்லிட்டாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. சும்மா வா ஜேக்கி தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி விட்றா சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் ஜேக்கி இப்போ ஜேக்கி ரூமில் இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஒரு ட்ரை சொல்கிறாங்க. வேண்டாம்னு சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. பாரு பாவிட்ட பொறுக்கி ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவன்கிட்ட ஜஸ்ட் ட்ரை பண்ண நினைக்கிறேன் ஓகே சரி என்னோட லவ் ஷோ பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஓகே இல்லை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஜிம் சொல்லி ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு நீ ட்ரெயின் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை சொல்கிறேன். ஜேக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி எதுக்கு எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி காமிக்க தெரியல எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும் பார்க்குறப்போ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கிட்ட வராங்க. இதுக்கு பேர் லெவல் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு பேர் லெவல் ஓகே ஜிம் நினைச்சிடறாங்க. இப்போ ஜேக்கி ஒரு மாதிரி பாரு சொல்கிறாங்க.
இது லவ் இல்லை மேம் ஜிம் நினச்சி போயிட்டாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி எடுத்து நம்ம வேறு எப்படி காமிக்கிறது லவ்னா வேறு எப்படி ஷோ பண்ணணும் கேட்குறாங்க. பார்த்துருக்காங்க இந்த காய் தேவைப்படுறது வர அது மாதிரி சொல்லணுமா இல்லை இந்த டே வந்துட்டு நம்ம சுகர் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி இருக்கவா எப்படி எனக்கு புரியலையே. 2 பேர் டிஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ நான் எப்படி இருக்கட்டும் இல்லை ஜேஞ்சி தான் ஹேங்க மாதிரி நம்பிச்சுட்டு கேஷுவல் லவ் சொல்லிட்டு அப்படியே இப்போ டச்சஸே இல்லாமல் இருப்பாங்க அன்டச்சபிள் அப்படி இருக்கணுமா. எனக்கு எந்த மாதிரி அப்படி லவ் ஷோ பண்ணி பிடிச்சிருக்கா அவன் லவ் பண்ணுறேன் அவனுக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி ஓகே அவன் வீட்டிலே போய்ட்டு அவனை மடக்கலாம்னு பார்த்தாக்கா அதுவும் முடியல என்னதான் பண்ணுறது அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு. சரி ஜெக்கி வச்சுக்கிறாங்க அது ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டாங்க. ஜெக்கி டக்குன்னு திரும்ப பயந்து போகிற பார்த்து காய் தான் அது ரொம்ப கஷ்டம் ஜெக்கி சரி என்ன சொல்கிறாங்க அது ரொம்ப கஷ்டம் சரியா சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க பாரு அவன் ஜஸ்ட் ஒரு அடமெண்ட் பையன் அவ்வளோதான் மற்றபடி அவனுக்கு என்ன இருக்கு நம்ம ஒரு மாஃபியா நம்மளும் ஏன் அவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியல அவன் ஏன் நம்மகிட்ட இம்ப்ரெஸ் ஆக மாட்டான். ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை பார்த்து பொண்ணுங்க பசங்க மயங்கி விழுவாங்களே அப்படி ஏன் ஜெக்கிக்கு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. இப்போ காய் பார்க்குறாங்க பாரு ஜெக்கி எல்லாரும் நினைக்க பார்க்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க ஜெக்கி பார்க்க சார் ஓகே நீ ரைடர் நல்ல ஒரு ஐடியா தான் சொல்கிறாங்க அதுவும் நல்ல ஒரு ஐடியா தான் சொல்கிறாங்க. நான் ஐடியா தட்டுவோம் சொல்கிறேன் சொல்கிறேன் நீ தான் லவ் பண்ணுங்க நீ தான் ஜெவ் பையன் லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அட நான் என்ன லவ் பண்ணுறேன் நான் அதில் ஹோப் எப்படி சொல்லுவேன் அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அவன் தான் சொல்கிறாங்க நானும் எஃபர்ட்லாம் போடல சொல்கிறாங்க. என்ன அவன் எஃபர்ட்லாம் போடல ஓகே ஹோப்பி விரும்பி சாப்பிட்டு ஸ்வீட்டு கைண்டு ஓகே ஆனால் எனக்கு ரொம்ப செட் ஆகிட்டான் அவன் ஜிம் அப்படி ஓகே கொஞ்சம் ரகடாக இருக்கான் சரியா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க எனக்கு அப்படி தானே பிடிக்கும் சொல்கிறாங்க ஓகே ஆனால் இந்த அளவுக்கு கூடாது சரியா கொஞ்சம் இறங்கி போனால் பரவாயில்ல அவன் இறங்கி வரவே மாட்டான் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அவ்வளோ சரி லவ் கிடச்சிருமா கொஞ்சம் கஷ்டப்பட ஓகேவா சொல்லிட்டாங்க என்னத்தை சரி ஓகே நான் பார்த்துறேன் சொல்லிட்டு ஜெக்கி விட்டுறாங்க. இப்போ அந்த பக்கம் நம்ம நம்பிச்சுருந்தாண்டா அது ஜிம்மி விட்டு வெளில போகலாம் சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது பக்கம் ஜிம்மி வெளில வராங்க. இப்போ நம்ம நம்பி கூட வெளில வராங்க. நான் விட்டு வெளில வரேன் சொல்கிறேன் ஜிம்மி பார்க்க இல்லை சாம் ஃபாரின் போகிறேன் நம்ம ட்ராப் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்பி பார்க்க ஓகே நானும் ஏர்போர்ட் வரைக்கும் இருக்க சொல்கிறாங்க. சரி சரி ஓகே 3 பேர் போகிறாங்க அப்படி ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம சாம் போயிட்டு அவங்க பிள்ளைங்க ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ பக்கம் சாம் பாய்ச்சிட்டு போயிடுது ஜிம் நம்பி போய் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்பி ஜிம்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஜிம் பேச மாட்டேங்கிறாரு. நம்பி பார்க்கணும் சரி ஓகே சொல்கிறாங்க பாரு பிஸ்னஸ் எதனா பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாங்க ஓகே சொல்லிட்டு நம்பி ரிலீஸ் பண்ணால் புரிஞ்சுப்பான் பேசுவோம் சொல்லி விட்டுறாங்க. நமக்கு சின்ன அப்பா விட்டாங்க சின்னக்கு மேரேஜ் பண்ண முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு வந்து எங்கள் அப்பா இறந்து கொஞ்சம் டேஸ் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுறா சொல்கிறாங்க. என் தம்பி கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே சின்ன வெயிட் பண்ண ரெடியாக இருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க ஏன் ஹேங் சொல்கிறாங்க இல்லைடா இருக்கட்டும் நம்பிட்டு கொஞ்சம் அவங்க அப்பா இறந்து கொஞ்சம் டேஸ் ஆகுது 3 months கூட கம்ப்ளீட் ஆகல ஒரு டேஸ் போட்டுமே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி ஜிம் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்னாக்கா கண்டுக்கவே இல்லை அன்றைக்கி ஒரு டைம் கிஸ் பண்ணிப்பாங்க அப்போ எப்படி கிஸ் பண்ணிப்பாரு அப்படி அதை தாண்டி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஜெக்கி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க முடிவில் 1 point நம்ம ஜிம் போய் ரெடாக வராங்க. அப்போ ஜெக்கி பார்த்தா ஜிம் ரூம் உட்காந்துருக்காரு. ஜிம் வந்து பார்க்குறாங்க நீ என்ன பண்ணுற ரூமில் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க கிட்ட வா ஜெக்கி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க பாருங்க சொல்லிட்டு விட்டியா நீ அப்படி சொல்லிட்டு ஒரு பாசம் நான் இல்லை விட்டுவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லி போய் ஜெக்கி பாருங்க சொன்ன நம்ப மாட்டேன் அவங்க லவ் பண்ணுறான். ஜெக்கி கிட்ட வராங்க. ஜிம் ஜெக்கி புஷ் பண்ணிடுறாங்க. அங்கே பாரு விட அட்வான்ஸ் ஜெக்கி ட்ரை பண்ணால் வேறு மாதிரி எடுக்கும் சரியா ஜெக்கி ஜிம் போயிடுறாங்க ரூமில் இவ்வளோ ஷவர் ரூமில் போயிடுறாங்க. நான் வரதுக்குள்ளே போயிடணும் ஜெக்கி போயிருப்போம் ஜிம் போயிருப்பாங்க. இப்போ ஜெக்கி ரூம் விட்டு வராங்க. கம்ப்ளீட் பார்த்துறாங்க. ஜெக்கே சொல்கிறாங்க யாங் சில பண்ணுறா கேட்குறாங்க. அது யாங் சொல்லி என்ன பண்ண சொல்லிடுறாங்க சும்மா தான் ஹேங் சொல்லி இப்போ ஜெக்கி நம்பி வார்னிங் கட்டாங்க பாரு ஜெக்கி தப்பு ஓகேவா நீ ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணா சொல்கிறேன் என்ன ஹேங் சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா என் தம்பி சுற்றிட்டு இருக்கேன் தெரியாது நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறாங்க என் தம்பி சுற்றிட்டு இருக்கேன் தெரியாது நினைக்கிறியா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி பக்கம் அது சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்க ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி சரி ஏன் விட்டு அப்புறம் எடுத்து சொல்கிறேன் நீ புரிஞ்சுக்கலாம் சார் ஜெக்கி போயிடுறாங்க. எனக்கு நம்பிட்டு தெரியுது ஜெக்கி தன்னோட தம்பியோட சுற்றுலாம் சொல்கிறேன் தம்பி கண்டிப்பாக சொல்ல புரியுது அதனால தான் வார்னிங் பண்ணுறாரு எனக்கு அவர் ஜிம்மி பிடிக்கவே பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு. இப்போ நம்ம நம்பிட்டு ஒரு கால் வருது நம்பி பார்க்குறேன் ஹலோ சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க சொல்லுங்க சொல்கிறாங்க. நாங்கள் அன்னைக்கு நம்ம குடவுல ஒரு கேமரா சீக்ரெட் கேமரா இருந்துச்சு அதுக்கு ரிப்பேர் இருக்குது ரெக்கார்ட் பண்ண சொல்லி சொன்னீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வீடியோ கிடச்சிருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா சொல்கிறாங்க. என்ன வீடியோ சொல்கிறாங்க நீங்கள் பாருங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அதை கொடுத்து விடுங்க சொல்கிறாங்க. இப்போ காசு ஒரு பென்ட்ரைவ் கொண்டு கொடுக்குறாங்க. எனக்கு அந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவங்க சென்ட்லாம் பண்ணல மொபைலில் டேரெக்டாக பென்ட்ரைவ் கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் லேப்டாப் வச்சு உட்காந்துருக்காங்க இவங்களும் பார்க்குறேன் என்ன சிலா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் உட்காந்துருக்காங்க ஜெக்கி மட்டும் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஜின்னு பார்க்குறேன் ஜெக்கி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம தம்பி சொல்கிறாங்க ஜின்னு தம்பிட்ட வார்னிங் பண்ண சொல்லி என்ன சொல்கிறாங்க என் தம்பி தான் சுற்றிட்டு இருக்கான் நல்லதில்லை சொல்கிறாங்க. இப்போ நான் ஜின்னு பார்க்குறாங்க ஏன் ஜெக்கே இப்படி சொல்கிறாங்க இல்லை ஹேங்கா சொல்கிறாங்க பாருமே அப்படி சொல்கிறா சரியா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க நினைக்க சொல்லணும் உன்ட்ட உனக்கு ஜிம் செட் ஆக மாட்டா சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம நம்பியிருந்தா அப்படின்னு கேட்குறாங்க. லேப்டாப் ஃப்ரெண்டு போடுறாங்க கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க ஏன்டா அன்றைக்கி அந்த பாசனை சொல்கிறாங்க. ஆமாம் என் அப்பாவுக்கு வந்து அந்த பாசனை யாரோ ஒரு பாசனை கிளிக் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க அந்த பாசனை யாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த வீடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஓகே சொல்லிட்டு இப்போ உங்க எல்லாருமே அது பார்க்க ரெடியாக இருக்காங்க. எனக்கு அப்படி ஒரு பாசம் ஒருவேளை யார் கொண்டு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க ரெடியாக இருக்காங்க. அந்த பக்கம் எல்லாருமே உட்காந்து லேப்டாப் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது ப்ளே ஆகுது இந்த ஸ்டார்டிங்கில் எப்படினாக்கா அவங்க பேச காட்டவே இல்லை பேச பார்க்குற முடியும் எப்படினாக்கா அந்த பாசனை எப்படினாக்கா அந்த கேமரா அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படி தான் கவர் ஆகிருக்கு ஸ்டார்டிங்லேருந்து அந்த பர்சனுடைய நெய்ல ஒவ்வொன்றும் அவங்க அப்படி எடுக்கிறாங்க. அந்த பர்சன் வழியில் கத்துறாங்க ப்ளீஸ் விட்டு உண்டா பெக் பண்ணி கேட்குறேன் விட்டு சொல்லி கேட்குறாங்க. அந்த பர்சன் அமைதியாக இருக்காங்க ஒவ்வொரு அப்படியே நெய்ல அப்படியே எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஹேண்டு நம்பிச்சிருக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எனக்கு அந்த ஹேண்ட் அவர் பார்க்குறாங்க. அந்த ஹேண்டு குட்டி ஹேண்டாக அவருக்கு அவருக்கு எங்கேயும் ஃபெமிலியராக பார்த்த மாதிரி இருக்குது. நம்பி ரொம்ப பார்த்துருக்காங்க டவுட்டோட. அப்போ கொஞ்சம் மாவுடைய அந்த பர்சனுடைய பாடி ரிவீல் ஆகிட்டு இந்த பர்சன் வில்லன் இருக்காங்க அவ்வளோ பார்த்துட்டாங்க எல்லாரும்.
ஆனால் அந்த கில் பண்ணிருக்கணும். அந்த கில்லரை பார்க்க தான் ட்ரை பண்ண அவங்க பார்க்கணும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா கொஞ்சம் ரிவீல் ஆகுது. அந்த பர்சன் ஹேண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் சும்மா அந்த ஷோல்டர் அப்படி அந்த இப்போ தான் நெக் கிட்டலாம் வந்துட்டு அப்போ எல்லாருக்கும் எங்கே லைட்டாக ஒரு மாதிரி அந்த பாடி வந்து ரொம்ப சிமிலராக இருக்கும் உங்களுக்கு பாடி ஷேப் பார்க்கறதுக்கு அப்படி பார்த்துருக்காங்க. பார்த்தா அந்த ஃபேஸை பார்த்து டக்குனு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. ஒரு போஸ்ட்டை பார்த்து அப்படி பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஃபேஸ் டர்ன் பண்ணியிருப்பாங்க. அது கேமரா அழகாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு மூவி மாதிரி இருக்கு. டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. பார்த்தாக்க வேற யாரும் நம்ம ஜிம்மின் ஓகேவா நம்ம ஜிம்மினை பார்த்தது ஒன்று அஞ்சு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. அந்த வீடியோவுக்கு நம்ம அஞ்சு ஜிம்மின் தான் அந்த பர்சன் கிளிக் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஜிம் பேசுகிற ரெக்கார்டாக இருக்குது. உனக்கு எவ்வளோ தான் ஏன் அப்பாவை அதாவது கிங் பாருக்க சரியா மாஃபியா கிங்காக இருந்த பர்சனை எப்படி நீ காரை வச்சு சரியா உனக்கு அஷேம்டா இல்லை ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் வச்சுட்டு இடிச்சிருக்கியே அதுவும் அவருக்கு வாய்ஸ் ஆகுது சரியா அவர் எங்கே இருக்கும்போது அவரால் ஃபைட் பண்ண முடியல அவரால் வின் பண்ண முடியல ஆனால் அவர் ஏஜ் ஆனதுக்கப்புறமா அவர்கிட்ட ஃபைட் பண்ண நினைக்கிறல சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வேறுன்னு நினைக்கிறியா சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்பிட்டு பார்க்குறோம் ஃப்ரீ சாரி இவன் ஜெயிக்கலாம் அப்படியே அள்ளி விட்டுறது. இந்த பக்கம் இந்த டே பார்க்குறாங்க. இது உண்மையாக அவங்க தம்பி ஆசிரியர் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவா பார்க்குறாங்க. அவர் ஆள் பார்த்துட்டு இருக்காரு. காயில் அப்படி முகத்து கை வைக்கிறாங்க. இது உண்மையாக அந்த பையன் சிவா பார்க்குறாங்க. சிவாக்கு லைட்டாக டவுட் வந்துருக்காங்க. அவர் அன்றைக்கி நம்பி ஜிம் வந்து கேஷாக உட்காந்துருப்பாரு அப்படி சாப்பிட்டுட்டு அப்போ அவருக்கு சம்திங் மாதிரி வேடாக இருந்திருக்கும். அப்போ யோசிச்சு எத்தனை பேர் சிம்மலாம் என்ன மாதிரி இருந்திருக்கும் நீ வேடாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அன்றைக்கி இவர் வந்து இவங்க வந்து போக முடியாது அவர் கிளிக் பண்ணியிருக்காரு. அப்போ நினச்சி பார்க்குறாங்க மாறி இருந்த பக்கம் நம்ம ஜிம் தாண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் என் அப்பா என்ன பண்ணுறாரு அண்ணன் என்ன பண்ண பார்த்துட்டு இருப்பான் சரியா சொல்கிறாங்க. உன்னை நான் அழிக்கும் நினச்சிட்டேன் சரியா சொல்கிறேன் ஸ்கெட்சில் மிஸ் ஆகிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நம்பிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறான் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப டேஸாக நீ அண்ணனை ஃபாலோ பண்ணுறல என் அண்ணனை ஃபாலோ பண்ணுறேன் என் அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நீ 2-3 டைம் நான் வந்துட்டு நான் ஆர்னிங் பண்ண சரி ஏன் தப்பு மிஸ்டேக் ஏன் மேலே தான் ஓகே இப்போ எல்லா தப்பு ஏன் மேலே தான் இருக்குது. நான் அன்னைக்கே கொண்டு இருக்கணும் அன்னைக்கு கூட கொல்லாம் மட்டும் தான் என் தப்பு சரி இல்லைனாக்கா இவ்வளோ தூரம் ஆடிக்க மாட்டேன் இவ்வளோ தான் நீ பண்ணிக்க மாட்டேன் என் அப்பா வேண்டது பிடிச்சிட்டு எல்லாரும் சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்பிச்சிட்டு ஒரு மாதிரி நம்பிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. என் அப்பா சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு ப்ரொடெக்ட் பண்ணேன் ஆனால் நீ சரி அப்பா சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணேன். ஆனால் எவ்வளோ டைம் வந்துட்டு உங்கள்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணேன். இந்த டைம் கொஞ்சம் கேர்லெஸ் வந்துட்டேன் ஓகேவா இந்த டைம் கொஞ்சம் நான் கேர்லெஸ் வந்தனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி தானே சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு பர்சன் ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு பர்சன் நம்ம நம்பிச்சு வந்துட்டு பார்க்குறாங்க. யாரை சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தாங்க ஒரு பர்சன் உட்காந்துருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லி சாமி சொல்லிட்டாங்க. சீக்கிரம்டா சொல்லிட்டாங்க. ஓகே வெயிட் பண்ண அப்படி சொல்கிறாங்க. அதை கூட சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம சாம் தான் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த நெய்லாம் எடுத்துகிட்டு பாருலையா ஒரு பிடிக்க எடுக்கிறா இல்லையா அது எல்லாமே இப்படினாக்கா அவரோட வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பக்கம் ஜிம்மில் ஒவ்வொன்று எடுக்கிறாங்க. நீ துடிக்க இறக்கணும் சரியா அப்போ தான் நம்ம ஏண்டா பார்க்க கொண்டோன்னு தோணணும் சரியா அதுக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல சொல்லி பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஷூட் பண்ணாக்கா போய் சேர்ந்துருவி அப்புறம் பெயின் எப்படி தெரியும் பெயின் கொடுக்கணும்ல எனக்கு 2 பசங்களுக்கு அப்பா இல்லை மாதிரி ஆக்கிட்ட இல்லை உனக்கு அது வழி எனக்கு தெரியல சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம சாம் பார்க்குறாங்க அப்படி சொல்லி ஜிம்னு சொல்லிட்டு இப்போ சாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம 100% ஸ்டன் ஆகிடுறாங்க. அவங்க சாம்பிட்டு கேஷ் உட்காந்து பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அந்த ஒவ்வொரு அப்படி நெய்ல பிடிங்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க ஜிம் தம்பி கையில் பிளட்டாக இருக்காரு காசு சொல்கிறாங்க சரி அங்கிள் அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்த்து நம்பிச்சிருக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. எனக்கு இவங்க ஜிம்மி கொடுத்து அது ஜிம்மி சின்ன சொல்கிறது பேர் அந்த அங்கிள் தான் அவருக்கு கொஞ்சம் ஸ்டன்னாயிடுறாங்க. எப்படி அவர் வாழ்த்து குழந்தை ஜிம்மி ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருக்காரு. அவரே ஃபீல் பண்ணியிருப்பாரு ஜிம் ரொம்ப சாஃப்டாக இருக்கா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கு சொல்லி அவரே ஃபீல் பண்ண ஒரு பர்சன் இன்னைக்கு இப்படி பார்க்குறப்ப அவங்க ஸ்டன்னாக எடுத்து ஜிம் தனியாக போகிற 3 பேர் கூட போயிருக்காரு. ஒரு பக்கம் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு பர்சன் ஜிம்முக்கு எப்படி ஹேண்ட் இப்போ பிளட்டாக சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க எதுவும் பண்ணல ஜிம் மட்டுமே அவ்வளோத்தையும் தனி பண்ணிருக்காங்க. ஜிம் நம்பி பார்க்குறேன் ஜிம் பார்க்குறாங்க. சாமி தான் அந்த நைஃப் கூட சொல்லி ஜிம்மி கொடுக்குறாங்க சாமி கொடுக்குறாங்க. கண்ணு இருக்குல்ல என் அப்பாவோட கண்ணுக்கிட்ட கண்ணாடி கிளாஸ் பீஸ் வந்து இறங்கிருக்கு ஓகேவா நான் பார்த்தேன் ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸ் நான் அப்படி அந்த பிளேஸ் அப்படி இறங்கின்னு சொல்லிட்டு என் அப்பாவோட ஃபேஸை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்க முடியல சரியா என் அப்பா வந்து அதோட அது மாதிரி மோசமாக நான் பண்ணவா ஹாஸ்பிட்டல் கேட்குறேன் அப்பா என் அப்பா ஹாப்பியாக இருப்பார் சரியா ஒரு அப்பாவுக்கு பையன் பண்ண கிளம்பா தானே அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மின் தான் அந்த அப்படி அந்த ஒரு கத்தி எடுத்து அப்படி அந்த பசங்களுடைய கண்ணை அப்படி தோண்டி எடுக்கிறாங்க. அதை பார்த்து கண்ணை ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மாஃபியா வந்தவங்களும் பார்க்கவே முடியல. ஜெயிக்கலாம் அப்படி கையில் அப்படி ஷுவர் ஆகுது ஜெயிக்க ஜெமி இப்படி ஒரு பாசம் வந்துட்டு நாங்கள் நம்ப முடியல. அப்புறம் எப்போ இப்போ ஒரு 1 வீக் பெட்டில் இருந்து கஷ்டப்பட்டுருக்காரு. எனக்கு நீ பண்ணது சரி அப்படியே ஒரு செகண்ட் இறந்து போயிருந்தா கூட அவருக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்காது. 1 வீக் அவ்வளோ கையில் போய் செஞ்சுருக்காரு. செகண்ட் அவர் பார்க்க முடியும் தப்பு வேறு இருக்கா அதனால் வந்து சேர்த்து உங்கள்கிட்ட தான் காமிக்க கோவத்தை யாரும் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் ஒவ்வொரு குத்தாவது இறக்குறாரு. நம்ம அப்படி பார்த்து மௌத்து கைக்கிறாங்க நடு தெரிக்குது அந்த பிளேஸில். இப்போ நம்ம தேலாம் பார்க்க அப்படி கண்ணில் கலங்குறதுக்கு பயமே வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம சாம் பார்க்குறாங்க உன் ட்ரெஸ்ஸு ஸ்பாயில் ஆகுது கூட சொல்லிட்டாங்க இருக்கட்டும் அப்படின்னு தான் குட்டியாக இருக்கிறாங்க. பிளட் கூட அவர் மேலே தெரிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த பக்கம் பாசம் பார்க்குறாங்க. நீ யார் சொல்கிறாங்க பாரு கூட செகண்ட் பையன் சரியா பார் ஜெமீன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாசம் ஸ்டன் ஆயிரம் பையன் என்ன சொல்கிறாங்க அந்த பாசம் பயப்படுறாங்க. ஆமாம் பார் ஜெமீன் சரியா அதாவது பார்க்கையும் நம்பிச்சனையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு பாசம் விட்டு பிஹைண்டில் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க எத்தனை டைம் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பேன் என் தப்பு உடனே வந்து அவனை கொல்ல முடியுதான் நான் ஒரு சீக்கிரம் கொல்லக்கூடாது நினச்சேன் ஏன்னா எனக்கு கொலை பண்ணுற ஒரு சீக்கிரம் பிடிக்காது
எனக்கு அந்த நிறைய சான்ஸ் கொடுப்பேன் ஓகேவா, அவன் வாழறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும்னு நினைப்பேன், உனக்கு நான் நிறைய டைம் சான்ஸ் கொடுத்துருவேன் ஓகேவா, எனக்கு இந்த பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் குத்துறாரு. எங்கேருந்து 6 கண்டிக்கும் உங்களுக்கு கரெக்டாக பாயிண்ட் பண்ணி குத்துறாங்க. கரெக்டாக ஹார்ட்கிட்ட ஒரு பஞ்சு, அதுக்கு லிவர்கிட்ட தனித்தனியாக குத்திட்டு இருக்காரு. அப்படின்னு பிளட் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. அவனும் துடிச்சிட்டு இருக்கான். கெஞ்சிரா என்ன ஒரே டைம்ல கொண்டுட்டு சொல்றாங்க. ஐயோ அது எப்படி பண்ண முடியும் சொல்றாங்க. அப்போ உண்மைக்கு கஷ்டப்பட்டுக்காரு போயிடல, அப்போ அந்த பெயின் அவனுக்கு கொடுக்க வேணாம், அவனுக்கு எப்படி தெரியும் அந்த பெயின் எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் குத்திட்டு இருக்காரு. ஒரு 100 டைம் குத்தி எடுத்துப்பாரு. டயர்டே ஆகாம நான் அந்த அங்கிள் பாக்குறேன்ப்பா, கை வலிக்கு போகுதுப்பா சொல்லிட்டாங்க. இருக்கட்டும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு குத்தியா இருக்கிறாங்க. இந்த பக்கம் சாம் சிரிச்சிருக்காரு. நீ யாரு நினைச்சாங்க பாரு, யாரும் தேவையில்ல, அவனுக்கு பாடி கார்ட்ஸ் தேவையில்லை, ஒரு பெரிய கேங் தேவையில்ல, சரியா அவன் ஒருத்தன் போதும் ஓகேவா, சிங்க கூட்டிட்டு அவன் சுற்றி சாம் சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட அங்க பாரு உன்ன மாதிரி எத்தனை பேரும் போட்டு கதைக்கான் தெரியுமா சொல்றாங்க. அவன் ஒரு மாஃபியா கிங் சரியா, இன்டர்நேஷனல் மாஃபியா கிங் வேர்ல்டுலேயே சரியா, அவனுக்கு யாருக்குமே அவனுக்கு தெரியாது, அவன் ஐடென்டிட்டியை யாராலும் ரிவீல் பண்ண முடியாது சரியா சொல்றாங்க. அந்த சீக்கிரட்டா இருக்கான். ஆனால் அவன் கையில் இறந்து போறவங்களாம் பாவம், என்ன பாவம் பண்ணாங்களோ என்னமோ அவன் கையில் இறந்து போறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு கொடூரமாக கொள்ளுவான்டா சொல்லிட்டு இப்போ சாம் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுறான்னா அவன் கொள்றதை பார்க்க எனக்கு ஆசை இருக்கு, ரசிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்ல செஞ்சுட்டே ஒவ்வொரு பாசம் அப்படியே ஒவ்வொரு கதையை இறக்குறாங்க. இது நீடர் கூட சொல்றாங்க. ஜிம் நீடர் கொடுக்குறாங்க, அவர் நீடர் கொடுக்குறாங்க ஜிம் டேரக்டா. அந்த நீடர் அந்த பாசம் அப்படின்னு அந்த லெக்கு கிட்ட இறக்குறாங்க. அந்த முட்டியில பொத்தும் போது அவனும் துடிக்கிறான். அப்படியே முடியல என்ன விட்டு தெரிஞ்சுறாங்க. பண்ண தப்பு தான் சொல்லிட்டு அப்படி 1000 டைம் அவன் சொல்லியிருப்பான். அது வழி இல்லை எனக்கு கொண்டுட்டுலாம் சொல்றாங்க. பொறுமையா உயிர் போட்டோம் இரு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு குத்தாக்கும் தராங்க. அவன் கொஞ்சமா இறந்துருப்பான். அவன் வாழ்ந்து பிளட் ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு தான் இருக்கு அந்த பிளட், அந்த இடம் பூரா பிளட் கரையா போய் தெரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா அதை பார்க்கணும் ஓகேவா, பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகட்டும் ஓகேவா. எனக்கு அவன் கொள்ளுன்னு சொல்லிட்டு வருவான் சரியா, அவன் வந்து வர அவன் கொள்ளக்கூடாது, எனக்கு அவனுக்கு வந்து வராது. அவன் வந்து பாக்குறப்போ அவரு ரொம்ப சந்தோஷப்படுவார் சரியா சொல்றாங்க. எனக்கா தன்னோட அப்பா உட்கானவங்க வேற யாரோ ஒரு பர்சன் கொண்டு போயிருக்கான்னு நினைப்பாங்க, அதனால அவன் தெரிய வர சரியா சொல்றாங்க. சாம் சரியா சொல்றாங்க. கேமரா சொல்றாங்க இதோட ஓகே வராங்க, அது கேமரா ஆஃப் இருக்கு சொல்றாங்க. எனக்கு ரிப்பேர் சொல்றாங்க. ஓகே நல்லது அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஒத்துக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா, இதுக்கப்புறம் சரியா என் அண்ணன் யாராவது ஒன்று நினைச்சாலோ இல்லை என்னோட ஃபேமிலி என் ஃபேமிலி இருக்கிறத ஒரே ஒருத்தவங்க என் அண்ணன் மட்டும் தான் ஓகேவா, அப்படியே போனா இருக்கும் ஓகேவா. சரி இப்போ இல்லை 4 years அப்படி நினைச்சிருக்கேன் சரியா சொல்றாங்க. இப்போ அதான் பார்த்து நம்ஜல் ஃப்ரீஸ் ஆயிராங்க. நம்ஜல் நம்பவே முடியல, எப்போ இது நடந்துச்சு, எப்போ வந்து மாஃபியா மாறினான், அவன் எந்த மாதிரி இந்த மாதிரி இறங்கினான், அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் சொல்லிட்டு நம்ஜல் நம்ப முடியல. அவர் பார்க்குறேன் கைப்பட பிளட். இப்போ அந்த அங்கிள் தான் பார்க்குறாங்க, தம்பி கை கழிக்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன் அங்கிள் நான் குளிச்சுக்கிறேன் சொல்றேன். இல்லை நான் வந்துட்டு அந்த ரிவர்ல குளிக்கணும்னு சொல்றாங்க. சரிப்பா சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஜிம் வெளில வராங்க. அப்போ வெளில அவுட் சைடு இருக்க கேமரா எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ ஜிம் போயிட்டு அந்த குடன் பக்கத்துல ரிவர் இருக்கு, அந்த ரிவர் போய் ஜிம் மூழ்கி எழுந்திருக்காங்க. எழுச்சி வெளில ஒரு பார்க்க ஒரு லுக்கு அப்படி இருக்கு. அதை பார்த்துல பயப்படுற மாதிரி எனக்கு பார்த்துட்டு பயந்துருவாங்க. அழகு தாண்டி வேற விஷயம் ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஜிம் ஹெட் செக் பண்றாங்க, ஃபிட் பண்றாரு ஹேர் தண்ணி இப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ அங்கிள் பார்க்க வீட்டுக்கு போவாங்க, கோடு பிடிச்சிக்கோன்னு சொல்றாங்க. ஜிம் பார்க்கணும் ஓகே அங்கிள் நான் பாரு வீட்டுக்கு போங்க சாம் நீ சொல்றாங்க. நான் ஹோட்டல் போயிருந்தா ஓகே சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு 2 பேரும் அனுப்பிட்டு அப்படியே கார் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜோட காராக்கு ஆக்சுவலாக நம்ம ஜிம் கார் இந்த பக்கம் போயிருந்தோம் ஓகேவா. அந்த பர்சன் லாஸ்ட் ஒரு அப்படியே நிற்கும் போது தான் ஜிம்ல அந்த வேலை வந்துருப்பாரு. அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் ஜிம்ல கார் இந்த பக்கம் மூணு ஆயிருக்கு. அப்போ தான் நம்ஜில் கார் இவ்வளோ என்ட்ரி ஆயிருக்கு. இப்போ நம்ஜில் பார்த்து அப்படியே ஃபேஸ் ஆயிடுறாங்க. நம்பவே முடியல, இவங்க எல்லாருமே பார்த்து ஸ்டன் ஆயிட்டாங்க. இந்த ஜிம் இந்த நம்ஜில் எக்கி கொடுக்கணும் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு அவர் நினைச்சிருக்க முடியாது. ஜிம் இந்த மாதிரி பையன் சொல்லிட்டு ஃப்ளட் பண்ணுற போது இந்த மாதிரி பண்ணுறப்பலாம் அது நினச்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஜேவுக்குலாம் அப்படியே உடஞ்சி போயிட்டார். அவரு நம்ப முடியல. இது ஜிம் தானே, அது எப்படி நடந்துச்சு, அப்போ ஜிம் யாரை சொல்லிட்டு அவங்க மாதிரி இருக்கு. இப்போ நம்ஜிலுக்கு ஒரு கால் வருது. நம்ஜில் கொண்டு ஹலோ சொல்றாங்க. நம்பி தம்பி சொல்றாங்க. அங்கிள் சொல்றாங்க. நம்பரும் சொல்ல வேண்டிய தப்பா இருந்தா சொல்றாங்க. அதெல்லாம் அங்கிள் சொல்றாங்க. இங்கே பாருப்பா ஜிம்மில் இங்கே இருக்கு சேர்க்கல விட்டா சொல்லி ஜிம்மில் இருக்கிறது வேண்டாம், ஜிம்மில் ஃபாரின் இருக்கிறதா சொல்றாங்க. எதுக்கு அங்கிள் சொல்றாங்க, இல்லை ஜிம்மில் இருக்க வேணாம் சொல்றாங்க. ஏன்னு கேட்குறாங்க. அப்போ அமைதியாக இருக்காங்க. அங்கிள் சொல்றாங்க. என்னப்பா சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க அங்கிள், ஜிம்மின் ஜஸ்ட் ஜிம்மில் அதெல்லாம் வேற சொல்றாங்க. இப்போ அவர் அமைதியாக சொல்லுங்க சொல்றாங்க. இப்போ நம்ம அங்கிள் சொல்ல சொல்றாங்க. ஜிம்மில் வர சொல்றாங்க, ஜிம்மில் சொல்றாங்க இன்டர்நேஷனல் மாஃபியா சொல்றாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்பி டக்கு ஏஞ்சிட்டாங்க வரலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குது, அதை லிசன் ஆகுது. இப்போ நம்ம அங்கிள் சொல்ல ஆமாப்பா அவன் இன்டர்நேஷனல் மாஃபியா சரியா, அவன்கிட்ட அது எப்படி சொல்றது, அவனுக்கு கோவம் ரொம்ப கோவம் அதிகமாக இருப்பான். அவனை யாரும் வின் பண்ண முடியாது சரியா. அவன் பர்சன் டார்கெட் பண்ணுறான் அக்கா, அவன் முடிச்சுட்டான் உட்காருவான் சரியா, அவன் தூங்கவே மாட்டான். அவன்கிட்ட யாரும் எஸ்கேப் ஆக முடியாது சரியா. அவன் டார்கெட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அவன் கொண்டு நினச்சிட்டாக்கா அவன் கொண்டு தீருவான். விட்டு மன்னிச்சு விடுவான். ஒரு டைம் 3 டைம் மன்னிப்பு கொடுத்துருவான். ஒரு சான்ஸ் கொடுப்பான். 3 டைம் உனக்கு தெரிஞ்சல அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்னென்ன பண்ணுவான். இவன் சொல்றாங்க உனக்கு 6 months பிஃபோர் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்துச்சு தெரியுமா சொல்றாங்க. ஜிம் நினச்சி பார்க்க ஆமா சொல்றாங்க. அந்த ஆக்சிடென்ட் சேவ் பண்ணதே உன் தம்பி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க. ஆமா ஆக்சுவலாக அந்த 6 months பிஃபோர் ஒரு ஆக்சிடென்ட் சேவ் பண்ணதே உன் தம்பி தான் சொல்றாங்க. நம்பி ப்ளீஸ் ஆயிருங்க. என்ன அக்கா சொல்றேன்னு கேட்குறாங்க. ஆமா அந்த ஒரு பர்சன் பிளான் பண்ணி தூக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க கிட்ட உனக்கு சேவ் பண்ணது அவன் தான். ஈவன் நீ மாஃபா ஃபிங்கர் இருக்க ஒரு மாஃபா ஃபிங்கர் இருக்கனாக்கா உனக்கு நிறைய ஆபத்து இருக்கு. உடனே சரி அப்பாவும் சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணதே அவன் தான் சொல்றாங்க. நம்பிக்கை நம்ப முடியல. என்ன சொல்றீங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த அங்கிள் சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஜிம் எப்படி மாஃபியாவானாங்க சொல்லிட்டு 2 by 2 பார்க்கறாங்க. எனக்கு புரியுது. 1 shot படக்கா ஃபுல்லாக கவர் பண்ணி எனக்கு தோணுது. ஆனால் ஒரு கட்டத்தில்